So very good evening everyone. Actually almost nightல இருக்கோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம படிக்கணும் நேரம் தான். பகல் நைட் எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. ஓகே. ஸோ வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். நான் நவனிதன். நம்ம Xylem NEET தமிழ் சேனலில் நம்ம இணைந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான சீரீஸோட பிகினிங்கில் இருக்கும். என்னன்னா ஜிஐபியோட செஷனோட சீரீஸில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இன்கேஸ் நமக்கு ஜிஐபியை பற்றி யாருக்காச்சும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். ஹாய் சார், ஹாப்பி ஈவினிங். மாறன், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங். ரைட்டா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் செஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாட்டுக்கு வாங்க, வந்துட்டு வந்து ஜஸ்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம பேசிக்கிட்டே படிப்போம், படிச்சுக்கிட்டே பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜிஐபி பற்றி கொஞ்சம் நான் சொல்லி ஆகணும். ஜிஐபி அப்படின்னு சொல்லும் போது Xylemல இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு எக்ஸாம்ஸ் வந்து ஜிஐபி. அந்த ஜிஐபி அப்படின்னு சொல்லும் போது ஒரு கிரேட் இந்தியன் பேட்டில் அப்படின்றது அதோட முழு பேர். ஒரு பீரியாடிக்கு அதை வந்து கண்டக்ட் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம கம்மிங் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு இதே மாதிரி ஒரு ஜிஐபி வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜிஐபியோட செஷனுக்காக தான் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாமே அந்த செஷன்ஸ் ஃபுல்லாமே நம்ம கேரி பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் நமக்கு ஒரு நம்ம ஆசிலேஷன்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு சாப்டரோட சின்ன டாபிக்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டான பிஒய்க்யூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ வேறு யாரும் வந்திருக்காங்க? மாறன், எஸ் சார். நானும் சாப்பிட்டேன். ஓகே. ஸோ சார் வாய்ஸ் லோவாக இருக்கு. வாய்ஸ் லோவாக இருக்கா? மறுபடியும் செக் பண்ணுவா. வாய்ஸ் லோவாக இருக்கா? இன்னமும் லோவாக இருக்கா? எனக்கு அந்த சத்தமாக பேசட்டா? இன்னும் கொஞ்சம் நான் சத்தமாக பேசட்டா? இப்போ ஓகேவா? வாய்ஸ் ஓகேவா? இப்போ வாய்ஸ் ஓகேவா இருக்குங்களா? மாறா சொல்லு. மாறா, சரி செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே சார். ஓகே, டன். ஸோ இன்கேஸ் என்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை, என்னோட வாய்ஸ் வீடியோஸ் ஏதாச்சும் ஒரு லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சாட்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் சாட்டுக்கு வாங்க. டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் சாட்ல சொல்லுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிலேஷன்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், இந்த ரெண்டு சாப்டர் பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். சின்ன எம்சிக்யூஸ் இருக்கு அண்ட் சின்ன டாபிக்ஸ் நம்ம எடுத்து வந்திருக்கோம். நெக்ஸ்ட், ஸோ அகெயின் நமக்கு வந்து உங்களோட அகாடமிக் ரிலேட்டடாக உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனில் ஒரு வேல்யூ அடிஷனாக ஒரு வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இந்த செஷன் அண்ட் இந்த சேனலில் இருக்கிற ஒரு செஷனுமே நீங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துடும். அந்த நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்குற அண்ட் இதுக்கு முன்னாடி மற்ற ஃபேக்கல்டிஸ், மற்ற டீச்சர்ஸ், மற்ற செஷன்ல நம்ம பார்த்த செஷன்ஸோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த QR கோட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து அது ரீடைரக்ட் பண்ணும். அங்கே உங்களுக்கு தேவையான அந்த நோட்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இது இல்லாமல் இன்னொரு வேலை நீங்களால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அங்கேயுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். லிங்க்ஸ் வந்து ஒரு லிங்க் அவைலபிளாக இருக்கும். அந்த லிங்க் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். அங்கேயும் நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அண்ட் தென் கிரேட் இந்தியன் பேட்டில். ஸோ இந்த கிரேட் இந்தியன் பேட்டில் இன்னைக்கு ஸ்பெஷலான சீரிஸ். அந்த காரணமே இந்த கிரேட் இந்தியன் பேட்டில் தான். ஸோ இந்த கிரேட் இந்தியன் பேட்டில் பற்றி ஆல்ரெடி நம்ம சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸ்பெசிஃபிக் டிசைன் சூப்பராக இருக்குல்ல, ஒரு சூப்பராக ஒரு மாஸாக இருக்கு. ஓகே. ஸோ என்னன்னா இந்த கிரேட் இந்தியன் பேட்டில் பார்த்தீங்கன்னா கம்மிங் 26 அன்னைக்கு நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் நமக்கு நடக்க போகுது. எங்கெங்க நடக்க போகுதுன்னா திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் பிளஸ் மதுரையிலையுமே நமக்கு நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுல என்ன விஷயம், நல்ல விஷயம்னா இன்கேஸ் நீங்க இந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, ஒரு டாப் ஸ்கோர் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50,000 ஒர்த்தான ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து யோசிக்க வேண்டாம், தைரியமா என்ன செய்யலாம், தெரியுதா வந்து எழுதி பார்ப்போம்டா, மணந்தால் மகாதேவி இல்லைகள் மரணதேவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி பாருங்க. எக்ஸாம்ஸ் வந்து எழுதி பாருங்க, பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் நமக்கு இது இன்னொரு சின்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு பேட்ச் நம்ம Xylemல லான்ச் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்க. மெட்லிம்ஸ் ஓகே, டியூ டு சம் ரீசன்ஸ். ஓகே, ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கும், எனக்குன்னு தெரியல. ஓகே, ரைட். இப்போ என்ன ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Xylemல நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த வருஷம் அவங்களால நீட் கிளியர் பண்ண முடியல டியூ டு சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஏதோ ரீசனால அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷனை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் நான் மறுபடியும் எழுத போகிறேன், அவங்களோட ப்ரிப்பரேஷன் இன்னொரு வருஷம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்சாக இருக்கும். விச் மீன்ஸ் உங்களோட ஹோல் சிலபஸையுமே ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்டாக முடிச்சு கொடுத்துட்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து சிஎஸ் கிளாஸ்,
நிஷாந்த், நீ சங்க காலத்துல இருந்து சிஎஸ் கிளாஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு, நானும் உனக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 8,500 இருக்கு. உங்களுக்கு வந்து டேப் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 24,647 உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். பர்சனலைஸ்ட் மென்டர், இந்த பர்சனலைஸ்ட் மென்டர் அப்படின்னா நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும், நமக்கு வந்து எங்கே லேக் ஆகிறோம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, எல்லாத்தையுமே பார்த்து சொல்றதுக்கு ஒருத்தவங்க வேணும் கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு அதுக்காக நமக்கு இந்த பர்சனலைஸ்ட் மென்டராக இருக்கும். பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப் அதுவுமே இந்த கோர்ஸோட அவைலபிளாக இருக்கு. ப்ளஸ் வந்து கிரேட் இந்தியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இதுக்கு அடுத்து வரப்போகிற நிறைய கிரேட் இந்தியன் பேட்டில்ஸ் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து அப்பியர் ஆகிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் லெவலில் நமக்கு வந்து ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸுக்கு வந்து நமக்கு வந்து அதுக்குமே நம்ம அப்பியர் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸில், சரிங்களா. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து கோர்ஸ் ரிலேட்டடானா சொல்லுங்க சார் ஆஃப்லைன் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஆஃப்லைன் இந்த கோர்ஸ் வந்து ஆஃப்லைனும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் அதை பற்றி நான் டீடைல்ஸ் சொல்கிறேன். ஓகே, இந்த பேட்ச் பற்றினா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பர் பாருங்க 8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு மென்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ், உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு வேற ஏதாச்சும் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் தைரியமாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் இந்த பேட்ச் அவைலபிளாக இல்லை. நம்ம நிஷாந்த் கேட்ட மாதிரி மாறன் ஆன்லைனில் மட்டும் இது இல்லை, ஆஃப்லைன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆல்ரெடி அட்மிஷன் வந்து போய்கிட்டே இருக்குது. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்லையுமே ஆஃப்லைனில் நமக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 29,500 தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றின உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா, இல்லை நான் சேரலாமா, எனக்கு இது சரியாக வருமா அப்படின்ற மாதிரியான எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் தைரியமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இது தாண்டி எல்லாமே ஜிஎஸ்டியோட தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, சரிங்களா. ஸோ பெருசாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே இந்த நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கேட்டது சிஎஸ் கிளாஸ் பற்றி, நானும் சிஎஸ் கிளாஸ் பற்றி தான் சொல்கிறேன் நிஷாந்த். சிஎஸ் வந்து ப்ராசஸில் தான் இருக்குது, இன்னமும் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? முத்தழகன் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எடுத்திருந்தோம், செகண்ட் பார்ட்டுமே சிபிஎஸ் 11th and 12th தான் சொல்லியிருக்கீங்க. சிபிஎஸ் 11th and 12th நமக்கு செகண்ட் பார்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம கதைக்குள்ள வந்துடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெண்டு சாப்டர் வந்து ஆசிலேஷன்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து 11th சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ். மோரோவர் இது வந்து நீட் எக்ஸாம்லையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாப்டராக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சாட்டுக்கு வாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஹாய், நான் வந்து என்னோட பேர் இது, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எதனாலும் வந்து கேளுங்க, நம்ம பேசுவோம், பேசிக்கிட்டே படிப்போம். ரைட். ஸோ ஆசிலேஷனை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பேசிக், நம்ம 11th சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் நமக்கு ஆசிலேஷன்ஸ். என்னன்னா ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த புக்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம், இந்த தலையாட்டி பொம்மைலாம் இருக்கும், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கு, தலை மட்டும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசிலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஃபினாமினா இல்லாம நம்ம நேச்சர்ல மோஸ்ட்லி நிறைய விஷயத்தை பார்க்கவே முடியாது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆசிலேஷன் தான் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளும் ஒரு ஆசிலேஷன்ல தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கோம், சரியா. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன்ஸ் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் நம்ம வச்சு படிக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கும். சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இருக்கு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லெஸ் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் நம்ம போயிடலாம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து பீரியடிக் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீரியடிக் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பீரியடிக் மோஷன் அந்த பீரியட் அப்படின்னாலே நமக்கு ஒரு டியூரேஷனுக்கு ஒரு டைம் நமக்கு ஹேப்பன் ஆகுறது அந்த விஷயம், கரெக்டுங்களா. அதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு 1 year நமக்கு ஒரு பூமி வந்து நமக்கு சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷன் தான் நம்ம ஃபிக்ஸ்டு பாயிண்டாக ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நமக்கு அந்த ஹேப்பனிங் வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா அதாவது நமக்கு பீரியடிக் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நம்ம சூரியனை சுற்றி நமக்கு பூமி வந்து சுற்றுறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சுற்றுரும், ஓகேங்களா. அது வந்து இட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியடிக் மோஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் விஷயம். ஸோ பீரியடிக் மோஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் என்னது நம்மளோட ஆசிலேஷன்ஸ், விச் மீன்ஸ் ஒரு மீன் பொசிஷனை நோக்கி அது நகரும் பட்சத்தில் அது வந்து நம்ம ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஒரு மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஆசிலேஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேவ்ஸ் ஆர் இல்ல மாரா இல்ல ஓகே. ஸோ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம், இது நம்மளோட பிளாக். ஸோ இந்த பிளாக் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்.
இப்போ நம்ம ஸ்ப்ரிங்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு பிளாக் வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறோம். டிஸ்டர்ப் பண்ணும்போது லைட்டா நம்ம ஃபோர்ஸ் இப்படி ஃபோர்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் அது வந்து மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு மோஷன் வந்து நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன் நடக்கும்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் திஸ் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும்னா ஒன்ஸ் நமக்கு இந்த பிளாக் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம மூவ் பண்ணும்பொழுது நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை மூவ் பண்ணுவோமா, விச் மீன்ஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஒர்க் டன் வந்து நமக்கு எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா இந்த ஸ்ப்ரிங்ல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அது ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அது ஸ்டோர் ஆயிரும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன செய்யும்னா ஒன்ஸ் நம்ம இந்த இடத்துல நமக்கு வச்சுட்டு இதில் இந்த பிளாகை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் இந்த பிளாக் எங்கே தான் வரும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு அதை ட்ரை பண்ணும். அப்போ நம்ம இதை இழுத்து நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அங்கே நம்ம ஒரு ஒர்க் டன் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு நிகரான ஒர்க் டன் வந்து அதுக்கு நிகரான பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த ஸ்ப்ரிங்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன செய்யும்னா அந்த பிளாக் வந்து மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை எடுத்துட்டு வர அது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ மோர் ஓவர் இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னா நமக்கு வந்து ஒர்க் டனுக்கு நமக்கு ஈக்குவலண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்ப்ரிங் கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஓகே நெக்ஸ்ட் ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் விஷயம். இதுல என்னன்னா இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஹூக்ஸ் லா ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஃபோர்ஸ் ஒரு இங்க பார்ப்போம். இது நம்மளோட மாஸ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இந்த மாஸை நம்ம கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ண போறோம். கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல நமக்கு அதை பிளேஸ் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துடும். ஒரிஜினலா ஒன்ஸ் நமக்கு இதை லீவ் பண்ண இதை நம்ம விட்டுட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பிளாக் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த பிளாக் வந்து மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது வர ட்ரை பண்ணும். லெட்ஸ் சே எக்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் வர வரைக்கும் ட்ரை பண்ணும். சரிங்களா? அப்போ இதை மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது அந்த பிளாக் மேல ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா ஆக்ட் ஆகிட்டே இருக்கணும். சரிங்களா? ப்ரொவைடட் பை இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் எக்ஸ்பீட் பண்ணி அந்த பிளாக் மறுபடியும் பிடிச்சி இழுக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா and that force will be equal to displacement. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இது ஜென்ரலான ஒரு விஷயம். இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஹூக் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து இதை பார்த்து இதை வந்து வியந்து இந்த லா வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை வந்து நமக்கு இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் நம்ம சொல்லணும்னா ப்ராப்பராக சொல்லணும்னா இந்த ப்ரொபோர்ஷனல் டிசிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணலாம், ஒரு கான்ஸ்டன்டாக நம்ம ஆட் பண்ணலாம். KX அப்படின்னு ஆட் பண்ணலாம். இந்த K அப்படின்றது என்னன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் விச் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போற ஒரு ஸ்ப்ரிங்கோட அந்த ஸ்ப்ரிங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சர், அந்த ஸ்ப்ரிங்கோட நேச்சரை பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஸ்ப்ரிங்கோட நேச்சரை பேஸ் பண்ணி நம்மளோட கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து அக்கேஷனாக நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் பியூர் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ நம்ம இன்கேஸ் நமக்கு வந்து ஸ்டீல் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணாலும் இல்லை மெட்டல்ஸ் இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஸ்ப்ரிங் நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னமும் இந்த ஃபார்முலா வந்து முழுமையடையில. இதை இன்னும் ப்ராப்பராக நம்ம டிஃபைன் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஒரு நெகட்டிவ் சிம்பிள் மட்டும் இங்கே ஆட் பண்ணணும். ஏன் நம்ம ஆட் பண்ணணும், இந்த நெகட்டிவ் சிம்பிள் என்ன செய்யுது, என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்றதுக்காக இந்த நெகட்டிவ் சிம்பிள் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இது என்னது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். இந்த பிளாக் நம்ம இந்த பொசிஷன்ல இந்த பொசிஷனுக்கு நம்ம எடுத்து வரதுக்கு நம்ம அப்ளை பண்ற ஒரு ஃபோர்ஸ் தான் என்னது, அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஒரிஜினல் இடத்துல அது ஒரிஜினல் பொசிஷன்ல அதை வச்சு அது மறுபடியும் ரீடைன் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரிங் எக்ஸிபிட் பண்ணுது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் அது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதாவது அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த பிளாக் வந்து வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். சரிங்களா? So this is all about Hooke's law and the formula. So F is equal to minus kx y. So F அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் a spring constant. இந்த கிராஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃப். ஸோ இந்த கிராஃப் பேஸ் பண்ணி இந்த சாப்டர்ல உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லையும் வெலாசிட்டிலையும் வந்து ஆக்சிலேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து கேட்பாங்க. எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதை ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதை ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னா F is proportional to minus y எழுதிக்கலாமா, இல்லை மைனஸ் k எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கோங்க. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மீன் பண்ற மாதிரியான ஒரு விஷயம்.
இப்போ ஃபார் பாசிட்டிவ் எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது ஃபார் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்குது அப்படி பார்த்தோம்னா இந்த கிராஃப் எப்படி பிளாட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் கிராஃப் தான் நமக்கு கிடைக்கும் நெகட்டிவ் ஆக்சிஸ்ல நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு நடக்கும் ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்லாண்டிங் நடக்கும் இப்போ ஜென்ரலா இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா தான் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா x is y is proportional to ஜென்ரலா இங்க நம்ம எப்படி எழுதுவோம் எப்படி எழுதுவோம் பாருங்க y is proportional to x அப்படினா y is proportional to x அப்படினா நம்ம எப்படி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம்னா x y அப்படின y இதுக்கு நமக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் நம்ம பிளாட் பண்ணுவோம் சரிங்களா இதே வந்து y is proportional to -x அப்படினு பிளாட் பண்ணோம்னா இந்த கிராஃப் எப்படி பிளாட் ஆகும் இந்த மாதிரி நமக்கு பிளாட் ஆகும் சரிங்களா ஃபார் பாசிட்டிவ் x நமக்கு நெகட்டிவ் ஃபார் பாசிட்டிவ் y நமக்கு நெகட்டிவ் x கிடைக்கும் இங்க ஃபார் பாசிட்டிவ் y பாசிட்டிவ் x கிடைக்குது இங்க ஃபார் பாசிட்டிவ் y நெகட்டிவ் x நமக்கு கிடைக்கும் சோ இத வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும் இந்த கேஸ் தான் என்னது நம்மளோட force is equal to minus kx அப்படின்ற ஒரு கேஸ் சரிங்களா சோ இந்த கேஸ்க்கு நமக்கு எந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே சோ நிறைய பேர் நம்ம பேசி வச்சிருக்கீங்க என்ன பேசுறீங்க குட் ஈவினிங் சார் ஷீலா வந்துட்டீங்களா நீங்க தானே இது ஐ அம் அக்ஷதன் ஓகே அக்ஷதா சாப்பிட்டியா வணக்கம் சார் டு யூ ரிமெம்பர் மீ மறக்க முடியுமா மறக்க மாட்டேன் உனைய சரியா linear graph for first case exactly okay sir right next நம்ம பாப்போமா right from the differentiation equation எப்படின்னு பாத்தீங்கன்னா listen first of all நமக்கு நம்ம அந்த கிராஃப் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த क्वेश्चन நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா f is equal to minus kx அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்த்தோம் இது வந்து நம்மளோட ஹூக்ஸ் தான் இப்போ f க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ma அப்படின்றது எழுதிக்கலாம் ma is nothing but minus kx அப்படினு கூட எழுதிக்கலாம் ஓகே சோ இப்போ நமக்கு a அப்படின்றத பத்தி கேட்டோம்னா a is will be equal to minus k divided by m into x அப்படினு எழுதிக்கலாமா அப்படினு எழுதிக்கலாம் இப்போ அந்த a அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க either நமக்கு velocity நம்ம எப்படி எழுதுவோம் dx velocity நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க velocity listen velocity can be written as dx divided by dt கரெக்ட்டா dx divided by dt acceleration அப்படி சொல்லும்போது dv divided by acceleration will be equal to dv divided by dt கரெக்ட்டா dv divided by dt இந்த இடத்துல நமக்கு v க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்னா இந்த v க்கு பதிலா we can substitute dx divided by dt அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க d divided by dt இந்த v க்கு பதிலா dx divided by dt அப்படி எழுதிக்கலாம் மறைக்கிறேனா நானே எழுதிட்டு நானே மறைச்சிக்கிறேன் அப்படிதான் okay so a will be equal to d square x divided by dt square சரிங்களா இத எப்படி சொல்லுவோம்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன் சொல்லுவோம் சரிங்களா இன் கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க 12th ல ஒரு பியூர் பயாலஜி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இத பாக்கும்போது ஒரு கன்றாவியா இருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்னு வந்து ஒரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் செகண்ட் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படி சொல்ல போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு இது நமக்கு தெரிஞ்சுக்க நீங்க பழக்கப்பட்டிருப்பீங்க v dx divided by dt அதே மாதிரி ஆக்சலேஷன் அப்படி சொல்லும்போது dv divided by dt அப்படி சொல்ல போறோம் இந்த v அப்படி சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு நம்ம உள்ளக கொண்டு வந்துட்டு அத நான் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம் சரிங்களா இப்போ நமக்கு இது என்ன தெரியுதுனா ஒரு ஆக்சலரேஷனை we could also able to written as d square x divided by dt square அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம்ன்ற சொல்ல வரேன் சரிங்களா இப்போ நம்ம எழுதும் பொழுது -k divided by mx கரெக்ட்டுங்களா இப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஆமா அக்ஷதா ஓகே சோ இத என்ன செய்ய போறோம்னா இப்போ நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம இம்ப்ளை பண்ண போறோம் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம் என்னன்னா இந்த k divided by m இருக்கு இல்லையா k divided by m இருக்கு அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒமேகா ஸ்கொயர் அப்படி இன்க்ளூட் பண்ண போறோம் சோ ஒமேகா ஸ்கொயர் will be equal to k divided by m ன்னு எழுத போறோம் இப்போ நமக்கு என்ன நடக்கும்னு பாருங்க இந்த இதே ஈக்குவேஷன் d square x divided by dt square will be equal to minus omega square x minus omega square x so இத நம்ம இன்னொரு விதமா எழுதணும்னா a can be written as minus omega square x இப்போ நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லையா எதுமே உங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது அப்புறம் ஏன்டா சொன்னேன் அப்படின்னு தோணுதா ஆக்சுவலி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே சோ இது உங்களுக்கு இத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இத நீங்க படிச்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அப்போ ஒரு ஆக்சலரேஷனுக்கும் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் என்னது a will be equal to minus omega square x
இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, நீ ஏன்டா இந்த இடத்துல நீங்க ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை எம்னு போட்ட அப்படின்ற ஒரு டவுட் வரும். இப்போதைக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க, நேரம் வரும்போது நானே சொல்றேன். சரியா? இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் என்ன செய்ய போறோம், இந்த கே டிவைடட் பை எம்முக்கு பதிலாக ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். இதை நம்ம பார்க்கறதுக்கு வந்து நமக்கு இஎம் வேவ்ஸ் அப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆக்சிஷனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, செகண்ட் டெஃபினிஷன். சார் இது ஸ்கொயர் எக்ஸ் 2 ஸ்கொயர் எப்போ வரும் சார்? புரியல. இது ஸ்கொயர், இது சார் தோவா தோ அப்படின்னு நமக்கு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் இருக்கும்போது நமக்கு தோ யூஸ் பண்ண போறோம். ஓகே, 19 சொன்னோம்னா அது வந்து டிஃபரன்ஷியேஷன். தோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெக்யூலரா நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சமானவங்க வந்து அந்த கூட்டத்தில் இருக்காங்க. ஓகே, அது மேபி உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வேற யாராவது வச்சிருக்கலாம். அப்போ கூட்டத்தில் வந்து ஒரு 100 பேர் இருந்தாலும் நம்மளோட பார்வை எப்படி இருக்க போகுது, நமக்கு பிடிச்சவங்க மேலே தான் இருக்க போகுது. சரிங்களா? இன்கேஸ் நம்மளோட ரிலேட்டிவ் இருக்கலாம், இல்லை நம்மளோட அம்மா அப்பா இருக்கலாம், யாரோனா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது எவ்வளவு பேராமீட்டர் வேணா, எவ்வளவு வேரியபிள் வேணா இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வேரியபிள் பார்க்கும்போது இப்போ டோ டிவைட் பை ஃபார் எக்ஸாம்பிள் டோ டிவைட் பை டோ டி அப்படின்ற இடத்துல ஃபார்ம் எப்படி இருக்கலாம்னா எக்ஸ் ஒய் இசட் டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுவும் ஒரு வேரியபிள், இதுவும் வேரியபிள், இதுவும் வேரியபிள், எல்லாமே வேரியபிள். ஆனால் நம்ம நம்ம எதை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னா இந்த டீயை மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ we are going to differentiate the whole term with respect, நமக்கு டீயை மட்டும் தான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதுதான் நமக்கு அந்த இடத்துல, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டோ நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இது நம்ம மேத்தமெட்டிக்ஸ், கோர் மேத்தமெட்டிக்ஸ். இந்த இடத்துல நமக்கு ஜென்ரலா நம்ம இந்த மாதிரி தோ யூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. மேபி ரேண்டமா எங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே, ஹை ஃபை உங்களுக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது நமக்கு ஒரு முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலா வந்து நமக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இது வந்து ஆக்சுவலி என்ன, ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். d square x divided by dt square will be equal to minus omega square x. இப்போ இது என்ன, நான் ஒரு செகண்ட் ஆர்டர் இத இன்னொரு நம்ம கூட எழுதிடலாம். d square x divided by dt square plus omega square x is equal to 0. சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன். இது வந்து என்னது, ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்ய போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஓகே, அப்படியே மண்டல கைச்சிடாதீங்க, ஏன்டா இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு. இதை நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா நான் என்ன கிடைக்குன்னு மட்டும் நான் சொல்றேன். அது நமக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா x will be equal to a sin omega t plus pi. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைக்க போற ஒரு ஃபார்முலாவா இருக்க போகுது. ஸோ நான் மோஸ்ட்லி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாக்ஸ் போட்டு நான் மென்ஷன் பண்றேனோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்டா நம்ம பாக்குறது இல்லை இன்னைக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த ஆசிலேஷன்ஸ் இருக்கிற சாப்டர் வந்து எல்லாமே டாப் டு பாட்டம், பின் டு பின்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் மினிமம் கண்டென்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். அதுலயுமே நான் பாக்ஸ் போறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சார் மை டவுட் என்ன, பை லக்ஷ்மி பாலன் சார் டிபிபில இருக்கு சார். ஓகே 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 அக்ஷதன். லக்ஷ்மி பாலன் சார் ஒய் டபுள் டிஃபரன்ஷியேஷன். எதுக்குடா டபுள் ரெண்டு டைம் நீ டிஃபரன்ஷியேட் பண்ற? அதானே. ஏன்னா ஆக்சுவலா அக்ஷதன் சொல்லிட்டாப்ல ஆக்சலேஷன் அப்படின்னு சொல்லும் போது, சிட்டிசன் ஆக்சலேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய போறோம்னா dv divided by dx, dv divided by det, rate of change of displacement, rate of change of velocity தானே. acceleration will be equal to rate of change of velocity. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா velocity is again a rate of change of displacement நமக்கு தெரியும். அப்போ இந்த v நம்ம தூக்கிட்டு போய் இங்க நம்ம கொடுத்தோம்னா a will be equal to d divided by dt. இந்த v க்கு பதிலா நம்ம எழுதணும்னா dx divided by dt. ஓகே, again நம்ம என்ன செஞ்சுக்கலாம், a will be equal to d square x divided by dt square எழுதலாம். இதனால தான் நமக்கு என்ன செய்யுது, ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஓகேவா? அக்ஷதன் வந்து சொல்லிட்டாப்ல எனக்கு பதிலா. ஓகே,
நீ அவங்க வந்து நீ டிஸ்டர்ப் பண்ண, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி ரைட், இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஒரு பேராமீட்டர் நம்ம பார்க்க போறோம். ஏனா என்ன, ஒமேகானா என்ன, பைனா என்ன, டீனா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா நம்ம டெஃபினிஷன் பார்க்க போறோம். மோரோவர் இதை நம்ம பார்க்கலாம் எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜென்ரலா கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோ அண்ட் சோ, இந்த ஆம்பிளிடியூட் இஸ் சோ அண்ட் சோ அப்படின்னு மாதிரி டிஃபைன் பண்ணிடுவாங்க. நமக்கு ஆம்பிளிடியூட் என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம அப்போ நம்ம கஷ்டப்படுறதை தாண்டி, கஷ்டப்படுறதை விட நமக்கு இப்போ நம்ம படிச்ச முக்கியமான டேர்ம்ஸ் நம்ம படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப நான் என்ன பார்த்துருந்தோம்னா அங்க நான் மென்ஷன் எக்ஸ் மென்ஷன் பண்ணிருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் எக்ஸ் ஒய் இசட் நம்ம எதோ மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஒய் வில் பி ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பை. இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்றது ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த ஆம்பிளிடியூடோட இன்னொரு விதமா சொல்லணும்னா ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க 12th நீங்க 12th நம்ம படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஏசி ஜெனரேட்டர்ல நம்ம ஒரு ஃபார்முலா வந்து அரைவ் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா, ஏ இஸ் ஈக்குவல் டு இ இஸ் நதிங் பட் இ நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்ம அரைவ் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா, அப்போ இது என்னடா அப்படின்னு கேட்டா நமக்கு வரப்போற நம்ம ஜெனரேட் பண்ண போற இஎம்எஃப் ஓட வேல்யூ தான் இ நாட் சைன் ஒமேகா டி. இப்போ இந்த இ நாட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, இது நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, எய்தர் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த வேவோட இதை நம்மளோட ஒரு சைன் வேவ் எடுத்துக்கலாம், இதுதான் நம்மளோட ஆசிலேஷன். எந்த ஒரு ஆசிலேஷனா இருந்தாலும் நம்ம வேவோட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆக்சுவலா வந்து ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யாரும் இவர் கேட்டார்ல, ஆசிலேஷன்ஸ் அப்படின்றது வேவா அப்படின்னு கேட்டாரு. ஆக்சுவலா வந்து வேவா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். வேவ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a ரெப்ரசன்டேஷன் தான். நம்ம லைட் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஒரு ஒரு பிளேன்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், இன்னொரு பிளேன்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலரா நமக்கு வந்து லைட் ப்ராபகேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது எல்லாமே நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு லைட்டை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி ஏதாச்சும் ஒன்று வச்சு நம்ம ரொம்ப அப்படியே கூர்ந்து கவனிச்சோம்னா அது வந்து ஒரு வேவா இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. பட் நம்ம வந்து அந்த லைட்டை ஃபுல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இதுதான் லைட் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அதே மாதிரி ஒரு வேவையும் ஒரு ஆசிலேஷன்ஸையும் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா நம்ம சைன் வேவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அண்ட் அகெயின் இந்த சைன் வேவ்ல மேக்ஸிமம் போகக்கூடிய ஒரு இடம் தான் என்னது, ஆம்பிளிடியூட். இந்த மேக்ஸிமம் போகக்கூடிய இடம் தான் என்னது, ஆம்பிளிடியூட் ஏ. இன்னொரு மேக்ஸிமம் போகக்கூடிய இடம் தான் மைனஸ் ஆம்பிளிடியூட் ஏ. சரிங்களா, மோரோவர் இந்த பார்ட்டிகல் வந்து எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2a அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். நம்ம கொஸ்டின்ல கூட ஒரு கொஸ்டின் இருக்கு, நம்ம பார்ப்போம். சரிங்களா, இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அது எவ்வளவு தூரம் ரீச் ஆக முடியும் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் அது மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் ரீச் ஆக முடியும் அப்படின்றத நமக்கு வந்து a அப்படின்னு சொல்ல போறோம், which means ஆம்பிளிடியூட். அப்போ சைன் ஒமேகா டி. இந்த ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எய்தர் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா இதை வந்து ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், இல்லை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிக்கல் ஒரு ஃபார்முலா இருக்கு, 2πf எழுதிக்கலாம். 2πf எழுதிக்கலாம். இந்த f அப்படின்றது என்னதுன்னா இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் அட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டைம் பீரியடோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி என்னடான்னு கேட்பீங்களா, ஒமேகா வில் பி ஈக்குவல் டு 2π divided by time taken. divided by time taken 1 divided by time taken அப்படின்றது நமக்கு frequency. So frequency அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு fraction of second வந்து நமக்கு எத்தனை waves வந்து accumulate ஆயிருக்கு அப்படின்றது தான் frequency. ஓகே, நீங்க frequent அந்த காலேஜுக்கு நீங்க வரதே இல்லங்க, அந்த frequent அந்த கிளாஸ்க்கு நீங்க வரதே இல்லங்க அப்படின்றது சொல்லுவோம்ல, அந்த frequent அப்படின்றது என்னன்னா ரெகுலரா நீங்க வரதே இல்ல, அதான் நான் மீன் பண்றேன். which means நமக்கு ஒரு செகண்டுக்கு நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் waves வந்து நமக்கு அந்த பர்టిక్యులர் போர்ஷன் நமக்கு நம்ம எவ்வளவு தூரம் waves வந்து அது கலெக்ட் ஆக போகுது நமக்கு நம்மளோட கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதோட வேல்யூ தான் என்னது, frequency. ஒரு செகண்டுக்கு the number of waves accumulated in single second. சரிங்களா, என்னடா என்னமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, திவ்யா ஹாய் சார், பாலாஜி ஹாய், வெரி குட் ஈவினிங். ஓகே, வைப்ரேஷன் ஆஃப் பாடி டு அண்ட் ஃப்ரம் தானே சார், எக்ஸாக்ட்லி அதுவும் இருக்கு. சரிங்களா, ஸோ ஃப்ரம் மீன்ஸ் கொஷின் ஜெயவேலு டாட், நான் டாட் மட்டும் தான் வைப்பேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு டாட் மட்டும் வச்சுட்டு ஒரு வணக்கத்தை போட்டிருக்காங்க. திவ்யா ஹாய் திவ்யா, வெரி குட் ஈவினிங். பாலாஜி ஹாய் ஹாய், சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஜாலியா வந்துட்டீங்க. சரி, பேன் உட்காந்து பார்க்காம ஏதாச்சும் நோட்ஸ் எடுத்துகிட்டே உட்காந்து படிக்கணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். நெக்ஸ்ட் நமக்கு இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ், அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எக்ஸ் அப்படின்றது எக்ஸோ ஒய் அப்படின்றது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது அந்த பர்டிகுலர் டைம்ல ஓவரால் நம்ம பார்க்கறது எல்லாமே ரேண்டமா நம்ம பார்க்கறது. இப்போ இந்த பார்ட்டிகல் வந்து இந்த பொசிஷன்ல எங்க இருந்தாலுமே அந்த பொசிஷனுக்கு உண்டான வேல்யூ தான் இது. சரிங்களா, அந்த பொசிஷனுக்கு உண்டான வேல்யூ தான் இது, which means இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த இன்ஸ்டன்ட் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லு அப்படின்னு நீங்க கேட்பீங்களா, அந்த இன்ஸ்டன்ட் தான் இது. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அந்த பார்ட்டிகல்
அந்த பார்ட்டிகல் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ அந்த நமக்கு வந்து பை அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். பை அப்படின்னு சொல்லும் போது ஃபேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பார்க்கும்போது பை அப்படின்னு சொல்லும்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2 வேவ் நம்ம எடுக்கும்பொழுது நம்ம கரண்ட்டுக்கோ இல்லை வோல்டேஜுக்கோ நம்ம எடுக்கும்பொழுது அந்த 2 வேவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டேர்ம் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே நம்ம இந்த வேவ் வந்து இந்த பார்ட்டிகல் வந்து எந்த ஃபேஸில் இருக்குது அப்படின்றதோட மென்ஷன் தான் இது இந்த பை. சரிங்களா? ஸோ ஓவராலா இந்த ஹோல் டேர்மே நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டிகல் அப்படின்னு சொல்ல போறோம். அண்ட் இந்த இதை மட்டும் நம்ம என்ன சொல்ல போறோம்னா இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இன்கேஸ் நமக்கு 2 வேவ் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 வேவையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to a sin theta sin omega t, y is equal to a sin omega t plus pi. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 வேவ் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த 2 வேவுக்கும் இடையில ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம தைரியம் என்ன செஞ்சுக்கலாம்னா the phase difference will be equal to pi அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இதை ஒரு வேவோட ஃபேஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் என்னன்னா ஒரு இடம் எந்த இடம்னா இந்த இடம் தான். ஓகே, அது என்ன ஃபேஸ்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஒமேகா டி அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல இருக்கு. செகண்ட் வேவ் வந்து ஒமேகா டி பிளஸ் பை அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா யாரு லீட் ஆகுதாங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் வேவ் வந்து கொஞ்சம் லீட் ஆகுது. சரிங்களா? எவ்வளவு லீட் ஆகுதுன்னா பை அப்படின்ற அளவுக்கு அது லீட் ஆகுது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். எப்பவுமே நீங்க ஒரு 2 வேவை நீங்க கம்பேர் பண்ணும்போது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு சேமா இருக்கணும். 2 வேவை நீங்க கம்பேர் பண்ணும்போது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு சேமா இருக்கணும். அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சைன் இருக்கா, ஒருவேளை இங்க காஸா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இங்க காஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த காஸ் ஃபங்க்ஷன் should be written as sin of theta plus pi by 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறணும். சரிங்களா? எப்பவுமே நம்ம ஒரு 2 வேவை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எப்படி தான் இருக்கணும், சேமா தான் இருக்கணும். சரிங்களா? அதை முக்கியமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பெருசா எழுதிருக்கீங்க? ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் சார். ஸோ ரிதீஷ் ராஜன் சார், which lesson mostly 5 mark questions come சார்? 5 மார்க்கா? நீட்ல வந்து 5 மார்க் கிடையாது தம்பி. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே நீட் பேஸ்டான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ மோரோவர் உங்களுக்கு வந்து 5 மார்க் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 11th and 12th சேனலில் நம்ம என்ன டீட்டெயிலாக நம்ம டிஸ்கிரைப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் ஆக்சுவலாக அந்த சீரிஸ் வந்து கண்டினியூ அந்த ப்ராக்ரஸ்ல இருந்துச்சு. இந்த டைம் வந்து இந்த ஜிபி வந்தனால அது கொஞ்சம் நமக்கு லேக் ஆகும். சரிங்களா? ஓகே சார். ஓகே ரித்திஷ். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? ஓகே, இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ண நம்ம பார்க்க வேண்டியது வந்து வெலாசிட்டி. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம், x will be equal to a sin omega t அப்படின்னு எழுதிருந்தோமா, a sin omega t எழுதிருந்தோமா. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு ஆசிலேஷன்ஸோட வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிப்போம். எப்படின்னா வெலாசிட்டி will be equal to dx divided by dt அப்படின்னு எழுதிக்கலாம். dx divided by dt எழுதிக்கலாமா? இப்போ ஒண்ணுமே இல்ல, இது நம்ம ஒரே தடவை டிஃபரன்ஷியேட் மட்டும் தான் பண்ண போறோம், எதுவுமே பண்ண போறது இல்ல. இப்போ நமக்கு a அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட் a அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. sin omega t அப்படின்றது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், sin டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு cos கிடைக்கும். அது அப்படியே எழுதிடுவோம், cos omega t அப்படின்னு எழுதிடலாம். அண்ட் டியூ டு செயின் ரூல் வந்து சைன் ஃபங்க்ஷனுக்குள்ள ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் உள்ளக்க இருக்கு. ஸோ ஒமேகா டீயை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு அகைன் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அகைன் நம்ம என்ன செய்யலாம், ஒமேகான்னு எழுதிக்கலாம். ஸோ வெலாசிட்டியை நம்ம ப்ராப்பராக நம்ம எப்படி எழுதலாம்னா வெலாசிட்டி குட் பி ரிட்டன் as a ஒமேகா காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இது ஒன்று. இது ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம எழுதியாச்சு, இது நமக்கு வெலாசிட்டி எழுதியாச்சு. இப்போ இந்த வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இதே வெலாசிட்டியை நம்ம ஒரே ஒரு தடவை இன்னொரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்ஸலரேஷன் நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஹாய், அவன் பேர் என்ன இருக்குன்னா ஐடிக்கு வந்து ஹாய்ன்னு தான் வச்சிருக்கேன். ஹாய் சார், ஹாய் 12th physics. சரிங்க, ஏ காஸ் திவ்யா ஏடபிள்யூ காஸ் ஒமேகா டி எக்ஸாக்ட்லி அதே தான். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஒரே தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. a will be equal to dv divided by dt. ஸோ இதை நம்ம ஒரே டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். a ஒமேகா அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட். அப்போ காஸ் அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் ஒமேகா டி அப்போ நமக்கு கிடைக்கும். அண்ட் அகைன் நம்ம என்ன செய்ய போறோம், ஒமேகாவை நம்ம ஒமேகா டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒமேகா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அகைன் என்னது ஒமேகான்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஓவரால் இந்த ப்ராப்பராக நம்ம ப்ராப்பராக எழுதணும்னா இந்த ஆக்சிலேஷன் குட் பி ரிட்டன் as மைனஸ் a ஒமேகா
ஸ்கொயர் சைன் ஆஃப் ஒமேகா டி. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கணும். எதை முக்கியமாக படிக்கணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பாக்ஸ் போட்டுருக்கதான் நம்ம முக்கியமாக படிச்சிருக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ எதுவும் டவுட் இருக்குங்களா? இதில் ஒன்றுமே இல்லை. இது வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு ஆசிலேஷன்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு ஆசிலேஷன்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஒரு ஆசிலேஷனோட வெலாசிட்டி, இந்த ஆசிலேஷன்ஸோட ஆக்சலரேஷன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் நமக்கு இப்போ இத தாண்டி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபார்முலா என்னன்னா வெலாசிட்டியை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட்ல வச்சு நம்ம பேசணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல ஏதாச்சும் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. A அப்படின்றது ஆம்ப்ளிடியூட், ஒமேகா அப்படின்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, மற்ற எல்லாமே ஒரு ஃபேஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டர்ம். இப்போ இன் கேஸ் இதே விஷயத்துல நமக்கு இதே ஃபார்முலா நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா we could also be written as a omega cos pi omega t plus pi அப்படின்னு போட்டாங்கன்னா லெட்ஸ் சே இதுல வந்து ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு pi அப்படின்ற ஒரு அளவுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற எதுவுமே பெருசா இல்ல. இப்போ பாருங்க, இப்போ இந்த வெலாசிட்டியை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு பேசணும்னா இந்த ஃபார்முலா வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஃபார்முலாவே இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஜஸ்ட் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு கிளாஸ் நம்ம டீட்டெயிலாக நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. என்னன்னா ஒரு வெலாசிட்டி, அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டியை, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோ அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டியை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு நம்ம லேர்ன் பண்ணும்போது v will be equal to omega square root of a square minus y square. சரிங்களா? ரைட். எக்ஸாக்ட்லி அக்ஷதா, திவ்யா, கிளியர் சார். எனக்கு எங்கெல்லாம் எனக்கு கிளியர் அப்படின்ற வார்த்தை கிடையாது, எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வந்து திவ்யா தான் வந்து எந்த கிளாஸாக இருந்தாலும் எனக்கு புரியுது, ஓகே நெக்ஸ்ட் போகலாம், கிளியர் அப்படின்ற மாதிரி எனக்கு சைன் கொடுக்கறதே எனக்கு திவ்யா தான். சரியா? டன் திவ்யா. சரியா? நெக்ஸ்ட் அப்போ x is equal to minus x w ஸ்கொயர்னு சொல்லாமா சார்? x is equal to minus x. x is equal to minus x omega னு சொல்லலாம். ஸ்கொயர் minus x ஸ்கொயர் சொல்லலாம். என்னன்னா a will be equal to minus omega square x ன்னு கூட சொல்லலாம். இப்படி நம்ம சொல்லிக்கலாம். அக்ஷதா, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதை பார்ப்போம். இந்த முக்கியமான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பொறுத்த அளவுக்கு நமக்கு மீன் பொசிஷன்ல என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு வெலாசிட்டி வந்து நமக்கு மேக்ஸிமமா இருக்கும், மீன் பொசிஷன் நமக்கு மேக்ஸிமமா இருக்கும், அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல நமக்கு வந்து ரொம்ப மினிமமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன், எக்ஸாம் நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஒரு ஊஞ்சல். ஓகே, என்னன்னா இது நம்மளோட ஒரு பாப். சோ இந்த பாப் என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல நமக்கு இப்படி இழுத்து விட போறோம். ஓகே, இழுத்து விட்டோம்னா இது என்ன செய்யும்னா இப்படியே மைக்ரேட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மறுபடியும் அது ரிட்டர்ன் பேக் வரும். ஏன் ரிட்டர்ன் பேக் வருதுன்னா இதை தாண்டி போறதுக்கு அதுக்கு எனர்ஜி கிடையாது. கரெக்டா? இதை தாண்டி போறதுக்கு எனர்ஜி வந்து அது கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து பிரேக் ஆகுது, எனர்ஜி வந்து அது ஃபுல்லா லாஸ் ஆகுது. விச் மீன்ஸ் அதோட வெலாசிட்டி வந்து நமக்கு ஜீரோவா இருந்துருக்குது. இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன செய்யுது, வெலாசிட்டி will be equal to 0. எப்படி ஒரு பால் நம்ம மேல த்ரோ பண்ணும்போது அது மேல போயிட்டு மறுபடியும் கீழே வரும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல நமக்கு வெலாசிட்டி is equal to 0 அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி ஒரு ஆசிலேஷன்ஸ்ல நம்ம அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி ஜீரோவா இருந்தனால தான் அது மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வருது. சரிங்களா? இதை நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் பேக் வரும்பொழுது இந்த பாயிண்ட்ல வரும்பொழுது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வெலாசிட்டி வந்து செம்மையா மேக்ஸிமமா இருக்கும். கரெக்டா? இது வந்து பயங்கரமான ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். ஓகே, சென்ட்ராஸை கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த பாயிண்ட் வந்து சர்ன்னு கீழே இறங்கி வரும். மறுபடியும் அதே ஸ்பீட்ல கிடுக்கிடுன்னு மேலே போகும். மேலே போகும்போது மறுபடியும் ஸ்பீட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸ்பீட் குறையும் போது மறுபடியும் இந்த பாயிண்ட்ல நமக்கு வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வரும்போது உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து உங்களுக்கு பயங்கரமா கூடும். ஸோ உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து நமக்கு 0வா இருக்கு அப்படின்றதுனால கைனடிக் எனர்ஜி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 0வாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், கைனடிக் எனர்ஜி will be equal to 0. அப்போ கைனடிக் எனர்ஜி நமக்கு எப்போ நமக்கு 0வா இருக்கோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மேக்ஸிமமா நமக்கு இருக்கும். சரிங்களா? இதை ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இதே இந்த கேஸ்ல இன்கேஸ் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம படிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பால் நம்ம மேல தூக்கி போடுறோம், மேல போகும்போது உச்சத்துல மேக்ஸிமம் பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி வந்து 0வா இருக்கு. அப்போ அதை தன்னைத்தானே திருப்பிக்கிட்டு மறுபடியும் கிரவுண்டுக்கு போறதுக்கு அதுக்கு எவ்வளவு தூரம் பொட்டன்ஷியல் இருக்கணும் கரெக்டுங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இருக்காது, பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க இருக்கும்னா மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ல வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 0. சம்டைம்ஸ் நமக்கு வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 0. ஏன் நமக்கு வெலாசிட்டி ஈக்குவல் டு 0னால நமக்கு கைனடிக் எனர்ஜி 0ன்னு சொல்றோம்னா நமக்கு தான் தெரியுமே கைனடிக் எனர்ஜின்றது என்னது ½ × mv² தானே, ½ × mv². இப்போ நான் v அப்படின்றது நமக்கு 0வா இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி நமக்கு 0வா தான் இருக்கும் சரிங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜி நமக்கு 0வா இருக்கும், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்போ அப்படியே நம்ம இந்த கேஸ்ல வந்து இந்த சிஸ்டம்ல நமக்கு அதே மாதிரியான ஒரு ஃபினாமினா தான் நமக்கு நடக்கும். அப்போ இந்த கேஸ்ல இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னு பாருங்க, velocity will be equal to 0. அப்போ இந்த இடத்துல நமக்கு kinetic energy நமக்கு மேக்ஸிமமா இருக்கும், potential energy நமக்கு மினிமமா இருக்கும். மினிமம் இந்த சென்ஸ் நமக்கு 0வா இருக்கும். ஏன் நமக்கு potential energy நமக்கு 0வா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, potential energyயோட ஒரு பேசிக்கான ஃபார்முலா என்னன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஒரு ஜெனரலான potential energy ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு ஜெனரலான ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஜெனரலான ஃபார்முலா. அப்போ அந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு நமக்கு potential energy நம்ம எழுதணும்னா ½ × kx² எழுதிக்கலாம். நீங்க இது ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு டைம் சொல்றேன். நம்மளா ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது என்னது, இட்ஸ் ஒர்க் டன். சோ ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் டைம்ஸ் தி டிஸ்பிளேஸ்மென்ட். இப்போ நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுப்போம். எப்போ அந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுத்து டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க அதை விட்டுருங்க, இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா 1/2 kx² அப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம். இப்போ இந்த கேஸ்ல எப்போ நமக்கு வந்து x ஓட வேல்யூ வந்து நமக்கு மேக்ஸிமமா இருக்குமோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். x ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு மினிமம் 0வா இருந்துச்சுன்னா என்னன்னு கிடைக்கும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். x ஓட வேல்யூ நமக்கு 0வா இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு 0வா கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு x ஓட வேல்யூ நமக்கு 0வா கிடைக்கும்னா மீன் பொசிஷன்ல x ஓட வேல்யூ நமக்கு 0வா கிடைக்கும். மீன் பொசிஷன்ல x ஓட வேல்யூ நமக்கு 0வா கிடைக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா லிசன், இப்போ நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுத்துடலாமா, நம்மளோட ஸ்ப்ரிங் கேஸ் எடுத்துடலாம். இது நம்மளோட ஸ்ப்ரிங் கேஸ். இப்போ இதுதான் நம்மளோட x = 0 அப்படின்ற ஒரு கேஸ். இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா மறுபடியும் இது இந்த இடத்துல ஆஃப்சைட் ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது மூவ் ஆகிக்கிட்டே வரும். ஒரு எந்த இடத்துல அது வந்து ஸ்டாப் ஆகும்னா அதோட மீன் பொசிஷன் அது வந்து ஸ்டாப் ஆகும் சரிங்களா? அப்போ இந்த மீன் பொசிஷன்ல வரும்பொழுது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்னா 0வாக இருக்கும். ஏன் அதுனா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட் அதோட எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அதோட பொசிஷன் அதோட எனர்ஜி நம்ம சொல்றது நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போறோம் சரிங்களா? அப்போ மீன் பொசிஷன்ல அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி will be equal to 0 சரியா? இதை நீங்க ஜஸ்ட் இந்த லாஜிக் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே விஷயத்தை தான் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நமக்கு நடக்குது சரிங்களா? யார் இது? ஓகே, தாரணி கேமி சார் கிளாஸ் 12 எப்போ சார் கிளாஸ் 12 எப்போ சார் பிளான் பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நமக்கு கிளாஸ் 12 11 எல்லாமே நமக்கு சேர்ந்து தான் போகுது. இப்போ நம்ம ஜிபிசிஎஸ் நடந்துகிட்டு இருக்கனால கிளாஸ் 12 எல்லாமே உங்களுக்கு வந்து கம்பைனாக நான் போய்கிட்டே இருக்கு சரிங்களா? இப்போ இங்கே கேட்குறீங்களா, இங்கே வந்து நமக்கு ஃபர்தர் கிளாஸ் வந்து உங்களுக்கு 12th போர்ஷனுமே இங்கே கவர் ஆகும். எஸ் சார், சிவசங்கர். ஓகே, ஸோ தரணி சார், தரணி இல்லை தாரணி சார், தரணி இல்லை. ஓகே, தரணியா எங்க ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, தரணியான்னு தெரியல. எதா இருந்தாலும் மனுச்சு ஏற்றுக்கோங்க நீங்க. சரி திவ்யா, ஓகே கிளியர் சார். ஓகே, செர்ம கனி ஹாய் கனி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் உங்களை பார்த்து. எனக்கு என்னன்னா இந்த திவ்யா இந்த கனிலாம் வந்து மோஸ்ட் எல்லா செஷனும் வந்துருவாங்க. ஓகே சார், பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம், நீங்க வாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி செம்ம சப்போர்ட் அவங்க. சரி, அதே மாதிரி ஆக்சேஷனோட ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. A will be equal to -ω² x. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி மீன் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சேஷன் will be equal to 0. மீன் பொசிஷன்ல ஏன்னா x y will be equal to 0. அப்போ y நமக்கு 0வா இருந்துச்சு, ஆக்சேஷன் நமக்கு 0வா இருக்கும். y நமக்கு மேக்ஸிமம் இருக்க பொசிஷன்ல நமக்கு இதுவுமே நமக்கு என்ன செய்யும், மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆம்ப்ளிடியூட் தான் நம்ம சொல்ல போறோம் கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா நம்ம மேக்ஸிமம் சொல்ல முடியும். மேக்ஸிமம் பாயிண்ட் நம்ம அப்படின்னு சொல்றது என்னது, இது x = a sin ωt அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். இதுல மேக்ஸிமம் பாயிண்ட் என்னது, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த இதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த a தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுது. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் அது இந்த a
சரிங்களா? அப்போ a அப்படின்னு சொல்லும்போது இன் கேஸ் நமக்கு x is equal to 0 இருந்துச்சுன்னா acceleration நமக்கு 0 தான் இருக்கும். which means மீன் பொசிஷன்ல அது வந்து எந்த ஒரு ஆக்சலேஷனும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை x அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆகுது, which means மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் அது ரீச் ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளோட ஊஞ்சல் இருக்கு இல்லையா, நம்மளோட பாப் வந்து மேக்ஸிமம் இங்க ரீச் ஆயிருக்கு, which means இங்க இருந்து நமக்கு a அப்படின்னு ஒரு பொசிஷன் வரைக்கும் அது ரீச் ஆயிருக்குன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வாட் would be the acceleration அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஆஃப் த ஆக்சலேஷன்ல அது இருக்கும். சரிங்களா? லிசன், அவ்வளவுதான். தாரணி ஹாய். எனக்கு அந்த அக்ஷதன் அப்படின்னு சொல்லும் போது அவரு லாஸ்ட் கிளாஸ்ல வந்துருவாரு, அதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்துட்டாப்ல. அக்ஷதன் ஓகே. ஸோ கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் இருங்க. நமக்கு இதுக்கு அடுத்து இதை தாண்டி நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இதுக்கு அடுத்து நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இது எல்லாமே ஒரு ஜெனரலா ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. ரிசல்ட் நம்ம கம்பேரிங் டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம ஆக்சஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு நம்ம கிராஃபை நம்ம டிரா பண்ணும்போது இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃபா இருக்கும். திவ்யாவுக்கு ஒரு தம்ஸ் அப். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு முக்கியமான ஒரு கிராஃபா இருக்கும். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு லிசன், phase difference between y and v will be equal to pi by 2. Phase difference between v and velocity is pi by 2. Okay. Phase difference between displacement and a will be equal to pi. So இத நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படினு சொல்றேன். இத எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். லிசன், இத ஒரே ஒன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம போயிரலாம். x is equal to a sin omega t அப்படினு எழுதிருந்தோமா? அப்போ y is equal to நம்ம என்ன எழுதிருந்தோம்னா a omega cos omega t அப்படின்னு எழுதிருந்தோம். அப்போ சாரி, இது v அதே மாதிரி a அப்படின்னு எழுதினா மைனஸ் a omega ஸ்கொயர் sin omega t அப்படின்னு எழுதிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதை மூணுமே நம்ம எழுதிருந்தோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எழுதியிருக்கோம், வெலாசிட்டி நம்ம எழுதியிருக்கோம், அண்டு ஆக்சலரேஷன் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, எப்போலாம் நம்ம ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம ரெண்டு வேவ் நம்ம ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எல்லாத்தையும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நமக்கு சேமா கொண்டு வந்துடணும். நம்ம எல்லாரோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம சிமிலர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ நமக்கு சிமிலர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. நமக்கு சைன் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ பெட்டர் நம்ம எல்லாத்தையுமே ஒரு சைன் ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வந்துடலாம். சைன் ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. இப்போ v அப்படின்னு கேட்டது எப்படி எழுதலாம் பாருங்க. v could be also written as a cos theta அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி cos theta could also be written as sin theta plus pi by 2 னு எழுதலாம். ஓகே, sin theta plus pi by 2 அப்படி எழுதலாம். அப்போ v அப்படின்றத எப்படி எழுதிக்கோம்னா a omega t sin omega t plus pi by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? plus pi by 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் எழுதியாச்சு, வெலாசிட்டி நமக்கு எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் வந்து எழுதுவோம். ஸோ ஆக்சலரேஷனை பொறுத்தளவுக்கு மைனஸ் சைன் தீட்டாவா நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் சைன் தீட்டாவா அப்படின்னு சொல்லும்போது we could also write as sin theta plus pi அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த மைனஸ் சிம்பிள் நம்ம ரிமூவ் பண்றதுக்காக, இந்த மைனஸ் சிம்பிள் ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ஒரு பை மட்டும் நம்ம உள்ள ஃபேஸ் நம்ம ஆட் பண்ணா போதும். இப்போ இதை வச்சு நம்ம எழுதணும்னா a could also be written as a omega square sin omega t plus pi அப்படின்னு எழுதிக்கலாமா? plus pi அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான். எனக்கு இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்னன்னா நான் ஸ்டார் போடுறேன், அந்த ஸ்டார் போடுறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் நமக்கு இது தெரிஞ்சுக்கணும், டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், அடுத்து நமக்கு வெலாசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஆக்சலரேஷனுக்கு உண்டான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப தைரியமா சொல்லலாம், எல்லாமே சேம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல இருக்கு. சேம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபேஸ் ஆங்கிளை ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு தூரம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன் ஒமேகா t ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட்டையும் வெலாசிட்டி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சைன் ஒமேகா t இருக்கு, ஆனா வெலாசிட்டி வந்து நமக்கு கொஞ்சம் பை பை 2 ஆங்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுது, ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுது, டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் இடையில இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுது, பை பை 2 அப்படின்ட்டு இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் ஆக்சலரேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்க போகுது, டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் ஆக்சலரேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுது, பை அப்படின்ற அளவுக்கு இருக்க போகுது. இதை இன்னொரு விதமா நான் சொல்லலாம்னா வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுது, பை பை 2 இருக்க போகுது. சரிங்களா? வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்க போகுது, பை பை 2 இருக்க போகுது. அப்போ ஒன்ஸ் நமக்கு இந்த மூணு வேவ் நம்ம தெளிவா நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா
நமக்கு எந்த ரெண்டு பாராமீட்டருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் வெலாசிட்டிக்கு ஆக்சிலரேஷனுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் எந்த ரெண்டு பாராமீட்டருக்கும் நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் கேட்டாலும் நம்ம ரொம்ப தைரியமா கரெக்டா நம்ம எழுத முடியும் சரிங்களா சோ இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சார் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை பத்தி சொல்லுங்க சார் ப்ளீஸ் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் தலைவா தம்பி என்னைய பத்தி சொல்றதுக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சாதாரண பையன் நான் சரியா ரொம்ப 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 சாதாரண பையன் ரொம்ப காமன் பீப்புள் தான் நான் ஓகே எனக்கு அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது சூப்பர் ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க சார் மாஸ் ஓகே ஓகே சரிங்களா தப்பு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லித்தாங்க 2 பேரும் சேர்ந்து படிப்போம் அவ்வளோதான் எஜுகேஷன் அப்படின்றது அவ்வளோதான் ஒன்று சார் ஏன் என்ன அப்படி சொல்றீங்க நிஜமா நிஜமா அக்ஷதா சரிங்களா இது மாதிரி ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடலாம் ஓகே ஸோ இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் இது கிராஃப் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எனர்ஜி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிராஃப் இருக்கும் ப்ளஸ் பொசிஷன் டைம் கிராஃப் இருக்கும் இதை நீங்கள் மெட்டீரியல்ஸ் மட்டும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்க நமக்கு டைம் கொஞ்சம் லேகாக இருக்கனால நான் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் ஓகே ஸோ எனர்ஜியை பொறுத்தளவுக்கு டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டோட்டல் எனர்ஜி இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி இதை நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும் இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் சரிங்களா ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கு நான் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் இன்னொரு செஷன்ல வந்து உங்களுக்கு பெருசா இதை ஃபுல்லாமே நம்ம டீடைல்டா எடுத்துட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் ரைட் ஸோ கொஸ்டின் பார்த்துடலாமா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இப்போ என்னன்னா ஏய் சார் என்ன அப்படி சொல்றீங்க பார்த்தா அப்படி தெரியல சார் ஸ்லோ பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆவரேஜ்னு இல்லை பட் சிம்பிள் தான் சொல்றேன் சரியா சார் சாரோட ஸ்டோரி யாருக்கு வேணும் தாரணி ஏன் ஓகே நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் ஓகே ஒரு தனியார் செஷன் வச்சு மட்டும் இந்த ஒரு செஷன் போகும் இல்லையா ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டது கட்டியது நீ எங்க பிறந்த நீ எத்தனை பேரை லவ் பண்ண உனக்கு எத்தனை லவ் ஃபெயிலியர் இருக்கு நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச அப்படின்றதெல்லாம் இங்க கேட்பீங்க ஆஸ்க் மீ எனிதிங்ல ஆக்சுவலா எனக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் கேட்குங்க ஒரு டவுட் இருந்தா கேட்குங்க ஆஸ்க் மீ எனிதிங் சொல்லிட்டு ஒரு செஷன் வைப்பாங்க வச்சு கேட்பாங்க பாத்தியா அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்ற ஒரு செஷன் நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்ப நீங்க கேளுங்க நீ யாரு நீ எங்க பிறந்த உன்னோட ஊர் என்ன நீ என்ன படிச்ச அப்படின்றதெல்லாம் அங்க கேளுங்க இப்போதைக்கு நமக்கு இங்க நம்ம இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா கொஞ்சம் முக்கியமானது ஜிஐபிக்கு கொஞ்சம் நம்ம அப்படியே ரெடி ஆகிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ ஓகே சார் பி 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 கரெக்ட்டுங்களா வெரி குட் எக்ஸாக்ட்லி நம்ம கரெக்ட் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கொஸ்டின் அதுதான் இங்க பாருங்க the variation of accretion and with particles executed in simple harmonic motion action will be equal to minus omega square x சரிங்களா இது நம்ம ஓவரால் நம்ம பார்த்தோம்னா a is proportional to minus x ன்னு எழுதிக்கலாமா accretion will be equal to minus x so இத ஓவரால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்துடலாமா ஓகே the physical quantity which remains constant in simple harmonic motion the physical quantity which remains constant in simple harmonic motion ஒரு simple harmonic motionல உங்களுக்கு வந்து சேமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னு பாருங்க இப்போ இதுதான் நம்மளோட ஒரு simple harmonic motion நம்ம சொல்லிறேன் இப்போ இந்த இடத்துல நமக்கு போகும்போது நம்மளோட எனர்ஜி நமக்கு மாறுமா மாறாதானா டெஃபினட்டா மாறும் ஓகே இது மூவ்மெண்ட்ல ஆரம்பிச்ச ஒன்ஸ் இந்த ஸ்டேஷனரியா இருந்துட்டு இந்த மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போனாலே இதோட எனர்ஜி வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும் இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் ஒரு எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு எனர்ஜி அதிகமா இருக்கும் ஒரு எனர்ஜி கம்மியா இருக்கும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல போனீங்கன்னா ஒரு எனர்ஜி அதிகமா இருக்கும் ஒரு எனர்ஜி கம்மியா இருக்கும் சரிங்களா அப்படி பார்க்கும்பொழுது சோ கண்டிப்பா நான் வருவேன் சார் அப்ப வாங்க அப்ப கேளுங்க உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப கேளுங்க சரிங்களா நான் எந்த தைரியத்துல சொல்றேன்னு தெரியுமா ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த செஷன் வந்து நான் வரமாட்டேன் ஆஸ்க் பண்ணிட்டீங்களா பட் ஆனா இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் கண்டிப்பா நம்ம பேசுவோம் சரிங்களா நீங்க எந்த கேளுங்க நீங்க எது வேணா கேளுங்க நான் எது வேணா சொல்றேன் டைம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையா நீங்க வேற படிக்கிற பசங்க நாளைக்கு வந்து காலைல ஸ்கூல்லாம் போனா டி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் when kinetic energy minimum exactly அக்ஷதா இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்னெல்லாம் மாறும் பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறும் கைனடிக் எனர்ஜி மாறும் அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு மாறும் பட் எதுதான் நமக்கு மாறாதுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு மாறவே மாறாது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு செகண்டுக்கு நமக்கு எவ்வளவு தூரம் அது வேவ்ஸ் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு செகண்டுக்கு இது
இது எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ்மென்ட், அது எவ்வளவு தூரம் நமக்கு ஒரு ஆசிலேட் ஆயிருக்கு, எத்தனை வேவ் வந்து அது எத்தனை டைம்ஸ் வந்து ஆசிலேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்ல போறோம். ஒரு செகண்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு ஃப்ரீக்வன்சி சொல்ல போறோம். நமக்கு எந்த ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு மாறாது, பட் மற்ற எல்லாமே நமக்கு மாறும். பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறும், கைனடிக் எனர்ஜி மாறும், அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு மாறும். சரிங்களா? F is constant sir. Exactly. Frequency நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும் actually. Next நம்ம பாப்போம். A particle moving about its equilibrium position with the equations y is equal to minus ax minus bt. Interpret the condition. சரியா? இப்போ அவங்க வந்து ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கரெக்ட் அப்படினு சொல்லணும். சரிங்களா? இப்போ ஜெனரல் நமக்கு என்ன தெரியும்னா d square x divided by dt plus omega square a will be equal to omega square x will be equal to 0 தெரியுமா? தெரியும். ஏன்னா நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்திருந்தோம். இப்போ கொடுத்திருக்க டேட்டா வந்து இதே மாதிரியான அதை ரெண்டு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதே மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சுன்னா நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து நடக்கும். அப்படி கிடைக்கலனா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து நடக்காது. அவ்வளவுதான் விஷயம். இப்போ பாருங்க, இப்போ y இருக்குங்களா? இந்த y நம்ம ஒரே வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். y could be y is nothing but minus ax minus bt. சரிங்களா? இத ஒரே ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy divided by dt ன்னு எழுதலாமா? சரி, அதுக்கு ஆன்சர் சொல்லிருப்பீங்க. ஆப்ஷன் சி. அக்ஷதா இல்ல, ஆப்ஷன் சி கிடையாது. ஓகே, நம்ம செக் பண்ணுவோம். பட் ஆனா தாரணி கரெக்ட். தாரணியா எனக்கு கோச்சுக்காம தாரணியான்னு தெரியல, பட் நீங்க சொல்றது கரெக்ட். பட் எப்படி கரெக்ட்னு நம்ம சொல்லுவோம். dy by dt அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. will be equal to minus a dx divided by dt and t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும், minus b எழுதிக்கலாம். இத நம்ம இன்னொரு தடவை நம்ம மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இன்னொரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d square y divided by dt square is equal to minus a d square x divided by dt square minus 0 ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம ப்ராப்பரா நம்ம எழுதிட்டு இத நம்ம இன்னொரு விதமா எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பாருங்க. d square y divided by dt square plus a d square x divided by dt square is equal to 0. இதுவும் ஒண்ணான்னு பாருங்க. இதுவும் ஒண்ணான்னு பாருங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல இந்த சூரி காமெடியில கோயிலுக்கு முன்னாடி செருப்பை கழட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஓகே, சூரியும் விஷால் படத்துல படம் பேர் நான் மறந்துட்டேன். செருப்பை வந்து ஆக்சுவலா செருப்பு திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புது செருப்பா இருக்குமா, சூரிய என்ன செஞ்சிருவாருன்னா ஒரு செருப்பை வந்து திருப்பி போட்டு போயிருவாப்புல. ஆனா அதையும் ஒருத்தன் வந்து என்ன செய்வான்னா திருடிட்டு போவான். கைப்பிடியா பிடிச்சு கேட்கும் போது இல்லப்பா உன் செருப்பு என் செருப்பு ஒரே மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லப்பல. ஆக்சுவலா என்னன்னா சூரிய இருந்த செருப்பு வந்து புது செருப்பா இருக்கும். ஓகே, ஆனா அவர் வந்து அவரோட செருப்பு வந்து பழசா இருக்கும். அப்படியே ஓட்டையெல்லாம் விழுந்திருக்கு அந்த செருப்புல. அப்ப வந்து கேட்கும்போது இந்த செருப்பு ஒன்னாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செம்ம காமெடியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஒன்னா இருக்கா? ஆனா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு பாருங்க. சரி, நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நமக்கு உங்க எல்லா ஒரே ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு இருக்கு, x தான் இருக்கு. பட் நமக்கு வந்து ரெண்டு வேரியபிள் இங்க ஆட் ஆயிருக்கு. அப்ப டெஃபினட்டா இது என்ன செய்யுது, இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து நமக்கு வந்து இந்த ஃபார்மேஷன் நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். சரிங்களா சார்? ஒரு ஹெல்ப் சார் ஹெல்ப் என்ன ஹெல்ப் உங்களுக்கு சார்? நியூ ஸ்டூடெண்ட் கோபாலகிருஷ்ணன், வெல்கம் டு மை செஷன். பாருங்க எப்படி இருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் இப்பதான் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நியூ ஸ்டூடெண்டா? ஒன்றும் இல்லை, நம்ம இது எல்லாருமே புதுசு பதிலாக சேது எல்லாமே நமக்கு ஒன்று தான். ஓகே, தேங்க்யூ சார். எதுக்கு தேங்க்யூ சார்? ஹெல்ப் என்ன ஹெல்ப் உங்களுக்கு? சம்மந்தமே நம்ம போடுறீங்க. இவனே டவுட்ன்ற, ஹெல்ப்ன்ற, தேங்க்யூன்ற, என்ன 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 பிரச்சனை உனக்கு? நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சோ ஆவரேஜ் வெலாசிட்டி இத டக்குனு யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. டக்குனு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் கம்ப்ளீட் வைப்ரேஷன்ஸ். என்னவா இருக்கும் அது? நான் ஆளு மூச்சு பேச்சவே காணா. ஏ தாரணி சூப்பர், மாசு, நீ கெத்து.
அவ்வளவுதான். ஸோ யூஸ்வலாக வந்து எந்த ஒரு இதுக்குமே நமக்கு ஆவரேஜ் வேல்யூ பார்க்குறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வேல்யூ நம்ம பார்க்குறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா velocity is equal to a omega cos omega t. a omega cos omega t. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நம்ம ஆவரேஜ் வேல்யூ நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவரேஜ் வேல்யூ நம்ம எதுக்கு பார்க்கணும்னா லிசன், இப்போ நமக்கு இது நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ, இது நம்மளோட சைன் வேவ். இப்போ காஸ் வேவ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளோட காஸ் வேவா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுத்து பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் லிசன், ஆவரேஜ் வேல்யூ பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஏரியா, இது பாசிட்டிவ், இது நம்மளோட ஏரியா நெகட்டிவ். அப்ப ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான், நமக்கு 0 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இதோட ஏரியாவும் நமக்கு சேமா தான் இருக்கும். ஆனா இந்த ஏரியா நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், இந்த ஏரியா நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். பட் இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் ஈக்குவலான ஏரியா தான் நமக்கு கீழே இருக்கிற ஏரியா, இதுவுமே நமக்கு நெகட்டிவா இருக்கும். அப்போ நீங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம ரெண்டாவது டிவைட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 கிடைச்சிடும். ஸோ இந்த வேவோட ஒரு காசோட வேவும் ஒரு சைன் ஃபங்க்ஷனோட வேவும் நமக்கு ஆவரேஜ் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணணும்னா நமக்கு 0ல தான் நம்ம லேண்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த வெலாசிட்டி நம்ம ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இதை ஆவரேஜ் வேல்யூ எடுத்தோம்னா அதே தான், a omega தான். ஆனா இந்த காஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுக்கும் பொழுது this will be 10 to 0. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்? a will be ஃபர்ஸ்ட் நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்க போகுது? 0வா தான் இருக்க போகுது. சரிங்களா? சார் ஒன்னு சொல்லணும் சார், I am 12th and I am preparing for NEET. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு செஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கைடன்ஸ் வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வேணும்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சரிங்களா? ஒரு ஒர்த்தான சேனல் தான் இது. இந்த சேனல்ல நீங்க ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போது ரேண்டமா நீங்க ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி எல்லா கண்டென்ட்டுமே நம்ம அவைலபிளா இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு பேசிக் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவுக்கு வந்து நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தாரணி ஷீலா, எஸ் கிளியர் சார். ஓகே திவ்யா, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. The distance covered by the particles undergoing simple harmonic motions in one time period is. ஓகே, ஸோ இது நம்ம சூப்பரான கொஸ்டின், இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் நினைக்கிறேன். இப்போ ஒன் டைம், அதாவது ஃபார் ஒன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசிலேஷன்ல அது எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி the distance covered by the particle undergoing simple harmonic motions in one time period. யாராவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு சொல்லுங்க. திவ்யா, அக்ஷதா, தாரணி, ஏ சூப்பர், வெரி குட், மாசு, கெத்து. ஓகே, ஏன் நமக்கு ஏ அப்படின்னு சொல்லும் போது ஃபார் லிசன், நம்ம காலேஜ் சொன்ன மாதிரி நம்மளோட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த வேவ் நம்ம பார்த்தோம்னா லிசன், இங்க நமக்கு ஏ அப்படின்ற அளவுக்கு நமக்கு அந்த பார்ட்டிகல் வந்து ரைஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயுமே நமக்கு ஏ அப்படின்ற அளவுக்கு நமக்கு ரைஸ் ஆயிருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது டிராவல் ஆயிருக்கும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கும்னா 2a அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பார்ட்டிகல் வந்து டிராவல் ஆயிருந்திருக்கும். சரிங்களா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஓவரால் நம்ம பார்த்தோம்னா 2a அப்படின்ற அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஓவரால் மேக்ஸிமம் அது டிராவல் ஆயிருக்கும். பாசிட்டிவ் சைடில் ஏவும் நெகட்டிவ் சைடில் அது ஏவோ அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் அதை ரீச் பண்றதுக்கு நமக்கு 2a அப்படின்ற டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணிருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துலாமா? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. A particle executes simple harmonic motions with a period of 8 seconds. So period அப்படின்னு சொல்லும்போது நமக்கு t எழுதிடலாம். T will be equal to 8 seconds and amplitude is equal to a will be equal to 4 into 4 centimeter. 4 centimeter. Its maximum speed in centimeters will be. So maximum speed கேட்டிருக்காங்க. So maximum speed கேட்டாலே ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இது ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நான் வெயிட் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார், ஒன் டைம் பீரியட் எஸ் a plus a plus a plus a plus a4. அப்படி இல்ல தாரணி.
அது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓவரால் கவர் பண்ணணும் அப்படின்றத அந்த ரெண்டு பாயிண்ட் தான் இது. சரிங்களா? இது மேக்ஸிமம் எவ்வளவு பாயிண்ட், இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு ரீச் ஆகுது, அந்த அகைன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அது மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது ரீச் ஆகுது அப்படின்றது. ஆக்சுவலா நமக்கு ஏ அப்படின்ற மேக்ஸிமம் வரைக்கும் ரீச் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன் ஏ அப்படின்ற அளவுக்கு அது ரீச் ஆகும். சரிங்களா? அப்போ ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு 2 ஆம்ப்ளிடியூட் அளவுக்கு டிராவல் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இந்த क्वेश्चन யாரும் ஆன்சர் பண்றீங்க சார்? இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. the particle executes simple harmonic motion எல்லாமே இருக்கு. மேக்ஸிமம் வெலாசிட்டி மட்டும் நம்ம சொல்லணும். என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் வெலாசிட்டி மட்டும் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். என்ன யாரையும் ஆன்சர் பண்ணா? சரி நானே சொல்லிட்டா? சரி நம்ம ஆன்சர் பாப்போம். இங்க பாருங்க, listen, velocity will be equal to a omega cos omega, அவ்வளவுதான். cos omega. சரிங்களா? a omega cos omega plus pi அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்க நம்ம ஆட் பண்ண வேண்டியது இல்ல. இப்போ இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா, இதுதான் நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி மீன் பண்ணக்கூடிய ஒரு இடம். இது வந்து என்னது? மேக்ஸிமம் வெலாசிட்டி மீன் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா, the maximum velocity will be equal to a into omega. a அப்படின்றது என்னது? 4 cm into omega அப்படின்றது என்னது? 8. so 8 4s are 32. சரிங்களா? ஆனா 32 சரிங்களா? a கொடுத்திருக்காங்களா? a கொடுத்திருக்காங்க. ஒமேகா அப்படின்ற பதத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, நமக்கு ஜெனரலா ஒரு ஃபார்முலா தெரியுமே, கிளாசிக்கா 2πf. ஓகே, a into 2πf. சோ இந்த f க்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 1/t நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது டைம் பீரியட் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ 2π/t எழுதிக்கலாம். அப்போ a could be written as a அப்படின்றது என்னது? 4 cm into 2π divided by t அப்படின்றது என்னது? 8. so 8 4s are 4 2s are 8. 8 கேன்சல் பண்ணலாம். பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா பை அப்படின்ற அளவு தான் நம்மளோட மேக்ஸிமம் வெலாசிட்டியா இருக்க போகுது. சோ மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னவா இருக்க போகுது? பை மீட்டர் பர் செகண்டா இருக்க போகுது. ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சரி, யார் யார் சொல்லிருக்காங்க? தாரணி டி. டி அப்படி இல்ல, தாரணி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன் தாரணி. அக்ஷதன் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாரு. தாரணி வந்து மேக்ஸிமம் வந்து 1/omega 1/omega வராது. ஸோ இது வந்து லிசன், இந்த ஃபார்முலா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா a omega தான் நமக்கு மேக்ஸிமம். இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் பாருங்க. எப்சிலான் will be equal to epsilon naught sin omega t. இது என்னன்னா ஒரு சைன் வேவோட ஒரு ஜெனரலான சைன் வேவோட ஈக்குவேஷன் தான். ஜெனரலான சைன் வேவோட ஒரு ஜெனரலான ஈக்குவேஷன்ஸ். இந்த டேர்ம் எதை மீன் பண்ணோம்னா, இந்த இன்ஸ்டன்டேனியஸோட வேவோட மேக்ஸிமம் வேல்யூவை மீன் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் இது. அதே மாதிரி இது நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு குவாண்டிட்டி என்னது? a omega தான் நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டேர்ம். சோ மேக்ஸிமம் வெலாசிட்டி will be equal to a omega and cos ஃபங்க்ஷன் நம்ம அதுதான் நம்ம விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சோ இன் கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம், அங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, listen, the potential energy of a simple harmonic oscillator when the particle is halfway to its end position. இப்போ அந்த halfway to the end position அப்படி சொல்லும்போது, இப்போ நான் அந்த கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது நம்மளோட மீன் பொசிஷன். வேற நம்மளோட மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது x = 0. அப்போ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம்னா மேபி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆம்பிளிட்யூட் பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூட், இது என்னது இந்த சைடுல அது நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட், இது வந்து மைனஸ் நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட். சரிங்களா? இது அந்த சைடு போகும்போது பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூட், இந்த சைடு நமக்கு வரும்போது மைனஸ் நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட். அது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் தான் நம்ம ஆம்பிளிட்யூட் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ நம்மளோட பிளாக் எந்த இடத்துல நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் வேவ்ல நமக்கு நிக்குது. இந்த இடத்துல நமக்கு நிக்குது. which means இது வந்து a/2 அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கு. இந்த பொசிஷன்ல the potential energy of a simple harmonic motion oscillators when a particle is halfway to its end point. இதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட்க்கு ஒரு ஹாஃப் வேவ்ல இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஹிண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகே, அப்பனா which means அதோட பொசிஷன் நம்ம கொடுத்துருக்கு. அந்த பொசிஷன் which means இதுதான் நம்மளோட x ஓட வேல்யூ. x = a/2. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா? எக்ஸாக்ட்லி அக்ஷதா, வெரி குட், சூப்பர். நீ
ஓகே ஸோ நம்ம பார்த்தோம்னா என்னன்னா நான் பொட்டன்ஷியல் நான் கால்குலேட் பண்ணுறேன், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 1/2 kx², 1/2 kx². இப்போ இந்த இடத்துல நமக்கு x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு வேல்யூ நமக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஓகே ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா ஒமேகா ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு k டிவைட் பை x m நமக்கு தெரியும். இப்போ இதுல இருந்து நமக்கு k அப்படின்றது நமக்கு என்னன்னா ஒமேகா ஸ்கொயர் m நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? அப்போ இந்த k க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1/2 ஒமேகா ஸ்கொயர் m இன்டு x க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா a டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? x க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் ஹோல் ஸ்கொயர். இந்த பர்టిక్యులர் பொசிஷன்ல அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுதான். ஓகே ஸோ இந்த ஓவரால் இன்னும் நம்ம கன்ஃபைன் பண்ணி எழுத நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம எழுதணும்னா 1/4 மட்டும் நம்ம பிரிச்சு எழுதிக்கலாமா? அதாவது லிசன் 1/2 ஒமேகா ஸ்கொயர் m a ஸ்கொயர் டிவைடட் பை 4. இதை நம்ம அப்படியே ப்ராப்பரா நம்ம வெளியில எடுத்துட்டு வந்தோம்னா ப்ராப்பரா நம்ம வெளியில எடுத்துட்டு வந்தோம்னா 1/4 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1/4 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரிஜினல் பொசிஷன். இது வந்து நமக்கு இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ல இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜில இருந்து நமக்கு இந்த பர்టిక్యులர் பொசிஷன்ல 1/4 தான் நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் என்ன சொல்றது நமக்கு ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஆப்ஷன் சொன்னது நமக்கு கரெக்ட். யாரு தாரணி? ஓகே ஆன்சர் கரெக்டா வருதுங்களா? மிஸ்டர் ஒயிட் வந்து கரெக்டா சொல்லிட்டாப்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தலாமா? ஆடிட்டே இருக்கேன், நான் இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன சொன்னா உங்களுக்கு போர்டு தெளிவா தெரியும் எனக்கு தெரியல, அதனால தான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துலாமா? ஓகே ஸோ த டைம் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சாட்ல சொல்லுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ த டைம் பீரியட் ஆஃப் அ மாஸ் சஸ்பெண்டட் from the spring is t. If the spring is cut into 4 equal parts and the same spring is suspended from one of the parts, then the new time period will be என்னவா இருக்கும்? The new time period will be ஓகே நான் ஹிண்ட்ஸ் கொடுத்துறவா? இங்க பாருங்க, இது நம்மளோட ஸ்ப்ரிங். ஓகே இந்த ஸ்ப்ரிங் நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப கோவப்பட்டு 4 டிவிஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகே 4 டிவிஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓவராலா இந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு L அப்படின்ற லென்த் இருக்கு போகுது. ஓகே இதை நம்ம உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். and that constant will be inversely proportional to its length. and spring constant will be inversely proportional to its length. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும், லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு கம்மியா இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ spring constant will be inversely proportional to length. ஓகே சோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்னா இந்த லென்த், இப்போ இந்த போர்ஷனோட லென்த் பாத்தீங்கன்னா நமக்கு L divided by 4 இதுவும் L divided by 4. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் சியா திவ்யா சொல்லிட்டாங்க ஆப்ஷன் சி சார் அப்படின்னு. ஓகே செக் பண்ணி பார்த்துடலாம், என்னன்னு பார்த்துலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த ஹோலா இருக்கும்போது அதோட என்னது இது k அப்படின்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ. இப்போ இந்த ஒரு போர்ஷனுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த k dash will be proportional to 1 divided by நம்மளோட லென்த் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா 1 divided by 4 மாறிடுச்சு. ஓவராலா நம்ம பார்த்தோம்னா 4 divided by L ன்னு மாறுது. இப்போ நம்ம ப்ராப்பரா எழுதி பார்த்தோம்னா k dash will be proportional to 1 divided by L அப்படின்றது ஒரிஜினலான ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ. அப்ப 4 times into k அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த போர்ஷனோட இந்த k dash இருக்கு இல்லையா, இந்த k dash will be equal to 4 times of this k. அதே மாதிரி ஏன்னா லென்த் நம்ம ஷார்ட் ஆகும்போது நமக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு லாஜிக். அப்போ proportionality ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு புது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு, which means 4 times of this original spring constant. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நமக்கு டைம் பீரியட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ டைம் பீரியட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? டைம் பீரியடோட வேல்யூ நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியுமே. டைம் பீரியடோட ஃபார்முலா என்னது? டைம் பீரியடோட ஃபார்முலா t will be equal to 2 pi square root of m divided by k. சரிங்களா? மாஸ் வந்து நமக்கு மாற போறது இல்ல, இந்த k ஓட வேல்யூ மட்டும் தான் நமக்கு மாறுது. ஓகேங்களா? சோ k ஓட வேல்யூ தான் மாறுது. இப்போ நமக்கு t dash will be equal to 2 pi square root of m divided by k dash.
இந்த k dash பதிலா நம்ம 4k நம்ம எழுதிரலாம். T dash will be equal to 2 pi divided by m divided by 4k. once நம்ம இந்த 4k வை நம்ம வெளியில எடுத்து வந்தோம்னா நமக்கு 1/2 அப்ப நம்ம வெளிய ஏனா ஸ்கொயர் ரூட் இருக்கு ஸ்கொயர் ரூட்ல நம்ம வெளியில எடுத்து வரணும்னா நமக்கு 1/2 நமக்கு கிடைக்கும். அப்போ t dash will be equal to 1/2 into t அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த 1/4 நம்ம வெளியில எடுத்து வந்துட்டோம்னா இந்த ஹோல் டேர்ம் நம்ம பாக்கும்போது ஒரிஜினலா நம்ம டைம் பீரியடுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு அது ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா the new time period will be equal to half of the original time period-ஆ இருக்கும். சரிங்களா? ஆனா திவ்யா வந்து நீ என்ன இவ்வளவு லேட்டா சொல்ற நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொன்னது வந்து யாரு நம்மளோட திவ்யா தான். சூப்பர் திவ்யா, உனக்கு வந்து ஒரு ஹைஃபை. ஓகே அண்ணா 10 படமா முகிலன் என்னமோ சொல்லியிருக்காரு. இருங்க முகிலன் அண்ணா முகிலா சரிப்பா. ஓகே அந்த அளவுக்கு பதட்டம் இல்லப்பா. எனக்கு முன்னாடி பயப்படுவேன், இப்பெல்லாம் அவ்வளோ பயம் இல்லை. ஓகே சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? எதுவும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? எது டவுட் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். வெரி குட் திவ்யா, சூப்பர் திவ்யா. நீ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The period of oscillations of a mass m suspended from the spring of negligible mass is t. If along with it another mass m is added is also suspended, the period of oscillations will be. இது என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட மாஸ் வந்து just listen, நம்மளோட டைம் பீரியட் நமக்கு டைம் பீரியட் நமக்கு தெரிஞ்சுக்கும். டைம் பீரியட் ஃபார்முலா என்னது 2 pi square root of m divided by k. இது நம்மளோட டைம் பீரியடோட ஃபார்முலா. இப்போ நம்மளோட மாஸ் வந்து நமக்கு 2 times நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம அந்த சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணி பாக்கும்போது that the period of the oscillations of the mass m suspended from the spring of the negligible mass is t. Okay, if along with it another mass m is also suspended. Okay, இந்த ஏற்கனவே m அப்படின்ற ஒரு மாஸ் கூட நான் இன்னொரு மாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணா என்னோட டைம் பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாஸ் டி 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 கரெக்ட், வெரி குட். அதான் ஆன்சர். அழகு. யார் அது? முகிலா வந்தா ஆன்சர் கரெக்டா சொல்றான். கரெக்ட் முகிலா, கரெக்ட். அதான் கரெக்ட். அப்போ t dash will be equal to 2 pi. அந்த மாஸ் அப்படின்ற இடத்துல வந்து நமக்கு 1 மாஸ் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு 2 மாஸ் இருக்கு. நம்ம கேபிட்டல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க 2 நமக்கு 2m divided by k. சரிங்களா? இந்த நம்ம 2 மட்டும் நம்ம வெளியில எடுத்து வந்திருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா the t dash will be equal to square root of 2 pi square root of m divided by k. So the square root 2 pi square root of m divided by k அப்படினா எப்படி எழுதிக்கலாம்னா √2 into t. சரிங்களா? ஆன்சர் டி. நம்ம முகிலா சொன்ன மாதிரி ஆன்சர் டி. ஆனா முகிலாட்ட என்ன தெரியுமா, நீ பாக்குற வரைக்கும் நான் டெக்ஸ்ட் பண்ணேன்டா டி 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 அப்படின்ற மாதிரி. தாரணியும் கரெக்டான ஆப்ஷன். சூப்பர். √2 திவ்யா வெரி குட். சரிங்களா? கரெக்ட்டுங்களா? ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தறலாம். அக்ஷதாவும் கரெக்ட். ஆனா எல்லாரும் நல்லா படிக்கிறீங்கன்னா பயங்கரமா படிக்கிறீங்கடா. Next question பாருங்க. The particle is performing simple harmonic motions with an angular frequency 5000 radian per second. So angular frequency mention பண்ணிருக்காங்க. Angular frequency will be equal to 5000 radian divided by second per second. And the amplitude அப்படி சொல்லும்போது amplitude வேல்யூ என்னது? A is equal to 2 cm. And the mass நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Mass will be equal to 1 kg. Okay. Next find the total energy of the oscillations. Total energy of the oscillations. இந்த total energy of the oscillations க்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இத நீங்க சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? B ஆ? டியா? இல்ல ஆக்சுவலி இது யாருமே கரெக்டா சொல்லல. தாரணி தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. சரி எப்படின்னு பாத்திரலாம். முகிலா கொஞ்சம் செக் பண்ணி பாரு எப்படின்னு நம்ம பாத்திரலாம். சரிங்களா? ஸோ எனர்ஜியோட ஃபார்ம் என்னன்னு பாத்திரலாம். எனர்ஜி டோட்டல் எனர்ஜியோட ஃபார்ம் என்னன்னா லிசன். எங்க எழுதுறது? இன்னொரு பேஜ் ஓபன் பண்ணிடலாம்.
total energy oda formula half into mv square. So v அப்படி சொல்லும்போது நமக்கு maximum value omega square a square. சரிங்களா? So simple harmonic motion ஓட total energy அப்படி சொல்லி பாக்கும்போது நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு இருக்கு. லிசன் இது நமக்கு half into m ஓட வேல்யூ நமக்கு தெரியுமானா m ஓட வேல்யூ நமக்கு தெரியும், a ஓட வேல்யூ நமக்கு தெரியும், and omega ஓட வேல்யூ நமக்கு தெரியும். சரிங்களா? சோ வேற எதுவுமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. இப்போ நம்ம இதுவே நம்ம என்ன செஞ்சுக்கோம்னா 2 into 10 to the power of minus 2 ன்னு எழுதிக்கலாம். அதாவது நம்ம மாத்த வேண்டியது இருக்குங்களா? வேற எதுவும் நம்ம மாத்த வேண்டியது இல்ல. சரிங்களா? ரைட். சோ மாஸ் அப்படின்றது நமக்கு 1. மாஸ் நமக்கு 1 into 1 into omega square அப்படினு சொல்லி பாக்கும்போது 5000 radian per second. A 2 into 10 to the power of minus 2. 2 into 10 to the power of minus 2 the whole square. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் 1 by 2 into 25 into 10 to the power of 3 into 6 into 4 into 10 to the power of minus 4. Okay, so இதுல என்ன செஞ்சுக்கலாம்னா 2 cancel பண்ணிடலாம். 25 2s are 50 into 10 to the power of 2. Okay, so 5 into 10 to the power of 3 joule எழுதிக்கலாம். கரெக்ட்டா டோட்டல் எனர்ஜி அப்படி சொல்லும்போது 5 into 10 to the power of 3 joule அப்படி இல்லாட்டினா kg ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா 5 k கிலோ ஜூல் எழுதிக்கலாம். சரிங்களா? தட்ஸ் இட். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? எஸ் ப்ரோ பி ஒன்லி ஐ எம் ராங். ஓகே மிகிலா, அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. half into திவ்யா சூப்பர் திவ்யா, நீ உண்மையாவே மிகிலா டோன்ட் வரி எவ்ரி ஒன் டூ மிஸ்டேக். தாரணி வந்து தட்டி கொடுக்குறாங்க, ஒன்றும் கவலைப்படாத ப்ரோ, நம்ம வந்து நார்மல் தான், மிஸ்டேக் பண்ணுறது வந்து இட்ஸ் குவாய்ட் நேச்சர் அப்படின்ற. கரெக்டு தான், யூ ட்ரை யுவர் பெஸ்ட். ஆனால் இந்த அளவுக்கு சரி. ஓகே முகிலன், தாரணி எஸ் டியூட், வெரி குட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இதில் எங்கே நமக்கு முக்கியமான ஒரு ஏரியா வருதுன்னா இதுதான் நமக்கு முக்கியமான ஏரியா. டோட்டல் எனர்ஜி, நம்ம டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா அது half into KA square. half into KA square தான் நமக்கு ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டோட்டல் எனர்ஜியை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு half into KX square. கரெக்டுங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு half into KX square. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது half into MV square. அது நமக்கு ஜெனரலாக நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle executes linear simple harmonic motions with an amplitude 3 cm. Amplitude will be equal to 3 cm when the particle is at 2 cm from the mean position. The magnitude of its velocity is, appo when x is equal to 2 cm, in the condition நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the magnitude of the velocity is equal to that of acceleration. The magnitude of the velocity will be equal to this, to the type of acceleration. இந்த particular point நமக்கு இந்த கண்டிஷன் வந்து satisfy பண்ணுது. Then its time period in seconds. time period நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு டைம் பீரியட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு என்ன நம்ம பார்க்கணும், நம்ம புதுசு நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு இங்கே தான் யூட்டிலைஸ் ஆகுது. என்ன ஃபார்முலா பாருங்க, இந்த வெலாசிட்டியை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா நம்ம மார்க் பண்ணியிருந்தேன். விச் மீன்ஸ் the velocity will be equal to omega square root of a square minus x square நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? a square minus x square அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது a is equal to minus omega square x ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நான் முக்கியமான ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல நமக்கு இந்த ரெண்டுமே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, என்னடா என்னமா சொல்றீங்க முகிலா? சூப்பர் ப்ரோ மாஸ். சி அண்ணா முகிலா சியா? சியா கரெக்டா தப்பான்னு தெரியலையா? அதுக்குள்ளே போட்டா எப்படி? சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். திவ்யாவும் போட்டாச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். திவ்யா சொல்றது முகிலன் சொல்றதெல்லாம் கரெக்டானு பார்த்துடலாம். லிசன், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல நமக்கு என்ன செய்ய போறோம், வெலாசிட்டி நமக்கு ஆக்சலரேஷன் நமக்கு சேமா இருக்க போகுது. ஓகே, ஸோ w omega square root of a square
minus x square is equal to minus omega square x. இப்போ நம்ம ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம், நமக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு omega a square minus omega x square will be equal to omega to the power of 4 x square எழுதலாம். இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ஒமேகா அப்படின்றத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஸோ நம்ம இது ஒமேகாவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. a square minus x to the power x square will be equal to omega to the power of 3 x square அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ நமக்கு என்ன தேவை? டைம் பீரியட் தான் நமக்கு தேவை. எதுக்கு நம்ம டைம் பீரியட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எதுக்கு இதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம்னா டைம் பீரியடோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? t is equal to ஒரே நிமிஷம். Listen. A square minus x square. A square minus x square will be equal to omega cube x square. கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் கரெக்ட்டுங்களா? பிரச்சனை இல்லை. முகிலா அப்படியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே ரிப்பீட் பண்ணுறியா முகிலா? நாமக்கல் சார், ஜிபி ப்ராடக்ட். சரிப்பா, பெரிய ஆள் தான் பண்ணி. ஓகே ஓகே, இங்கே பாருங்க, இங்கே நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன். எஸ், ஓகே. ஸோ என்னன்னா சரிங்களா? இப்போ வெலாசிட்டி அண்ட் நமக்கு ஆக்சலேரேஷன் நமக்கு இந்த படி எங்க நமக்கு 2 சென்டிமீட்டர் நமக்கு ரெண்டுமே நம்ம கோரிலேட் பண்ண போறோம். கோரிலேட் பண்ணும்போது ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் will be equal to omega to the power of 4 x ஸ்கொயர் எழுதலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் இது நமக்கு கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஸ்கொயர் எழுதலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் will be equal to omega ஸ்கொயர் x ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ நமக்கு இதை நம்ம இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம்னா a ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1 will be equal to omega ஸ்கொயர் எழுதலாம். இந்த ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்தில் வருது? ஒமேகா will be equal to 2 pi divided by t அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு ஞாபகத்தில் வருது. அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 1 will be equal to 2 pi divided by t. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு t தான் நமக்கு தேவை. ஸோ எப்பா என்னாச்சு? ஓகே, இப்போ நமக்கு x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். எந்த x 2 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். அப்போ a ஸ்கொயர் டிவைடட் பை 4 minus 1. ஏன்னா x is equal to 2 அப்படின்னு போட்டோம்னா x square will be equal to 4 minus 1 will be equal to 2 pi divided by t. இதை நம்ம ஃபர்தர் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா a square minus 4 divided by 4 will be equal to 2 pi divided by t, and again t will be equal to 2 pi into 4 divided by a square minus 4. சரிங்களா? நம்ம ஓவரால் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 pi நமக்கு கிடைக்குதா? t சாரி 2 pi divided by t the whole square
So 4 pi square t square, 4 pi square t square, and t square 4 pi square. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 16 pi square divided by a square minus 4. a square அப்படி சொல்லும்போது நமக்கு ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்களா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ நமக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 8 பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 3 3 are 9, 9 minus 4, t will be equal to 5. அப்போ 16 square divided by 5. ஸோ இதான் நமக்கு வந்து டைம் பீரியடோட ஃபார்முலா 16 pi square divided by 5. t square. அப்போ நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டு சைடு நம்ம ரூட் எடுத்தோம்னா t will be equal to 4 pi divided by root 5 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? So that's it. 4 pi divided by root 5. Option C. Next. Sir, is my method is correct. என்ன மெத்தட்? thermodynamics நீங்க எடுங்க. Medicure tube. ஐயா வந்துட்டியாயா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. மெடிக்யூர் டியூப் கஷ்டமாக இருக்குது அப்படியா? ஸோ ஒரு நாள் வந்து நம்ம தனியாக செஷன் வச்சு செஷன் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். தெர்மோடைனமிக்ஸ் ஓகே. ஷீலா சார் என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை, ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளோதான். கஷ்டப்பட்டு ஆன்சர் தேடி பிடிச்சாச்சு நம்ம, அவ்வளோதான். ஓகே. ஸோ சார் மை மெத்தட் இஸ் கரெக்ட். தாரணி நீங்கள் என்ன மெத்தடில் போட்டீங்க? அப்பப்போ ஃப்ரீ டைமில் யூடியூப் பார்த்து படிக்கிற முகிலா அப்படியா? சரி, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. மறுபடியும் முதல்ல உட்காந்து படிக்க வேண்டாம். கண்டென்ட் வந்து யாருக்கு நான் முகிலாவுக்கு சொல்கிறேன், மறுபடியும் வந்து முதல்ல உட்காந்து படிக்க வேண்டாம். கையில் இருக்க கொஸ்டின்ஸை ஃபுல்லாமே டெய்லி வந்து வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்கள் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, அதே போதுமானது. மெடிக்கல் டியூப் மேலே இருக்குது. நான் மெடிக்கல் டியூப் சரி ஓகே, நான் பார்த்துட்டேன். மெடிக்கல் டியூப்பை நம்ம பார்த்துட்டேன், அவர் சொன்னது நம்ம பார்த்தாச்சு. சரியா? நெக்ஸ்ட் போகலாம். வெரி குட். ஓகே, அப்படிதான் இருக்கணும். ஆரிய கூத்தாலும் காரியத்தில் இருக்கணும். நெக்ஸ்ட் போகலாம் சார் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ 12th question. Listen. Two simple harmonic motions with the same amplitude and time period when acting towards in perpendicular direction with a phase difference of pi by 2 give rise to. Okay, so இந்த give rise to அப்படி சொல்லும்போது first of all நமக்கு phase difference மட்டும் நமக்கு pi by 2ல இருக்கு. கரெக்டா? phase difference மட்டும் நமக்கு pi by 2ல வச்சுக்கிட்டு நமக்கு ரெண்டு வேவ் நமக்கு சூப்பர் இம்போஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to a sin omega t. செகண்ட் வேவ் நமக்கு என்னவா இருக்க போகுது? a sin omega t plus pi by 2 இருக்க போகுது. இப்போ இந்த ரெண்டு வேவுமே நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு என்ன செய்ய போகுது? சேம் ஆம்பிளிட்யூட் அண்ட் டைம் பீரியட் என்ன acting together in perpendicular directions with the same with the phase difference of pi by 2 give rise to. இப்போ இந்த ரெண்டு வேவுமே நமக்கு கம்பைன் ஆச்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. சரிங்களா? என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் லிசன். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா, இந்த ரெண்டு இதான் நமக்கு ரெண்டு வேவ். பை த क्वेश्चन நமக்கு நம்ம டிரா பண்ணாம நமக்கு ரெண்டு வேவ் டிரா பண்ணலாம். ஆப்ஷன் சி. முகிலா உண்மையிலே நீ மாசியா எத்தனி? ஓகே, இப்போ நம்ம பாருங்க. x divided by a அப்படி இந்த ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம்? x divided by a will be can be written as sin omega t ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி y divided by a can be written as see sin of theta plus pi by 2 அப்படின்றது நம்ம என்ன எழுதிக்கலாம்னா cos theta அப்படின்னு கூட எழுதிக்கலாமா? cos angle கூட எழுதிக்கலாம். so cos omega t அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே என்ன செய்ய போறோம்னா ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணி நமக்கு எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா just listen. x square divided by a square will be equal to sin square omega t. அதே மாதிரி y square divided by a square will be equal to cos square omega t. ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 and 2 நம்ம என்ன செய்யறோம்? ஆட் பண்றோம். ஸோ நம்ம ரெண்டுமே ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க. x square plus a square plus y square. See, x square divided by a square divided by y square divided by a square will be equal to sin square omega t plus cos square omega t கிடைக்குமா? sin square omega t plus cos square omega t.
இப்போ sin square plus sin square omega t plus cos square omega t அப்படினு சொல்லும்போது ஒரு trigonometric function நமக்கு ஞாபகத்துல வருது. ஏன்னா sin square theta plus cos square theta will be equal to 1. Okay, will be equal to 1. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா எப்படி கூட எழுதிக்கலாம்னா x square divided by a square plus y square divided by a square will be equal to 1. அப்படி இல்லாட்டினா நம்ம என்ன எப்படி கூட எழுதிக்கலாம், x square plus y square will be equal to a square அப்படி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? That's it. So இந்த x square plus y square is equal to a square அப்படின்றது என்னன்னா அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கிளோட ஜெனரலான ஃபார்முலா. the சர்க்கிளோட ஜெனரலான ஃபார்முலா என்னது, x square plus y square will be equal to a square. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு y is equal to mx plus c அப்படின்றது என்னது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஜெனரலான ஃபார்முலா. அதே மாதிரி ஒரு சர்க்கிளோட ஜெனரலான ஃபார்முலா என்னது x square plus y square is equal to a. a அப்படின்றது நமக்கு அந்த a அப்படின்ற இடத்துல நமக்கு என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கலாம். சரியா? அந்த கான்ஸ்டன்ட் எதை மீன் பண்ணோம்னா நமக்கு அந்த சர்க்கிளோட ரேடியஸை அது மீன் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றது நம்ம கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். முகிலா சொன்ன மாதிரி, திவ்யா சொன்ன மாதிரி, நம்மளோட அக்ஷதா சொன்ன மாதிரி, ஷீலா அக்ஷதா சிரிக்கிறான். அட்டு ஏன் சிரிக்கிற நீ அக்ஷதா? முகிலா சூப்பரே, நீ உனக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சீட் கிடைக்கும், நல்ல மார்க் எடுப்ப நீ. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கும்போது டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் ஆர் given by x is equal to நமக்கு ரெண்டு வே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெண்டு வே நமக்கு கொடுத்துருக்காங்க. the ratio of the amplitudes of the first and second motions and the phase difference between them are. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு வேவுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆம்பிளிட்யூடோட ரேஷியோ நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு வேவுக்கு இடையில வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆம்பிளிட்யூடோட ரேஷியோ நம்ம பார்க்கணும்னா இப்போ இதை வெக்டர்ஸ் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். வெக்டர்ஸ் நம்ம எப்படி ரிலேட் பண்றோம்னா நமக்கு ரெண்டு வெக்டர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டரோட ஆம்பிளிட்யூட் நமக்கு தெரியணும், ரிசல்ட் ஆம்பிளிட்யூட் நமக்கு தெரியணும்னா நம்ம என்ன சொல்லி பார்த்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த ஜெனரல் ஃபார்முலா a will be equal to square root of a square plus b square அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி அது இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஆம்பிளிட்யூடோட மேக்ஸிமம் இருக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த a1 அப்படின்றது a1 will be equal to square root of a square plus a square. ஏன்னா சைனோட மேக்ஸிமம் a, இந்த பாயிண்டோட இந்த சைனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆம்பிளிட்யூட் வந்து a, காஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆம்பிளிட்யூட் வந்து நமக்கு அதுவும் a தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சைனோட ஆம்பிளிட்யூட் மட்டும் நம்ம பார்த்தோம்னா which means a1 will be equal to square root of 2a. இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, பாலாஜி சர்க்கிள் தம்ஸ் அப். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் a2. a2 அப்படின்றது என்னது, a2 அப்படின்னு சொல்லும்போது இந்த வேவோட நமக்கு மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் நம்ம பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் இதை நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா a ஸ்கொயர் டிவைடட் பை 3. அப்போ நம்ம இதை ஓவரால் நம்ம பார்த்தோம்னா a2 will be equal to square root of 3a square plus a square 4a square 4a square divided by 3. இந்த 4a square divided by 3 நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்னா a2 could also be written as 2a divided by root 3 ன்னு எழுதிக்கலாமா? root 3 ன்னு எழுதிக்கலாமா? கரெக்ட்டா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா the ratio of the amplitudes of the first and the second motion. ஃபர்ஸ்ட் மோஷனுக்கும் செகண்ட் மோஷனுக்கும் நமக்கு ஆம்பிளிட்யூட் மட்டும் ரேஷியோ எடுத்து பார்க்க சொல்றாங்க. ஸோ ஆம்பிளிட்யூட் மட்டும் நம்ம ரேஷியோஸ் எடுத்து பார்த்துடலாமா? ஓகே, a1 டிவைடட் பை a2. a1 ஓட ஆம்பிளிட்யூட் என்னது √2a, √2a டிவைடட் பை a2 ஓட ஆம்பிளிட்யூட் என்னது 2a டிவைடட் பை √3. 2a டிவைடட் பை √3. அந்த √3 நம்ம மேலே கொண்டு வரும்போது இந்த மாதிரி நம்ம எடுத்து வந்துடலாம். இப்போ நமக்கு இதை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், √2a டிவைடட் பை √2 into √2a into a ன்னு எழுதிக்கலாம் into √3. ஸோ ஒரு √2 ஒரு √2 கேன்சல் பண்ணலாம், a கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு √3 டிவைடட் பை √2 a1 டிவைடட் பை a2. சரிங்களா? அப்போ a1 is to a2 will be equal to √3 is to √2. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, √3 டிவைடட் பை √2, √3 டிவைடட் பை √2 எது ஆன்சரா இருக்க போகுது? √3 டிவைடட் பை √2. either நமக்கு இந்த a ஆப்ஷனா இருக்கணும் இல்லனா d ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தறலாம். நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தறணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே மாதிரி தான் மெத்தட், இதே மாதிரியான மெத்தட் தான் அங்கேயுமே இருக்கு. ஓகே,
ஃபேஸ் டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபர்ஸ்ட் மோஷன்ல பார்த்தோம்னா லிசன் நமக்கு tan theta தான் நம்ம யூசுவலா ப்ளே பண்ணுவோம். tan theta tan of first angle will be equal to d2 divided by d1. அதாவது இங்க பாருங்க, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இத வந்து d1 எடுத்துக்கணும். இத வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், d1 எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு d2 ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மோஷனோட நம்ம ஆங்கிள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா d2 divided by d1. அப்போ அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா என்ன கிடைக்கும், d2 divided by d2. so d1 ரெண்டுமே நமக்கு என்ன இருக்க போகுது, a தான் இருக்க போகுது. அப்ப இது will be equal to 0. so pi1 will be equal to tan inverse of 1. so tan inverse of 1 அப்படினு சொல்லும்போது நமக்கு எப்ப நமக்கு tan inverse of 1 கிடைக்கும், நமக்கு 45 டிகிரில நமக்கு tan inverse of 1 கிடைக்கும். so pi1 will be equal to pi by 4. நம்ம ரேடியன்ஸ் எழுதணும்னா 45 டிகிரி நம்ம ரேடியன்ஸ் எழுதணும்னா நமக்கு pi by 4 நமக்கு கிடைக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் நம்ம பார்த்தோம்னா tan of pi 2. so tan of pi 2 அப்படினு சொல்லும்போது again நமக்கு t2 divided by t1 எங்க with respect to second wave. இந்த செகண்ட் வேவ்ல இது வந்து d2, இது வந்து d1. அப்போ a divided by √3 divided by a divided by √3 divided by a. so a கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 by √3 கிடைக்கும். இந்த 1 by √3 அப்படின்றதுல நமக்கு pi by 2 will be equal to tan inverse of 1 by √3. tan நமக்கு எப்போ 1 by √3 கிடைக்கும்னா நமக்கு 30 டிகிரில நமக்கு 1 by √3 கிடைக்கும். which means tan 0 will be equal to 0, tan 30 degree will be equal to 1 by √3, tan 45 degree will be equal to 1, tan 60 degree will be equal to √3, tan 90 degree will be equal to infinity. அப்போ நமக்கு tan 1 by √3, tan inverse of 1 by √3 d sir. ஓகே, அக்சுவலா d பால்டாயிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ என்னது நம்மளோட pi by 6. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் என்னது, ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ del pi will be equal to pi by 4 minus pi by 6. ஓவரால் நம்ம பார்த்தோம்னா HM நம்ம எடுத்து பார்த்தோம்னா 6 pi minus 4 pi will be equal to 24. அப்போ 2 pi divided by 24 அப்படி இல்லனா pi divided by 12 ன்னு கிடைக்கும். சரிங்களா, pi divided by 12 நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் அக்ஷதா சார். அப்போ ஏவா சார்? எக்ஸாக்ட்லி, ஆமா. ஓகே, pi divided by 12 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா இருக்கா? முகிலா, திவ்யா சார், ஜூம் உங்களுக்கு தெரிய மாட்டீங்களா திவ்யா? இப்போ ஜூம் பண்ணவா? இதுல இரு ஒரே நிமிஷம். என்னமோ ஆகும் திவ்யா, இங்க பாத்தியா ஜூம் அவுட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். இப்ப அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இது பெட்டர். ஓகே, crystal clear sir, explanation with the confident. ஓகே, ஸோ நம்ம 2 minutes பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் வச்சுட்டு நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் முடிச்சுட்டு நம்ம தெர்மோடைனமிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சார் என்னோட ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? போதும் சார், போதும் சார். சரி, ஓகே. ஸோ 2 minutes மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. திவ்யா, அக்ஷதா மற்றும் பல. முகிலா பார்த்துக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 minutes பிரேக்.
டார்க் நைட்டு சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன் நான். ஓகே வந்துட்டேன். டார்க் நைட் ஹாய்ண்ணா, வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே பாலாஜி, நீ ஹாய் சொல்றியா பாய் சொல்றியா? நான் பிரேக் தான் விட்டுருக்கேன், அப்படியே சரிப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் போல. சரி பரவாயில்ல, ஓகே. நான் 2 நிமிஷம் பிரேக் விட்டுருக்கேன். அதுவும் திவ்யா காண்டி தான். திவ்யா வந்து தண்ணி குடிக்க சொல்லுச்சு, அதனால நான் போய் தண்ணி குடிச்சு வந்துட்டு நான் கிளாஸுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ரைட், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற சாப்டர் வந்து நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ யூஸ்வலாக என்னன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாப்டர். ஓகே, விச் மீன்ஸ் தெர்மோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பேர்ல இருந்து நம்ம வந்து கதையை கட்டலாம், கதை வந்து நம்ம பில்ட் பண்ணிடலாம். தெர்மோ அப்படின்னு சொல்லும்போது வித் சம்திங் ரிலேட்டட் டு ஹீட் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ண போறோம், அவ்வளோதான். சரிங்களா, வேற எதுவுமே பெருசா இல்லை. ஓகே சார் இப்போ சென்ட்ரல்ல இருக்கீங்களா? ஆமாமா, இப்போ சென்ட்ரல்ல தான் இருக்கேன். கோயம்புத்தூர் சைலம் சென்டர்ல தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ல கடைசி ரூம்ல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லைவ்ல இருக்கேன். சரியா? ஸோ வந்துட்டேன் சார். ஓகே திவ்யா, ஃப்ளோ ஆஃப் ஹீட் எக்ஸாக்ட்லி அக்ஷதா, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து நான் ஆக்சுவலாக நமக்கு அந்த நம்ம பேர்ல் ரெக்கார்டிங்ல சொல்லியிருக்கீங்களா, மோரோவர் நமக்கு அதுதான் இருக்க போகுது. நம்ம அது கூட நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தேர்ட் ஃப்ளோரா சார்? ஆமாம். சரிங்களா, தேர்ட் ஃப்ளோரா ஃபோர்த் ஃப்ளோர்னு தெரியல. 1 2 ஐயா 1 2 தேர்ட் ஃப்ளோர். ஆமாம், தேர்ட் ஃப்ளோரில் நமக்கு லாஸ்ட்டில் இருக்கு. ரைட்,
ஐயா எனக்கு 3rd floor 4th floorனு தெரியல. ஓகே, நம்ம ஸ்டாஃப் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த பிளாக்ல இருக்கேன். இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பத்தி நம்ம பார்த்துடலாம். இப்போ ஜென்ரலா நமக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம பத்தி பார்க்க போறது இல்ல. தெர்மோடைனமிக்ஸ் பத்தி நமக்கு பயங்கரமா நம்ம பார்க்க போறது இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 0th law என்னன்னு பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் law என்னன்னு பார்க்க போறோம். அப்போ சில டேர்ம்ஸ் நம்ம பார்த்துட்டு நமக்கு குயிக்கா நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ 0th law அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். 0th law அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு வந்து அடியபேட்டிக் வால், adiabatic wall and diathermic wall. ஓகே, adiabatic wall அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஹீட் வந்து கண்டக்டே பண்ணாத ஒரு வால் தான் நமக்கு adiabatic wall. அதே மாதிரி diathermic wall அப்படின்னு சொல்லும்போது ஹீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு வால் தான் நமக்கு diathermic wall. ஸோ அகைன் நமக்கு இது எல்லாமே ஒரு குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ ABC நமக்கு 3 சிஸ்டம் இருக்கு. இந்த 3 சிஸ்டமே 2 சிஸ்டம் வந்து நமக்கு ஒரு நம்ம ட்ரா பண்ணிடலாம். A B C, சரிங்களா? இது A, இது B, இது C. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு என்ன கண்டக்ட் பண்ணி, இது வந்து adiabatic wall-ஆ இருக்கட்டும், இது வந்து நம்மளோட adiabatic wall-ஆ இருக்கட்டும், which means நமக்கு A-க்கும் B-க்கும் எந்த ஒரு ஒட்டு உறவுமே நமக்கு கிடையாது. ஓகே, இது வந்து நமக்கு adiabatic wall. அதே மாதிரி இது இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட diathermic wall. இப்போ diathermic wall அப்படின்னு சொல்லும்போது B-க்கும் A-க்கும் நமக்கு வந்து கனெக்ஷன் இருக்கு, A-க்கும் C-க்கும் நமக்கு கனெக்ஷன் இருக்கு. ஆனா B-க்கும் C-க்கும் கனெக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தாலுமே நமக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இன்கேஸ் இது வந்து டெம்பரேச்சர் வேற டெம்பரேச்சர் இருந்தாலும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து A சிஸ்டமும் B சிஸ்டமும் நமக்கு சேம் டெம்பரேச்சர்ல அது வந்துடும். ஏன் வந்துடும்னா நமக்கு எந்த ஆப்ஜெக்ட்லயுமே நமக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருந்தாலும் கம்மியான டெம்பரேச்சர் இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் இன்கேஸ் அது கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து which means ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஹை டெம்பரேச்சர் பாயிண்ட் வந்து லோ டெம்பரேச்சர் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு இந்த ரெண்டு சிஸ்டமுமே ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல வந்துடும். அதே மாதிரி தான் நமக்கு இந்த ரெண்டு சிஸ்டமுமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல வந்துடும். ஒருவேளை இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஹேப்பன் ஆச்சுன்னா டெஃபினட்டா நாங்க என்ன செஞ்சுக்கலாம்னா temperature of the B will be equal to temperature of the C அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா Bயும் Aவும் நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு, Aவும் Cயும் நமக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ இது கண்டிப்பா நமக்கு நமக்கு Bக்கும் Cக்கும் நமக்கு இடையில வந்து adiabatic wall இருந்தாலுமே Bயும் Cயும் ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இது அட்டைன் ஆயிரும் அப்படின்னு சொல்றது நமக்கு 0th law. சரிங்களா? சோ வேற எதுவுமே உங்களுக்கு பெருசா கஷ்டமா எதுவுமே கிடையாது. சோ ஐ அம் கரெக்ட். இப்போ யாரு அச்சுதான். So 3 gases particles in a medium when 2 of gases particles are in equilibrium condition, third particle is also in equilibrium due to other two maintaining the exchange of matter but no energy. Exactly. ஓகேங்களா? கரெக்ட் தான். இது இஸ் நாட் 0th law சார். கரெக்ட் தான். am I correct? கரெக்ட். ஓகே. சோ பாருங்க, இப்போ நமக்கு என்ன செய்ய போறோம்னா ஹீட்டை பத்தி நம்ம படிக்க போறோம். ஹீட் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a path function. சோ path function என்ன, ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்துக்கணும். இதுதான் நமக்கு வந்து இது நம்ம குயிக்கா மட்டும் நம்ம பார்த்துடலாம். இது நமக்கு ஒரு கிராஃப் நம்ம எடுத்துடலாம், PV கிராஃப் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இந்த PV கிராஃப்ல நமக்கு 2 பாயிண்ட்ல இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ல நமக்கு 2 விதமான, இது வந்து டெம்பரேச்சர் 1, இது டெம்பரேச்சர் 2. சரிங்களா? இந்த பாத்ல நமக்கு ஒரு இந்த பாத்ல நம்ம போனோம்னா ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் பண்ண முடியும், இந்த பாத்ல நம்ம போக முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேர்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம், ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் நமக்கு இருக்கு. ஒர்க் டன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி லிசன், ஒரு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கும் கம்ப்ரஸ் ஆகுறதுக்கும் அது செய்யக்கூடிய ஒர்க் தான் நமக்கு ஒர்க் டன். ஓகே, விச் மீன்ஸ் நமக்கு வந்து இது வந்து நம்மளோட கேஸ் மாலிகூல். இந்த கேஸ் மாலிகூல்ஸை நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்ஸ் நமக்கு ஹீட் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த ஹீட் அதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அது வந்து கொஞ்சம் ஒர்க் டன் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஜென்ரலா பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளோட சிஸ்டத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பேசுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஸ். ஓகே, அந்த சிஸ்டத்துக்குள்ள இன்கேஸ் நம்மளோட கேஸ் இருக்கா, ஒர்க் இஸ் டன் by the gas in the physics. Physics பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பேசுவோம்னா, in physics
physics work is done by the gas. சரியா? கேஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு சொல்லுவான் கண்டிப்பா. ஏன்னா இதே வந்து நமக்கு உல்டாவா எங்க இருக்கும்னா ஹெமிஸ்டர் இருக்கும். ஹெமிஸ்டர் என்னன்னா சரௌண்டிங்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவோம். சரி, நான் ரெண்டுமே நான் மறுபடியும் கிளியரா சொல்றேன். இப்போ நமக்கு கேஸ் மாலிகூல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஸ் மாலிகூல்ஸ் என்ன செய்யும்னா ஜஸ்ட் இதோட பவுண்டரியில வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட பவுண்டரியில வந்து அது ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா இந்த கேஸ் மாலிகூல்ஸ் என்ன ஆசைனா அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி நமக்கு ஒன்ஸ் நம்ம ஹீட் கொடுக்கும்போது அது அப்சர்வ் ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா listen, work will be equal to force times the displacement. Force ஓட டைரக்ஷனும் displacement ஓட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா work will be positive. ஓகே, இப்போ இதோட ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? ரேடியலி அவுட்வர்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கு? ரேடியலி அவுட்வர்டா இருக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. இதுவும் வெளியில வர ட்ரை பண்ணுது. அந்த நம்மளோட ஒர்க் டன் எப்படி இருக்கு? கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி கேஸ்ல நமக்கு டெஃபினட்டா ஒர்க் டன் will be equal to positive when work is done by the gas. ஆனா அதே மாதிரி கம்ப்ரஷன் நடக்கும்போது பாருங்க, இப்போ கம்ப்ரஷன் நமக்கு நடக்கும்போது என்ன நடக்கும் பாருங்க. கம்ப்ரஷன் நடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி அது கம்ப்ரஸ் ஆயிடும். சரிங்களா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு கம்ப்ரஸ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கம்ப்ரஸ் ஆகும்பொழுது லிசன், நம்மளோட மாலிகூல்ஸோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? ரேடியலி அவுட்வர்டா இருக்கு. பட் கம்ப்ரஷன் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ரேடியலி இன்வர்டா இருக்கு. அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்மளோட டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல நமக்கு ஃபோர்ஸ் ஒர்க் டன் நமக்கு என்ன செய்ய போறோம்னா நெகட்டிவ் அப்ப நம்ம சொல்ல போறோம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எங்க வேலிடா இருக்க போகுது? பிசிக்ஸ்ல மட்டும் தான் இங்க வேலிடா இருக்க போகுது. கெமிஸ்ட்ரியில என்ன நடக்கும்னு சொல்லட்டா? கெமிஸ்ட்ரியில நீங்க சாட்ல வாரீங்க, ஒரே நிமிஷம் நான் அதை சொல்லிட்டு மட்டும் வந்து சாட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, கெமிஸ்ட்ரியில என்ன நடக்குன்னு பாருங்க. கெமிஸ்ட்ரியில நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்க போகுது? சரௌண்டிங்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க போகுது. இப்போ இதெல்லாம் நம்மளோட கேஸ் மாலிகூல்ஸ். இப்போ இந்த கேஸ் இதெல்லாம் நம்மளோட சிஸ்டம். இப்போ இது ஃபுல்லாமே நம்மளோட கேஸ். இப்போ இந்த கேஸ் என்ன செய்யும்னா இந்த சரௌண்டிங்ஸை நம்மளோட சிஸ்டத்தை நான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். மாலிகூல்ஸ் வந்து இந்த மாதிரி ஹிட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? ரேடியலி இன்வர்டா இருக்கு. அப்போ ரேடியலி இன்வர்டா இருக்கும்போது இப்போ நம்மளோட கம்ப்ரஷனை பத்தி பேசணும்னா which means listen, இதுதான் நம்மளோட கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்க மாலிகூல்ஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னா டைரக்டா என்ன செஞ்சிருக்கு? ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோ அதே டைரக்ஷன் நம்மளோட டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஒர்க் will be equal to force times the displacement. ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்துகிட்டு இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த சென்ஸ் ரேடியலி இன்வர்டா இருக்கு கம்ப்ரஷன் கேஸ்ல. இந்த கெமிஸ்ட்ரியில பொறுத்தளவுக்கு இந்த கேஸ் நமக்கு ஒர்க் டன் will be equal to positive. அப்போ வாட் அபவுட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா ஒர்க் டன் will be equal to நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ் பாருங்க. இப்போ எக்ஸ்பான்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றோம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது which means இந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் மாலிகூல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது வெளியில இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து அமுக்க ட்ரை பண்ணுது. ஆனா நம்மளோட கேஸ் மாலிகூல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அகைன்ஸ்ட் த ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட டைரக்ஷனுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அப்போ இந்த கேஸ்ல நமக்கு நெகட்டிவ் சொல்ல போறோம். இது எல்லாமே உங்களுக்கு எங்க நடக்கும்னா கெமிஸ்ட்ரி நடக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் தான், நீங்க அந்த கேஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், நீங்க சரௌண்டிங்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அது கெமிஸ்ட்ரி. அவ்வளவுதான். ஒர்க் டன் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி மாறி வரும். எதுவுமே உங்களுக்கு இல்லை. சரிங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் தி நேம் ஆஃப் தி ஃப்ளோ. ஓகே, ஸோ நாட் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ். எக்ஸாக்ட்லி இது வந்து நமக்கு ஒர்க் டனை பத்தி நான் பேசிக்கா நான் சொல்றேன். இப்போ இது வந்து பாத் ஃபங்க்ஷனா இல்ல ஸ்டேட் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னமும் ஒரு நேரத்தை சொல்லுவோம். எஸ் சார் பாசிட்டிவ். அக்ஷதம் சதீஷ்குமார் சார் டைம் இஸ் 10:55. அதுக்கு சரிப்பா தெரிஞ்சு நானும் பாக்குறேன். ஓகேவா? W work done will be equal to displacement opposite to the forces. Exactly, work done due to compressive force. ஆமா, pressure decrease. நீங்க pressure அதெல்லாம் நீங்க வச்சு பேசிக்கோங்க. அப்போ force is separate outward சார். ஃபோர்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில இந்த வெளிய இருக்க கேஸ் வந்து உங்களுக்கு இன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நம்ம இந்த சரௌண்டிங்ஸ் வச்சு பேசணும்னா சரௌண்டிங்ஸ் இருக்கிற கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஃபோர்ஸ். ஆனா நமக்கு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு? நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேஸ் வச்சு தான் நம்ம பேச போறோம். ஸோ இந்த உள்ளக்க இருக்கிற கேஸ் வந்து முட்டு, அதாவது அந்த செவத்துல ஃபுல்லா முட்டும். கரெக்டுங்களா? அந்த சரௌண்டிங்ஸ்ல ஃபுல்லா ஹிட் ஆகும் பொழுது இந்த கேஸ் வந்து எந்த விதத்துல நமக்கு கேஸ் எக்ஸிபிட் பண்ணோம்னா வில் பி ரேடியலி அவுட்வர்டா தான் உள்ள இருக்க கேஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது டெஃபினட்டா என்ன செய்யும்? நம்ம கம்ப்ரஷன் நடக்கும்போது அது பாசிட்டிவ் சொல்ற மாதிரி இருக்கும்.
சாரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் சொல்ற மாதிரி இருக்கும், கம்ப்ரஸ் ஆகும்போது நெகட்டிவ் சொல்ற மாதிரி இருக்கும் பிசிக்ஸ்ல. அப்படியே நமக்கு திருப்பி நான் போட்டோம்னா நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சரௌண்டிங்ஸ் வச்சு பேசும்போது சரௌண்டிங்ஸ் இருக்கிற மாலிகுல்ஸ் ஃபுல்லா அந்த நம்மளோட கேஸ் நம்ம சிஸ்டத்தை வந்து கம்ப்ரஸ் பண்ணிடுவோம். which means அமுக்க தான் நம்ம ட்ரை பண்ணோம். அப்போ கம்ப்ரஸ் ஆச்சுன்னா ஒரிஜினல் will be பாசிட்டிவ் எங்க கெமிஸ்ட்ரியில, எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ஒரிஜினல் will be நெகட்டிவ் எங்க கெமிஸ்ட்ரியில. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம பிசிக்ஸ்ல இருக்கும். இப்போ ஒர்க்டனா நம்ம கான்செப்ஷன் நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ அதை வந்து குவான்டிஃபை பண்ணணும். எப்படி குவான்டிஃபை பண்ணணும்னு பாருங்க. ஒர்க் டன் will be equal to force into displacement. ஆனா இங்க நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ண போறோம். எப்படி ரீரைட் பண்ண போறோம்னா ஒர்க் டன் will be equal to pressure times the change in volume. pressure times the change in volume. இத மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். pressure will be equal, see work done will be equal to pressure times the change in volume. சரிங்களா சார்? ஓகே சார், ஜஸ்ட் ரிலேட் பண்றேன். ஓகே கரெக்ட் தான் திவ்யா. நெக்ஸ்ட் போலாம். ஏன் இது நம்ம இதுல நெக்ஸ்ட் நம்ம 11th and 12th நம்ம தெர்மோடைனமிக்ஸ் போகும்போது இதை நான் பார்த்துருந்தோம். கரெக்டா திவ்யா? அதனால உனக்கு நான் போர் அடிக்கும். பட் இது வந்து சேனல் மாறி இருக்கு இல்லையா, அதனால மேபி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். நம்ம நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். சரியா? இப்போ நம்ம போயிடலாம். நான் சொன்னேன் சார். முகமது ஃபயாஸ், ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எஸ் சார். சார் ஓகே சார், நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். 12th நெக்ஸ்ட் என்ன சார் நடத்துவீங்க? 12th வந்து நீங்க சேனல் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஐசோதெர்மல் பொறுத்தளவுக்கு we are having something called listen. நமக்கு ஒரு சிஸ்டத்துக்கு நமக்கு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சு, ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் கொடுக்கணும்னா அந்த ஹீட் வந்து நமக்கு ரெண்டு விதமா யூஸ் ஆகும். ஓகே, இது எல்லாத்தையும் சொன்ன கதை தான். ஜஸ்ட் நம்ம வேமா நான் சொல்லிட்டு நமக்கு ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம சிஸ்டம் இந்த சென்ஸ் நம்மளோட கேஸ் மாலிகுல்ஸ், இந்த கேஸ் மாலிகுல்ஸ் நமக்கு ஹீட் நம்ம கொடுத்தோம்னா அந்த ஹீட் வந்து நமக்கு ரெண்டு விதமா நம்ம யூஸ்லேஸ் ஆகும். ஒன்று வந்து அந்த ஹீட் அந்த கேஸ் வந்து அந்த எனர்ஜி வந்து ஆப்டின் பண்றதுக்கும் அந்த கேஸ் வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் இல்லை கம்ப்ரஸ் ஆகிறதுக்கும் தேவையான ஒரு டனுக்கு இந்த ரெண்டு விதத்தை அது வந்து யூட்டிலைஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ அந்த கிவன் ஹீட் வில் பி யூட்டிலைஸ்ட் இன் Q will be utilized in the change in heat will be equal to change in internal energy plus change in work done. சரிங்களா? இதுதான் நமக்கு இது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஹீட் கொடுப்போம், ஆனா ஒர்க் டன் நடக்கும். ஆனா எந்த ஒரு ஹீட்டுமே அது இன்டர்னலா அதை எடுத்துக்காது. which means இன்டர்னல் எனர்ஜி நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு ஜீரோவா தான் இருக்கும். சரிங்களா? இன்டர்னல் எனர்ஜி நமக்கு வந்து ஜீரோவா தான் இருக்கும். ஏன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோவா இருக்குன்னு கேளுங்க. ஏன்னா ஐசோதெர்மல் நமக்கு கொடுக்க போற ஹீட்டை, ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்க போற ஹீட்டை வந்து அது அதோட இன்டர்னல் எனர்ஜி எதுவுமே ரைஸ் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா அது எதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகுதுன்னா ஒர்க் டன் பண்றதுக்கு மட்டும் தான் அது யூட்டிலைஸ் பண்ண போகுது. சரிங்களா? அப்படி யூட்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு ஐசோதெர்மல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் இது. ஸோ அந்த இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் ஒர்க் டன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 0. இந்த ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் பற்றி மட்டும் லைட்டாக நம்ம சொல்லிடலாம். சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிவி டயக்ராம் நம்ம எடுத்துடலாம். இந்த பிவி டயக்ராம்ல நமக்கு ஓவரால் நமக்கு எய்தர் ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ சைக்கிளிக் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆரம்பத்தோட இடமும் நமக்கு முடிவோட இடமும் நமக்கு தெரியாம இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஏ, இது பி, இது நமக்கு சி, இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த 3 பாயிண்ட்லயுமே நமக்கு இன்கேஸ் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ப்ராசஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அகைன் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரும்போது டெம்பரேச்சர் நமக்கு என்ன இருக்க போகுது, சேமா தான் இருக்க போகுது. கரெக்டா? அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு T2 இருந்துச்சுன்னா நமக்கு T2ல நமக்கு சேமா தான் இருக்க போகுது. T3 இருந்துச்சுன்னா நமக்கு T3 சேமா தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ எப்படி பார்த்தாலுமே இப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கே அது வந்து சேர்ந்துச்சுன்னா நமக்கு டெம்பரேச்சர் நமக்கு மாறுமானா நமக்கு மாறாது. அதனால நமக்கு இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு டெம்பரேச்சர் நமக்கு சேமா இருந்துச்சுன்னா எதை மீன் பண்ணுதுன்னா இன்டர்னல் எனர்ஜி நமக்கு மாறவே மாறல அப்படின்னு அர்த்தம். which means change in internal energy will be equal to final internal energy minus internal energy. அப்ப change in internal energy will be equal to 0 அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி அது சேஞ்சே ஆகல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எப்போ நமக்கு அப்ளிகபிளா இருக்கும்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்லயும் அப்புறம் சைக்கிளிக் ப்ராசஸ்லயும் நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி நமக்கு 0வா தான் இருக்கும். இது தாண்டி நமக்கு இன்டர்னல் எனர்ஜியோட பேசிக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் degrees of freedom, the internal energy will be equal to F divided by 2 N or del T. சரிங்களா? F divided by 2 N or del T அப்படின்றத நமக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜியோட ஒரு ஃபார்முலா. இது முக்கியமானது, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த F அப்படின்றது இருக்குல்ல, இது வந்து என்னது? F அப்படின்றது வந்து degrees of freedom. சரிங்களா? F அப்படி என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், R அப்படின்றது கான்ஸ்டன்ட், T அப்படின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ் சார்.
same initial position 12th. Okay, so monatomic 3 exactly actually. So monatomic வந்து உங்களுக்கு 3 ன்னு சொல்வீங்க. monatomic அப்படினு சொல்லும்போது monatomic வந்து F is will be equal to 3. அதே மாதிரி diatomic அப்படினு சொல்லும்போது நமக்கு வந்து diatomic அப்படினு சொல்லும்போது நமக்கு வந்து degrees of freedom will be equal to 5 and polyatomic அப்படினு சொல்லும்போது நமக்கு degrees of freedom will be equal to 0. இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ஓகே, work done அப்படின்றது மாதிரி பேசிக்கான ஒரு ஃபார்முலா. work done will be equal to pressure into change in volume. pressure into change in volume. இப்போ நான் work done அப்படினு சொல்லும்போது ஏது நமக்கு ரெண்டு விதமான work done நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஒன்னு வந்து எக்ஸ்பான்ஷனா இருக்கும், இன்னொன்னு வந்து கம்ப்ரஷனா இருக்கும். சோ in case எக்ஸ்பான்ஷனா இருக்கும்போது நமக்கு work done will be equal to positive, கம்ப்ரஷன் இருக்கும்போது நமக்கு in case நமக்கு நெகட்டிவ் அப்படினு சொல்ல போறோம். இதே வந்து உங்களுக்கு மாத்தி இருக்கும் எங்க கெமிஸ்ட்ரியில. சரிங்களா? ஏன்னா நமக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறத வச்சு தான் நம்ம பேச போறோம். கெமிஸ்ட்ரியில நமக்கு சரௌண்டிங்ஸ் வச்சு நம்ம பேசுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டீடைலிங். இந்த QD அப்படின்னு சொல்லும்போது ஹீட் ஆடட் and the harder heat will be utilized in two ways. ஒன்னு வந்து இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அடுத்து வந்து நமக்கு ஒர்க் டன் நம்ம அது வந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் கம்ப்ரஸ் ஆகிறதுக்கும் தேவைப்படுற ஒர்க் டனா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க பாசிட்டிவ் எழுதணும், எந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீட் ஆடட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் ஆடட் கொடுத்தோம்னா நம்ம பாசிட்டிவ் பிளஸ் கியூ அப்படின்னு எழுதிக்கணும். ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் கொடுத்தோம்னா அதை பிளஸ் கியூ எடுத்துக்கணும். இதே சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் நம்ம வெளியில எடுத்தோம்னா அதை மைனஸ் கியூ எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்ம வாட்டர்ல இருந்து நம்ம ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அது ஐஸ் கியூப்ஸா மாறும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஹீட் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னா மைனஸ் கியூ அப்படின்னு எழுதணும். ஓகே, நம்மளோட ஹீட் வந்து அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு எழுதணும். அப்போ ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைனஸ் கியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஹீட் நம்ம கொடுக்குறோம், அந்த சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் கொடுக்குறோம், நம்மளோட தண்ணியை வந்து நம்ம கொதிக்கணும்னா நம்ம ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த பாயிண்ட்ல வந்து பிளஸ் கியூ அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்போ வந்து அந்த பிளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் டன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். எப்பெல்லாம் உங்களுக்கு எந்த பாயிண்ட் உங்களுக்கு ஒர்க் டன் நம்ம பாசிட்டிவ் சொல்ல போறோம், எந்த பாயிண்ட் நமக்கு நெகட்டிவ் சொல்ல போறோம், இப்பதான் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி. இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது ரீசன் நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். இது நம்மளோட சிஸ்டம். சரிங்களா? இப்போ ஐசோகோரிக் ப்ராசஸ் கரெக்டுங்களா? சாரி, ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. அடியபெட்டிக் ப்ராசஸ்ல இந்த நமக்கு கொடுக்க போற ஹீட் வந்து இந்த ஹோல் சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அதோட வால் வந்து அடியபெட்டிக் வாலா இருக்கணும். ஓகே, there will not be any exchange of heat. ஹீட் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. நமக்கு என்னதான் நமக்கு ஹீட் கொடுத்தாலும் உள்ளக்கு இன்டர்னலா எந்த ஒரு ஹீட்டுமே அது உள்ளக்க போகவே போகாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியாவில் நமக்கு ஒரு ப்ராசஸ் நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. நம்ம ஹீட் கொடுக்குறோம், ஆனால் அந்த ஹீட்டை வாங்கவே இல்லை. பட் ஸ்டில் வந்து இந்த கேஸ் வந்து இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குன்னா என்னடா நடக்குது அப்படின்னு பாருங்க. எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ உள்ளக்கு வந்து ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். உள்ளக்க நமக்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் இந்த கேஸ் மாலிகூல்ஸ்க்கு. நம்ம ஹீட்டே கொடுக்கல, நம்ம ஹீட்டே நம்ம கொடுக்கவே இல்லை. ஆனா நமக்கு ஒர்க் டன் வந்து நமக்கு நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஒர்க் டன் வந்து அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் எஃபர்ட்ல அந்த கேஸ் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து நமக்கு கண்டிப்பா குறையும். கரெக்டா? அப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு நாள் முழுக்க நம்ம சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம இருந்துட்டு நமக்கு வந்து என்ன செய்யறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய ஆடுறோம்னா நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போமா, நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போமா? அப்பெல்லாம் கிடையாது. நம்ம டயர்டா எப்படா போய் தூங்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து எந்த ஒரு இன்டேக்குமே எடுக்காம நம்ம வந்து ஒர்க் டன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றத நம்ம எப்படி மென்ஷன் பண்ண முடியும்னா நெகட்டிவ்ல நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி will be equal to நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். which means இந்த இன்டர்னல் எனர்ஜி நமக்கு குறையுது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக, டிக்ரீசஸ் அப்படின்றத நம்ம சொல்றதுக்காக, இன்டர்னல் எனர்ஜி will be நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி நமக்கு நெகட்டிவ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். குறையுது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக நம்ம நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை இன்டர்னல் எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக நமக்கு வந்து பிளஸ் டெல் கியூ அப்படின்னு எழுதலாம், இன்க்ரீசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக. சரிங்களா? இதை ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த சைன் கன்வெர்ஷன் மட்டும் நம்ம ஜென்ரலாக நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தாச்சு. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கெங்க பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து நமக்கு வந்து மாஸ் வந்து உங்களுக்கு டிஃபைண்டாக இருக்கும். சரிங்களா? T is equal to constant, temperature is equal to 0. ஆதா ஆக்சதா தண்ணி கேம் ஐ எம் பேக்.
ஐ ஆம் பேக். யாரு? தாரணி. ஐ ஆம் பேக் அப்படின்றீங்க. ஓகே, வாங்க வாங்க. சேம் இனிஷியல் பொசிஷன் சார். எஸ் சார். மோனோட்டமிக் 5, டயட்டமிக் வந்து நமக்கு சார் மோனோட்டமிக் 3, டயட்டமிக் 5. கரெக்ட் தான் சார். டெல்கியூபி. திவ்யா சார். கிளியர் சார். ஓகே திவ்யா. திவ்யானா திவ்யா தான். ஓகே சார். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹீட். அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொன்னாலே என்ன செய்ய போறோம்னா நமக்கு வந்து மாஸ் வந்து நமக்கு கிளியரா நமக்கு தெரியும் அப்படின்றது அர்த்தம். இப்போ என்னன்னா நமக்கு ஜெனரலா நமக்கு Q the given heat will be equal to mass into specific heat into del T. இது வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து மோலார் ஹீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போறோம். அந்த மோலார் ஹீட் அப்படின்றது என்னன்னா Q will be equal to NC del T. இப்போ இந்த N அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். N அப்படின்றது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ். C அப்படின்றது வந்து மோலார் ஸ்பெசிஃபிக் கான்ஸ்டன்ட். மோலார் ஸ்பெசிஃபிக் கான்ஸ்டன்ட். T அப்படின்றது என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இது வந்து நமக்கு கொடுத்துக்க போகிற ஹீட். இன்கேஸ் நமக்கு வந்து எது வேணும்னாலும் அதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து ஹீட் கிவன் ஹீட் வில் பி ஈக்குவல் டு 0னா நமக்கு வந்து சியோட வேல்யூ நமக்கு 0வா தான் இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். வேற நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துலாமா? ஒர்க் டன் இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இது வந்து நமக்கு முக்கியமான ப்ராசஸ். நம்ம எதுக்கு மற்ற ப்ராசஸ்லாம் விட்டுட்டு நம்ம அடியாபேட்டிக் ப்ராசஸ் வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் வந்து உண்மையாக ஒரு ஸ்பெஷலான ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அடியாபேட்டிக் ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் PV to the power of gamma will be equal to constant. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடியாபேட்டிக் ப்ராசஸ் நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க ஹீட் வந்து நமக்கு 0வா இருக்கும். அந்த given heat will be equal to change in heat will be equal to change in internal energy plus change in work done. அப்போ நமக்கு ஹீட் given அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 0. அப்போ 0 will be equal to change in internal energy plus change in work done. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா the change in internal energy will be equal to minus change in work done. அப்போ இந்த அடியாபேட்டிக் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நமக்கு என்னதான் நடக்கும்? the internal energy will be equal to minus work done. நமக்கு which means நமக்கு ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். ஆனால் நெகட்டிவ் சிமிலரா இருக்கும். ஒன்று நமக்கு work done நமக்கு நடந்துச்சுன்னா internal energy நமக்கு குறையும். work done நம்ம internal energy நமக்கு குறைஞ்சுன்னா work done நமக்கு சாரி அந்த ஜஸ்ட் இந்த பார்த்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எஸ் சார். சேம் டவுட். என்ன டவுட்டு? how to score 180 in physics. திவ்யா கேட்ட பார்த்த ஒரு கேள்வி, சூப்பரான கேள்வி. என்னன்னா இதுக்கு 2 years பேக் வரைக்கும் அந்த பாசிபிள் 2 years பேக் வரைக்கும் இந்த 180 வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? 180 அப்படின்னு சொல்லும் போது ஒரு ப்ராப்பரான எஃபர்ட் ஸ்ட்ராட்டஜியோட நீங்கள் பிளான் பண்ணோம்னா நம்மளால 180 வந்து நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து நான் யாருன்னு காமிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி என்டி என்ன செஞ்சுட்டாங்கன்னா பேப்பர் வந்து ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நமக்கு வந்து டைம் ரீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, விச் மீன்ஸ் தோ நமக்கு அந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்தாலுமே அந்த கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்க போகிற டைம் வந்து அதிகமாக இருக்க போகுது. அப்போ அந்த அதிகமான இருக்கிற டைம் வந்து நமக்கு பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் அது அமையுது. சரிங்களா? ஸோ நடக்காதுன்னு சொல்லி இல்லை. நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோட நல்ல ப்ராக்டிஸோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து 180 எடுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யுங்கன்னா கான்செப்ட் வந்து கிளியர் பண்ணிக்கணும். கான்செப்ட் வந்து நமக்கு கிளியராக வச்சுட்டு ஒரு பேசிக்கான நோட்ஸ் நம்ம கையில் இருக்கணும். பேசிக் நோட்ஸ் நம்ம கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, வித்தவுட் எனி மெட்டீரியல். எந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் கையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அவங்கள எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ஒப்பீனியன் இதுதான். உங்கள் கைப்பட எழுதுனா ஒரு மெட்டீரியல் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நல்லா இருக்கும். அது யாருமே நம்ம இது பீட் பண்ணவே முடியாது. நீங்கள் கைப்பட எழுதி ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் நம்ம அந்த சாப்டர் படிக்கிற போர்ஷன் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். ஃபார்மல் ஷீட் கையில் இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எந்த இயர் நீட் எக்ஸாம் எழுத போனாலும் அந்த இயரில் கேட்ட ஜேஇ கொஸ்டினை நீங்கள் தயவு செஞ்சு எப்படி நான் ஜேஇ கொஸ்டின் முன்னாடி வச்சிருவாங்க. ஓகே, அந்த அதுக்கு முன்னாடி வருஷத்தோட ஜேஇ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் இயர் அந்த 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 இயருக்கு முன்னாடி இயரில் ஜேஇ கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் வந்து அந்த பர்டிகுலர் இயரில் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அந்த கன்சிக்யூட்டிவ் இயரில் வந்து ஜேஇ கொஸ்டினும் நீட் கொஸ்டினும் வந்து ஓவர்லேப் ஆகிறத அதாவது இன்டர்சேஞ்ச் ஆகிறத நான் நிறைய டைம் நான் பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சொல்லிடுறேன், இன்கேஸ் நம்ம 2026 எழுத போகிறோம்னா 2025ஓட ஜேஇ கொஸ்டின்
அண்ட் 2026 வந்துமே நீங்கள் நம்ம மே மந்த் நம்ம எழுதும் போகும்போது ஜேக்கு ஒரு செட்டப் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த கொஸ்டினுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு நல்ல முறையாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம நல்ல முறையாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். போதும் 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 அப்படின்ற மாதிரி. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ரைட். ஸோ இது முக்கியமான ஒரு ஃபார்முலா. அடியபடி ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா என்னன்னா ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இல்லாட்டி இன்டர்னல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபார்முலா. ஏன் அப்படின்னு பாருங்க. இப்போ அடியபடி ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் PV divided by 1 minus gamma. கரெக்டா? gamma minus 1 gamma minus 1 சரிங்களா? gamma minus 1. இல்ல, இங்க பாருங்க, 1 minus gamma தான். இப்போ இதுல இருந்து நமக்கு இது வந்து ஒர்க் டன் கிடையாது, நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி. சார், இன்டர்னல் எனர்ஜி இல்ல, ஒர்க் டன் தான். இது மாத்தி சொல்றடா அப்படின்றீங்களா? இப்போ இதுல நமக்கு என்ன செய்ய போறோம்னா P final V final minus P initial. V initial will be equal to 1 minus gamma. கரெக்டா? 1 minus gamma. ஓகே. ஸோ இது நமக்கு கரெக்டா. இது வந்து நமக்கு அடியபடி ப்ராசஸோட ஒர்க் டன். இதே வந்து நீங்க நம்ம நெகட்டிவ் சிம்பிள் எடுத்து வச்சு பேசணும்னா இதே நமக்கு இன்கேஸ் ஏன்னா அடியபடி ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு இன்டர்னல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒர்க் டன். கரெக்டா? இப்போ இது நம்ம மைனஸ் சிம்பிள் மட்டும் நம்ம போட்டோம்னா நமக்கு இது எல்லாமே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் ஆகும். அண்ட் தட் வில் பி ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி எங்க அடியபடி ப்ராசஸ். அவ்வளவுதான். இப்போ இந்த இதுல மட்டும் நமக்கு கொஞ்சம் ஒர்க் டன் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை தாண்டி இன்னொரு ப்ராசஸ்ல நமக்கு ஒர்க் டன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னன்னா ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன நடக்கும் பாருங்க. the work done will be equal to P initial V initial ln of V final minus V initial. அதாவது வால்யூம் ஃபைனல் டிவைடட் பை வால்யூம் இனிஷியல். அப்படி இல்லாட்டினா nRT ln of V final divided by V initial. அவ்வளவுதான். சரிங்களா? this is all about work done. எங்க ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல. ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து எந்த ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சும் நம்ம கொடுக்க போற ஹீட் வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சேமா இருக்க போது. ஆனா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனா நமக்கு அந்த கொடுக்க போற ஹீட் வந்து எதுக்கு மட்டும் தான் யூட்டிலைஸ் ஆக போகுது, அது வந்து ஒர்க் டன் பண்றதுக்கு மட்டும் தான் அது யூட்டிலைஸ் ஆக போகுது. அது இதர எக்ஸ்டென்ஷனா இருக்கலாம், இதர அது கம்ப்ரஷனா இருக்கலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். வேற என்ன பார்த்துருக்கீங்க? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஜஸ்வந்த் பாலாஜி ஹாய். ஜஸ்வந்த் பாலாஜி ஹாய் சார், நியூ சப்ஸ்கிரைபர். அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை செஷன். சரிங்களா? ஒன்லி ஒர்க் டன். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஒர்க் மட்டும் தான் நமக்கு நடந்திருக்கும். எங்கன்னா நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல அந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து நமக்கு எந்த ஒரு சேஞ்சுமே நடந்துக்கிட்டு தெர்மல். ஏன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல அதோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு நீடுமே கிடையாது. கொடுக்க போகிற ஹீட் வந்து எதுக்கு மட்டும் தான் யூட்டிலைஸ் ஆகிருக்க போது, அதோட எக்ஸ்டென்ஷன் அதாவது ஒர்க் டன் அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் அது கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு மட்டும் தான் அது யூட்டிலைஸ் ஆகிருக்க போகுது. சரிங்களா? தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்த ஃபார்முலா. ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணுங்க, நோட்ஸ் மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the internal energy changes the internal energy change in the system that has absorbed 2 kilocalorie of heat and done 500 joule of work is. இத பாருங்க, நமக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி நமக்கு எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி நமக்கு பார்க்கணும். இப்போ பார்க்கிறதுக்கு the system that has absorbed 2 kilogram of heat on the heat will be equal to 2 kilocalorie. 2 kilocalorie அப்படினு சொல்லும்போது just listen, 1 calorie will be equal to 4.2 joule. 4.2 joule. அப்போ 2 into 1000 into 4.2 joule. ஓகே, இத நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா 84
8.4 into 1000 joule. Okay, 840 joule. கரெக்டா? அவ்வளவுதான். இப்போ நமக்கு ஹீட் நமக்கு கொடுத்துருக்க ஹீட் நமக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு ஒர்க் டன் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஒர்க் டன் நமக்கு என்னது 500 ஜூல். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இன்டர்னல் எனர்ஜி நமக்கு தேவை. அப்போ நமக்கு ஜெனரலான Q will be equal to the change in work done, the change in heat will be equal to change in internal energy plus change in work done. கரெக்டா? நமக்கு என்ன தேவைன்னா இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தான் நமக்கு தேவை. The internal energy will be equal to Q minus change in work done. So Q அப்படின்னு சொல்லும்போது கொடுத்துருக்க ஹீட் 8400 minus 500. 8400 minus 500 7900 joule. Option D. Divya, super. Okay, actually நீங்க போயிட்டீங்க நான் நினைச்சிட்டேன். Sorry. Option D. Very good. Option D. Oi. அக்ஷரா. என்னது இது option D? சார் 2025 பேப்பர்ல மினிமம் பிசிக்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது சார்? see அது டிபெண்ட்ஸ் தான் திவ்யா. நமக்கு அது டிபெண்ட்ஸ் தான், கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு பர்சன் தான். ஒரு பர்சனும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹான்ஸ்ட் நீங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கோம், பரவாயில்ல அக்ஷதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹான்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணி போயிருக்கோம். எக்ஸாம் ஹாலில் நமக்கு பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை வந்து நம்ம நெகட்டிவ் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நமக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம ப்ராப்பராக நம்ம ஜென்யூனாக ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு கஷ்டமாக ஃபீல் ஆயிருக்குன்னா இந்தியா முழுக்க எழுதுகிற எல்லாத்துக்குமே அதே டிஃபிகல்ட்டி லெவல் தான் இருக்க போகுது. சரிங்களா? அப்போது நம்ம இன்கேஸ் பேப்பர் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் மார்க் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ இப்போ இந்த டிஃபிகல்ட்டி லெவல்லையுமே அந்த மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டுறவங்க தான் மேக்ஸிமம் மார்க்கு ஸ்கோர் பண்ண போகிறாங்க. அப்போது எப்படி பார்த்தாலும் மார்க் மட்டும்தான் நமக்கு வேரி ஆகும். ஓகே, ஆனால் அந்த ரேஷோ வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட ரேஷோ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்க போகுது. அப்போ தப்பாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது, போச்சுட்டு அப்படின்னு நினைக்க வேணாம். எப்படி பார்த்தாலும் நல்லா படித்த எழுதுறவங்க வந்து மேக்ஸிமம் அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். கட் ஆஃப் வந்து எப்படியுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அது அட்ஜஸ்ட் ஆக போகுது. அதனால் நம்பிக்கையோட படிங்க. சரியா? சாரி சார். எதுக்கு சாரி? நோ சாரிலாம் வேண்டாம். திவ்யா எதுக்கு சாரி சார்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, பாருங்க. ஏ கேஸ் ஆஃப் வால்யூம், இதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லுங்க. திவ்யா சூப்பர். சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஏ கேஸ் ஆஃப் volume changes 2 liter to 10 liters at constant temperature of 300 Kelvin. So constant temperature அப்படினும்போது isothermal சொல்லிடலாம். அப்போ temperature will be equal to 300 Kelvin. Then the change in internal energy will be equal to, the change in internal energy will be equal to என்னடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்னவா இருக்கும் ஆன்சர்? ஹாய் சார். சரண் வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. கேஸ் ஆஃப் வால்யூம்ஸ் 2 லிட்டர்ல இருந்து நமக்கு 10 லிட்டரா மாறிக்குது, ஆனா சேம் டெம்பரேச்சர்ல. the change in internal energy will be equal to, என்ன அது இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்க போகுது? நீ கேளு, நான் சொல்லிட்டு சி லிசன். இன்டர்னல் எனர்ஜி என்னவா இருக்க போகுது? இது ஈஸியான क्वेश्चन தான், பார்த்தாலே சொல்லிடலாம். என்னவா இருக்க போகுது? சரண், திவ்யா, அக்ஷதன் சொல்லுங்க. பி. யார் அந்த பி? இரு வாரேன். 0. திவ்யா தான். சூப்பர். 0. ஓகேவா? சரி லிசன் அக்ஷதா, இங்க பாரு. நமக்கு இன்டர்னல் நமக்கு டெம்பரேச்சர் வந்து சேமா தான் இருக்க போகுது, ஏன்னா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ நம்ம கொடுக்க போற என்னதான் நம்ம கொடுக்க போற ஹீட் வந்து ஒன்லி எதுக்கு தான் யூட்டிலைஸ் ஆக போகுது? இந்த 2 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் ஆஃப் வால்யூம் அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் அது யூட்டிலைஸ் ஆக போகுது. அது மீன்ஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு மட்டும் தான் யூட்டிலைஸ் ஆக போகுது. ரேதர் தென் அது வந்து இன்டர்னலா எந்த ஒரு டெம்பரேச்சரும் அது இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை. இன்டர்னலா எந்த ஒரு எனர்ஜியுமே அது வந்து சேஞ்சே ஆக போறதே இல்லை. விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு பி தி சேம். சரியா? அப்போ இந்த கேஸ் நமக்கு என்ன நடக்கும்னா இன்டர்னல் எனர்ஜி நமக்கு மாறாது, 0 ஜூல் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ஹீட் இஸ் நெய்தர் அப்சர்வ் நார் ரிலேட்டட் பை தி சிஸ்டம். இது ரொம்ப ஈஸியானது தான்.
ஏன் தப்பா போட்டேன்னு தெரியல. ஐயோ அச்சதா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாரு, நம்மளாம் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லை, நம்ம வந்து லேர்ன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவே எனக்கு என்னமோ ஆப்ஷன் பி வெரி குட் அக்ஷதா, திவ்யா. ஓகே, ஏன்னா நமக்கு என்னன்னா எந்த ஒரு ப்ராசஸ்லையும் நமக்கு ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா அது வந்து ஒரு அடியபெட்டிக் ப்ராசஸ் தான் நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த அடியபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது லிசன், நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம சரௌண்டிங்ஸுக்கும் நம்மளோட உள்ளக்க நம்மளோட சிஸ்டத்துக்கும் எந்த ஒரு ஹீட்டுமே எக்ஸ்சேஞ்சே நமக்கு நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா the surroundings will be packed with the adiabatic wall. சரி, adiabatic வாலால அது சரௌண்ட் பண்ணனால எந்த ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சுமே அங்க நடக்கவே நடக்காது. சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். Listen, 110 joule of heat is added to the gaseous system whose internal energy changes is 40 joule. Okay, so heat நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம் பாருங்க. heat வந்து 110 joule நமக்கு கொடுத்திருக்கோம். is added to the gaseous system whose internal energy changes from the change in internal energy will be equal to 40 joule. Then the amount of external work done. So external work done அப்படினு சொல்லும்போது del W will be equal to, okay, B adiabatic. Okay, இப்போ இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க. நானே சொல்லிறேன். Okay, so del U plus del work done. So நமக்கு என்ன work done தான் நமக்கு தேவை. அப்போ del work done which means change in work done will be equal to Q minus change in internal energy. Q அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்க ஹீட். அப்போ 110 minus change in heat நமக்கு என்னவா இருக்கு 40 இருக்கு. அப்போ which means நமக்கு வந்து கிட்டத்தட்ட 70 ஜூல் நமக்கு கிடைக்கும். எக்ஸாக்ட்லி திவ்யா, வெரி குட் திவ்யா, அக்ஷதா 70. ஆப்ஷன் பி தான் நமக்கு இருக்கு 70 ஜூல். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். Okay, in a given process dW will be equal to 0, which means நமக்கு work done நமக்கு 0வா தான் இருக்கு. இந்த work done நமக்கு 0 இருக்குன்னு சொல்லனாலே நமக்கு என்ன மீனிங் தான், இது வந்து ஒரு ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படினு சொல்லலாம். ஐசோகோரிக் ப்ராசஸ் என்னது, வால்யூம் வந்து நமக்கு சேமா இருக்கு. வால்யூம் நமக்கு சேமா இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு என்ன செய்ய போறோம், வால்யூம் சேமா இருக்குன்னா நம்ம அதை என்ன செய்ய போறோம்னா ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல போறோம். சரி, the work done will be equal to 0, the internal energy will be equal to internal energy வந்து நமக்கு நமக்கு ஹீட் வந்து நமக்கு நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. which means நம்ம வந்து ஹீட் நம்ம கொடுக்க போறது இல்ல, நமக்கு ஹீட் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். சரிங்களா, so then for the gas, listen, இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம போடணும். இப்போ நமக்கு வந்து நம்மளோட சிஸ்டம் இருக்கு, இது நம்மளோட கேஸ். ஓகே, இப்போ இந்த கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே நடக்கல, அது எதர் எக்ஸ்பேண்ட் ஆகல, அது வந்து எதர் கம்ப்ரஸ் ஆகல, அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இதுல இருந்து நம்ம வந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இதுல நமக்கு ஹீட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த 4 பேராமீட்டர்ல இந்த 4 ஆப்ஷன்ஸும் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். சரி, எது கரெக்டா இருக்கும்? ஏவா? இந்த கொஸ்டின் ஏன் சொல்றீங்க? ஆப்ஷன் சி. சரி, நம்ம பார்த்துடலாம். லிசன் PV is equal to nRT. PV is equal to nRT. இப்போ உள்ளக்க எந்த ஒரு ஒர்க்டனும் நம்ம நடக்கல அப்படின்ற பட்சத்துல நமக்கு சின்ஸ் நமக்கு ஹீட் நம்ம குறைச்சோம்னா அது கம்ப்ரஸ் ஆக போறது இல்லை. அப்ப கம்ப்ரஸ் ஆகலைன்னா இதோட டெம்பரேச்சர் தான் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஏன்னா அது வந்து கம்ப்ரஸ் ஆகாது. ஏன் கம்ப்ரஸ் ஆகாது? ஏன்னா அது வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒர்க் டன் will be equal to 0. அப்போ டெஃபினட்டா நம்ம வந்து அது வந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா இதோட இன்டர்னல் எனர்ஜியோட டெம்பரேச்சர் மட்டும் நமக்கு குறையும். அப்போ இந்த ஃபார்மை பாருங்க, NR அப்படின்றது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அண்ட் அகைன் V அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட். ஏன் நமக்கு V கான்ஸ்டன்ட்? ஏன்னா இது வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ், வால்யூம் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆக போறது இல்லை, கம்ப்ரஸ் ஆக போறது இல்லை. அப்போ நமக்கு டெம்பரேச்சர் நமக்கு குறைஞ்சிச்சுன்னா நமக்கு டெஃபினட்டா என்ன செய்ய போறோம், ப்ரெஷர் நமக்கு குறையும். கரெக்டா? அப்போ ப்ரெஷர் கூடும், இது தப்பு, ப்ரெஷர் குறையுது நம்ம கரெக்டா. ஆப்ஷன் சி. சரிங்களா, யாரு கரெக்டா சொல்லியிருக்கா? என் தங்க பிள்ளைங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. ஏவா அக்ஷதா, வாட் இஸ் திஸ்? டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஓகே, பிகாஸ் வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் ஆல்சோ கான்ஸ்டன்ட்னா இல்ல வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. இது புரிஞ்சுச்சா? திவ்யா போயிருச்சு. அக்ஷதா இது புரிஞ்சா? சார் நான் சொல்லிட்டேன் சார். திவ்யா ஓகே, திவ்யா ஏ
திவ்யா நீங்க சொன்னது ஆப்ஷன் சி. ஓகே 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 ஓகே, நான் கவனித்தேன் திவ்யா. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அக்ஷதா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. If a change in internal energy is the increase in internal energy and W is the work done by the system, then which of the following statement is true? சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கிளியர் சார். ஓகே திவ்யா, டன். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, இங்க பாருங்க. That internal energy is the change in internal energy is increase, the del is the increase in internal energy and W is the work done by the system. Then which of the following system is true? அப்போ ஒரு இது எல்லாமே adiabatic process பொறுத்தளவுக்கு, adiabatic process பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா del U will be equal to minus W, கரெக்ட்டா? which means internal energy will be equal to 0. B B B B B B B B என்ன B? ஓகே, நமக்கு ஐசோதெர்மல் process பொறுத்தளவுக்கு இது இருக்காது, B கிடையாது. தங்களா அது வந்து B கிடையாது. ஏன்னா இது வந்து ஐசோதெர்மல் process. ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு வந்து நமக்கு வேற கண்டிஷன். ஆனா அடிபேட்டிக் ப்ராசஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா the internal energy will be equal to minus of work done. The internal energy will be equal to minus of work done. எங்கன்னா நமக்கு அடிபேட்டிக் ப்ராசஸ் தான். கரெக்ட்டா? ஓ மை காட் அப்படின்றீங்களா? T கான்ஸ்டன்ட். see உங்களுக்கு வந்து புரியுதா இல்ல வந்து நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? திவ்யா அழுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிசன், இங்க பாருங்க. அடிபேட்டிக் ப்ராசஸ் நம்ம படிச்ச ஒரு ரெண்டே கண்டிஷன் என்னது? del v அது internal energy will be equal to negative of work done. அப்படி இன்னொரு ஃபார்முலா என்னதுன்னா PV to the power of gamma will be equal to constant அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? அக்ஷதா என் இன்னொரு டைம் நான் சொல்லவா இல்ல போதுமா? நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். Okay, the monatomic gas is the monatomic gas. A monatomic gas at pressure P1 and V1 is compressed adiabatically. To 1/8 of its original volume. What is the final pressure of the gas? The new volume is nothing but V divided by 8. கரெக்ட்டா? அப்போ அதோட ஃபைனல் வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்து இந்த 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 क्वेश्चन நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு adiabatic process. அப்ப adiabatic process நம்ம என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம்? கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். PV to the power of gamma will be equal to constant. since நமக்கு வந்து இது adiabatic process, the monatomic gas அப்படினு சொல்லிட்டாங்க. அப்ப அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த gamma அப்படின்றத நம்ம எழுத முடியும். gammaோட ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமா? இப்போ இன்னைக்கு நான் மென்ஷன் பண்ணல, இப்போ நான் மென்ஷன் பண்றேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. gamma அப்படின்றது வந்து இஸ் நதிங் பட் இது வந்து ஒரு ரேஷியோ, பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொன்னோம். பாய்சான்ஸ் ரேஷியோட எஃபெக்ட் தான் நமக்கு இந்த காமா, which means f divided by 2 plus 1 divided by f divided by 2. இந்த f அப்படின்றது நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த நமக்கு மோனோட்டாமிக் கேஸை பொறுத்த அளவுக்கு. ஓகே, ஐ காட் இட். ஓகே, சரி லிசன், இந்த ப்ராப்ளம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு தெரியுற மாதிரி இருந்துச்சு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, நம்மளும் சால்வ் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சால்வ் பண்றேன், நீங்க பாருங்க. ஒருவேளை நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் என்னை அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு காமா நம்ம எடுத்து எழுதிடலாம். எஃப் அப்படின்றது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது மோனோட்டாமிக் கேஸுக்கு வந்து நமக்கு 3 அப்படின்னு தெரியும். ஸோ காமா வில் பி ஈக்குவல் டு 3/2 plus 1 divided by 3/2. ஸோ 3/2 plus 1 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு காமா could also be written as 5 divided by 2 divided by 3 divided by 2. 2 cancel பண்ணிடலாம். ஸோ காமா could also be written as 5 divided by 3. இது நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அடுத்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இப்போ நமக்கு PV அப்படின்ற கண்டிஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? PV நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. PV PV 5 divided by 3 is equal to constant அப்படியே எழுதிக்கலாம். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, வாட் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ப்ரெஷர் தான் நமக்கு தேவை. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. P initial V initial will be equal to P final V final அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா நமக்கு ரெண்டுமே நமக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. அப்போ மோர் ஓவர் நம்ம இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் த கேசஸ், வாட் இஸ் த ஃபைனல்
pressure of the gases. இந்த final pressure நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? Okay, final pressure நம்ம வச்சு நம்ம மாத்திரலாம். So final pressure will be equal to initial pressure V 5 divided by 3 divided by V final divided by 3. சரிங்களா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டிங்களா? எப்படி திவ்யா? நீ உண்மையிலே மாஸ் திவ்யா. செம்ம. I got it. என்ன I got it? Okay. So 32 actually ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். ஒன்னு கரெக்ட் தான். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ பி இனிஷியல் அப்படின்னு சொல்லும்போது பி இனிஷியல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாமா? பி இனிஷியல் இன்டூ வி இனிஷியல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வி டிவைடட் பை வி ஃபைனல் அப்படின்னு சொல்லும்போது 8 the whole 5 divided by 3. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. பி இனிஷியல் மேலே கொண்டு வரும்போது 8ன்னு எழுதலாம். ஸோ 8 இன்டூ 5 divided by 3. அப்படி இல்லாட்டினா நம்ம 2 கியூப்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போ PI 2 cube 5 divided by 3. 3 cancel பண்ணிடலாம். And again final pressure will be equal to initial pressure 3 cancel பண்ணிட்டு 2 to the power of 5. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. Very good. அவ்வளவுதான். So final pressure will be equal to 32 times the initial pressure. Divya, very good. Super நீ. Next question பாப்போம். அக்ஷதா ஆன்சர் வந்துச்சாயா? அக்ஷதா ஆன்சர் வந்துச்சா? ஸோ ஆன்சர்னா இதுதான் உனக்கு ஒரு ஃபார்மேட். ஜஸ்ட் நீ பார்த்து ஒன்ஸ் டைம் நீ கோத்ரூ மட்டும் பண்ணிக்க. ரெண்டு ஃபார்முலா தான் அதேபடி பார்த்துக்கு நமக்கு அதோட ஸ்டேட் கண்டிஷனல் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஸ்டேட் ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பாய்சான்ஸ் ரேஷியோ வச்சு நமக்கு அந்த காமா வேல்யூ நம்ம எடுத்துட்டோம்னா ரிசல்ட் நமக்கு கிடச்சிடும். சரிங்களா? நன்றி ஐயா. திவ்யா, எனக்கு வந்து someone is calling me ஐயானா எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. சரியா? ஓகே, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐயா. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ரைட், 8th ப்ராப்ளம் பாருங்க. இப்போ சாம்பிள் ஆஃப் 0.1 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் நார்மல் ப்ரெஷர். ஸோ நார்மல் ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, ஸோ வாட்டர் வந்து டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் will be equal to 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, மாஸ் நமக்கு என்னவா இருக்கு? மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1 கிராம். இந்த 0.1 கிராம் நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்னா 0.1 × 10 to the power of -3 kg அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு ப்ரெஷர் எழுதிக்கலாம். P is equal to 10 to the power of 5 எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு 1 point something இருக்குல்ல, ஜென்ரலாக நம்ம ரஃபாக எழுதிக்கலாம். நமக்கு ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட இருக்கிற ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். requires 54 calorie of heat energy. So Q அப்படின்னு சொல்லும்போது Q is nothing but 54 calorie. சரிங்களா? of energy to convert to steams. Okay, if the volume of the steam produced is, so volume நமக்கு கொடுத்திருக்காங்க 167.1 cubic centimeter அப்படினா which means 10 to the power of -2 the whole cube ன்னு எழுதிக்கலாம். The change in internal energy of a sample. So change in internal energy நமக்கு தேவை. change in internal energy. Listen, இந்த क्वेश्चनோட ஃபார்மேஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பர்టిక్యులர் மாஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு ஒரு sample of 0.1 gram of water ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல ஒரு பர்టిక్యులர் பிரஷர்ல ஒரு பர்టిక్యులர் ஹீட் நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒரு வால்யூம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன்டர்னல் எனர்ஜி நம்ம மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் நமக்கு தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்ம வர போகிறோம். ஸோ சேஞ்ச் இன் ஹீட் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் சேஞ்ச் இன் ஒர்க் டன். கரெக்டாக? இப்போ இந்த சேஞ்ச் இன் ஒர்க் டன் நம்ம பார்க்கும்போது இன்டர்னல் எனர்ஜி தான் நமக்கு தேவை. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஹீட் மைனஸ் சேஞ்ச் இன் ஒர்க் டன். கரெக்டா? இப்போ இதுல நமக்கு கொடுத்துருக்க ஹீட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மோர் ஓவர் நம்ம இந்த 55 கேலரிஸ் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி ஆகணும்னா நம்ம ஜூல்ஸ்ல தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி போடணும். அப்போ 54 × 4.2 எழுதிக்கலாம். ஓகே, 54 × 4.2 அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம் பாருங்க.
54 4.2 4 2s are 8 5 2s are 10 4 4s are 16 5 4s are 20 21 so 8 6 2 2 2 2 6 2 2 6.8 ஜூல் சரிங்களா அப்புறம் ஜூலை கன்வெர்ட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஹீட் நமக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் ஒர்க் டன் நமக்கு தெரியல ஆனால் அந்த ஒர்க் டனுக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்னா வால்யூம் நமக்கு தெரியும் அண்ட் ப்ரெஷர் நமக்கு தெரியும் அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் தைரியமா நம்ம எழுதிடலாமா ஓகே ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு the change in internal energy will be equal to 2 to 6.8 minus work done அப்படினு சொல்லும்போது நமக்கு வந்து pressure into change in volume எழுதிக்கலாமா pressure into change in volume எழுதிக்கலாமா இங்க pressure அப்படினு சொல்லும்போது 10 to the power of 5 into change in volume அப்படினு சொல்லும்போது 1.671 sorry 167.1 எழுதிக்கலாம் சரிங்களா ஆக்சுவலா நமக்கு 7.1 சொல்லும்போது கியூபிக் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம் into 10 to the power of -6 ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே சோ அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல இந்த ஃபுல்லா நம்ம கன்சல்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போற ஆன்சர் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் சோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி will be equal to 2 to 6.8 minus 10 to the power of -1 அப்போ 16.71 எழுதிக்கலாம் இப்போ நம்ம -16 மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா 227 -16 மட்டும் ரெடியூஸ் பண்ணோம்னா சம்வா நம்ம எதுல லேண்ட் ஆவோம் 208 ல நம்ம லேண்ட் ஆவோம் கரெக்ட்டா ஆப்ஷன் ஆக்சுவலா அப்போ ஆப்ஷன் 2 வருது சார் சரிங்களா சோ இது ஆப்ஷன் 210 கரெக்ட்டுங்களா கிட்டத்தட்ட நமக்கு என்ன வருது see நமக்கு என்ன நம்ம அப்ராக்ஸிமேட் எடுத்து நம்ம பாத்துறோம் இங்க பாருங்க நமக்கு கொடுத்துக்க போற பிரஷரோட வேல்யூ வந்து 1.013 தான் நமக்கு பிரஷரோட வால்யூம் பிரஷரோட வேல்யூ அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து கியூபிக் சென்டிமீட்டர் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம எழுதணும்னா சம்வர் நமக்கு எதுல தான் லேண்ட் ஆகும் 210 கிட்ட தான் நம்ம லேண்ட் ஆகும் சோ யூசுவலா நமக்கு நீங்க எப்ப நீங்க சால்வ் பண்ணி பாக்கும்போது இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இது எஃபிஷியன்ட்டா தான் இருக்கும் அப்ராக்ஸிமேஷன் மெத்தட் தான் இருக்கும் அப்ராக்ஸிமேட் இன் கேஸ் நமக்கு எக்ஸாக்ட்டா நம்ம எடுத்து அந்த வேல்யூ நம்ம எடுத்து எக்ஸாக்ட்டான வேல்யூ நமக்கு கொண்டு போகணும் அப்படின்றத தாண்டி நீங்க லைட்டா கொஞ்சம் அப்ராக்ஸிமேட்டான வேல்யூ எடுத்து பார்த்தோம்னா மோர் ஓவர் இந்த 4 ஆப்ஷன்ல நம்ம ரெண்டா துண்டை நம்ம பிக் பண்ணி எடுத்துடலாம் இந்த 208 அப்படின்றத கரெக்ட்டுங்களா அப்ப நமக்கு ஆன்சர் நமக்கு 210 வந்துச்சுன்னா நமக்கு சம்வேர் நம்மளோட ஆன்சர் என்னது 208 தான் இருக்க போகுது திவ்யா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ஐயா okay next question okay heat is supplied to a diatomic gas at a constant pressure so diatomic constant அப்படினு சொல்லும்போது F will be equal to 3 5 கரெக்ட்டா degrees of freedom வந்து நமக்கு 5 இருக்கு at a constant pressure the ratio of இது AQ இல்ல இது வந்து del Q சரிங்களா இத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க del A del Q del U and del W is சரிங்களா இப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन தான் இது சரிங்களா இது என்னன்னா ஐசோபாரிக் processல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் ஐசோபாரிக் இது வந்து என்னது ஐசோபாரிக் சரி ஐசோபாரிக் processல பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேஞ்ச் இன் வொர்க் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சேஞ்ச் இன் நமக்கு ஐசோபாரிக் அப்படின்றது நமக்கு பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு தெர்மோடைனமிக் process நமக்கு ஐசோபாரிக் process அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வொர்க் நம்ம எழுதிடலாம் வொர்க் டன் will be equal to n or del T சரிங்களா எங்க ஐசோதெர்மல் processல சரி ஐசோபாரிக் processல அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்ம பார்த்தோம்னா the change in internal energy will be equal to F divided by 2 n or del T இந்த F அப்படினு சொல்லும்போது நம்ம லாஸ்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இத அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு நமக்கு given heat நம்ம எழுதிரலாம் the given heat will be equal to change in internal energy the change in heat will be equal to change in internal energy plus change in work done அப்போ இத நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் F divided by 2 n r del T plus work done will be equal to n r del T சரிங்களா இப்போ இந்த n r del T நம்ம காமன் எடுத்து வச்சிரலாமா அப்ப காமன் எடுத்து வச்சிரலாம்னா the change in heat will be equal to n r del T bracketல வந்து நமக்கு வந்து F divided by 2 plus 1 எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு இது மூணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் பேலன்ஸ் இருக்குது எல்லாமே நமக்கு ஈஸி திவ்யா ஆப்ஷன் ஏ வா ஆப்ஷன் இல்ல
கொஞ்சம் செக் பண்ணி பாரு, ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. அக்ஷதா ஆன்சர் வருதா உனக்கு? ஓகே, இங்க பாருங்க. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணலாமா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரேஷியோ எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் del q is to del u is to del w. இப்போ நமக்கு இல்ல del q அப்படின்றது என்னது? இது நமக்கு del q. அப்பனா will be equal to n or del t bracketல f divided by 2 plus 1 is to del u. Del u அப்படின்றது நமக்கு என்னது? f by 2 n or del t is to work done n or del t, n or del t. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சிமிலர் டர்ம்ஸ் ஃபுல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? சிமிலர் டர்ம்ஸ் ஃபுல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ n or del t, n or del t, n or del t. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம எழுதணும்னா என்ன வரும் பாருங்க. will be equal to f divided by 2 plus 1 is to f divided by 2 is to 1 அப்படி எழுதிக்கலாம். இந்த f அப்படின்றது எனக்கு இந்த f அப்படின்ற கேப் நம்ம ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா 5 அப்படின்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம 5 நம்ம யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு இட்ஸ் a diatomic molecule. Diatomic molecules-ஓட degrees of freedom என்னது 5. ஓகேங்களா? ஓகே. சோ 5 divided by 2 plus 1 அப்படின்றது என்னவா இருக்க போகுது? எழுதிடலாம். 5 divided by 2 plus 1 is to 5 divided by 2 is to 1. அப்போ 7 divided by 2 is to 5 divided by 2 is to 1. இத இன்னொரு விதமா கூட எழுதணும்னா 7 is to இத அந்த டினாமினேட்டர் ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம 2 நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. 7 is to 5 is to 2 ன்னு கிடைக்கும். அப்ப 7 is to 5 is to 2 அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, கரெக்ட்டா தான் திவ்யா. ஆப்ஷன் 3 தான் திவ்யா. ஆனா உண்மையிலேயே சூப்பர் ஃபாஸ்ட். அக்ஷதா ஆன்சர் கிடைக்குதா? ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, அக்ஷதாவும் சொல்லிட்டாங்க. ஹைஃபை ரெண்டுத்துக்கு ஒரு சூப்பரான ஹைஃபை. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். டக்கர் பார்த்தலாம். முடிய போகுது, அவ்வளவுதான். A diatomic gas molecules. Okay, so a diatomic gas which has initial volume of 10 liter is isothermally compressed to 1/15th of its original volume, where initial pressure is 10 to the power of 5 pascals. If temperature is 27 degrees Celsius, then find the work done by the gas. Try பண்றீங்களா? அத ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. நானும் ஒர்க் அவுட் பண்றேன், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் போர்டை பாருங்க. அது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே பண்றேன். ப்ளீஸ் சார், இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டயட்டமிக் மாலிகுல்ஸ் ஒர்க் டன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒர்க் டன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இது என்ன ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, டயட்டமிக் மாலிகுல்ஸ் இனிஷியல் வால்யூம் 10 is isothermally. ஓகே, இது isothermally இருக்கு. isothermal அப்படினு சொல்லும்போது இந்த isothermalல நமக்கு ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரே ஒரு ஃபார்முலா தான். நமக்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. லிசன், ஒர்க் டன் ஐசோதர்மல்ல நமக்கு ரெண்டு விதமான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்னு வந்து P initial V initial ln of V final, அதாவது ஃபைனல் வால்யூம் டிவைடட் பை இனிஷியல் வால்யூம். இது ஒன்னு. அப்படி இல்லாட்டினா W will be equal to N or del T அப்படின்னு சொல்லும்போது V final minus V initial. அவ்வளோ. இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா, since நமக்கு ப்ரெஷர் சோர்ஸ் டேர்ம்ஸ் கிடைக்கறனால நமக்கு இதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ W will be equal to initial pressure அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பிரஷர் கொடுத்திருக்காங்க? 10 to the power of initial pressure அப்படின்னு சொல்லும்போது 10 to the power of 5 pascal into initial volume. actually வந்து இது மாதிரி initial volume செக் அது மாத்திக்கோங்க. initial volume. so initial volume நமக்கு என்னவா இருக்க போகுது? V அப்படின்றதுக்கு போதா 10 liters. initial volume நமக்கு எவ்வளவு இருக்க போகுது? 10 liters ln of final volume என்னவா இருக்க போகுதுன்னா compressed to 1/5 of its original volume. okay, V divided by 10 divided by 15. ஒரு நிமிஷம்.
சின்ஸ் அது நம்ம லிட்டரில் இருக்கிறனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 10 × 10⁻³ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நம்ம வால்யூமில் எடுத்து மீட்டர் கியூப்ல நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம லிட்டர் நம்ம மீட்டர் கியூப்ல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10⁻³ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இனிஷியல் வால்யூம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒர்க் டனோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒர்க் டன் will be equal to P initial V initial ln of V final divided by V final அதாவது ஃபைனல் வால்யூம் divided by இனிஷியல் வால்யூம். இப்போ ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 10⁵ கரெக்டுங்களா? 10⁵ இனிஷியல் ப்ரெஷர் இன்டூ இனிஷியல் வால்யூம் அப்படின்றது நமக்கு இதுதான் இனிஷியல் வால்யூம் 10 × 10⁻³ அப்போ ln of ஃபைனல் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபைனல் வால்யூம் என்ன இருக்கும்? இனிஷியல் வால்யூம்ல இருந்து 1/5 இருக்கு கரெக்டுங்களா? அப்போ V divided by 15 divided by இனிஷியல் வால்யூம். இப்போ இதில் நம்ம கன்சாலிடேட் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க 10⁵ 10⁻², 10⁻2 into 10⁻³ into ln of 15 1/15 சரிங்களா? இது நமக்கு கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் லிசன் 1/15 மட்டும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்க. ln of A divided by B அப்படின்றது நமக்கு ln of A minus ln of B. அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம்னா 10⁻³ into ln of 1 minus ln of 15. ln of 1 அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அது 0 தான் வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. ஸோ 0 அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் நம்ம இதை பார்த்தோம்னா the work done will be equal to minus of ln 15 into 10⁻³ plus 3 சரிங்களா? இப்போதான் இங்கே தான் நம்ம வந்து மாட்டோம். அப்போ லானோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ அந்த லானோட வேல்யூ வந்து இன்கேஸ் நமக்கு லாகரிதம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 2.7 கிட்ட நமக்கு கிடைக்கும். லாகரிதமோட லானோட 15ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.something நமக்கு கிடைக்கும். அண்ட் தட் அப்போ மைனஸ் நமக்கு இன்டூ 10⁻³ நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஆப்ஷன் பி நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்க போகுது. சார் ஏ வருது சார். இல்லை 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 ஏ இல்லை நமக்கு வந்து சாரி கரெக்ட் ஏ தான் ஆன்சரு. அக்ஷதா கரெக்டியா? திவ்யா ஆன்சர் வருதா திவ்யா? சி இல்லை திவ்யா. ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ திவ்யா. திவ்யாக்கு ஆன்சர் வருதா? அக்ஷதா ஆன்சர் வருதா? சார் ஏ வருது. ஏ வந்தா அவங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? வரலையா திவ்யா? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் உனக்கு? எங்க மிஸ் பண்ண? நோ சார் வரல. என்னாச்சு? என்ன எதுல ப்ராப்ளம்? மதுரை சொல்லட்டா? லிசன், ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஃபார்முலா தான். ஒன்று வந்து ஒர்க்டனோட ஃபார்முலா, இன்னொன்று வந்து நமக்கு 2 ஃபார்முலா நமக்கு ஒர்க்டனுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ப்ராசஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம்? ஐசோதெர்மல் ப்ராசஸ். லாக் வேல்யூ போட்டேன் சார். லாக் வேல்யூ போடக்கூடாது, நேச்சுரல் லாகரிதம் வேல்யூ போடணும் சரிங்களா? நம்ம வந்து அதில் இதை கன்வெர்ட் பண்ணல. நீங்கள் அது கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 2.303 அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் எடுத்து இது வந்து நேச்சுரல் லாகரிதம்ல இருக்கு. நீங்கள் நம்ம லாகரிதம் டேபிளில் நேச்சுரல் லாகரிதம் டேபிள் இருக்கும். அப்புறம் வந்து இந்த இ போட்டுற இன்னொரு லாகரிதம் டேபிள் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நேச்சுரல் லாகரிதம். இதை நமக்கு இன்னொரு நார்மல் லாக்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா 2.303 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் டேரக்டாக நம்ம லாகரிதம் வேல்யூ நீங்கள் எடுத்தாலே போதுமானது தான். ஓகே சார், கரெக்டட் பை மிஸ்டேக். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஸோ இங்க பாருங்க, which of the following relation does not give the equation of an adiabatic process. Adiabatic processல எது வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். where terms have their usual meaning. இது சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. adiabatic processனால நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஸ்டேட் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா PV to the gamma will be equal to constant. கரெக்டா?
இது வந்து adiabatic ப்ராசஸோட நமக்கு ஜெனரலான ஒரு ஃபார்முலா ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஸ்டேட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். adiabatic ப்ராசஸோட ஸ்டேட் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து PV to the power of gamma will be equal to என்னது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ எனக்கு வந்து என்ன தேவைன்னா இது PV அப்படின்ற ஒரு டேர்ம்ல இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் நம்ம வந்து PT அப்படின்னு நமக்கு அந்த டேர்ம்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு மற்ற அந்த TV அப்படின்றது நம்ம என்ன கிடைக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ மூணுமே நம்ம கிடைச்சு அந்த மூணுலையுமே சூட் ஆகாத ஒரு ஃபார்முலாவை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இப்போ இன்கேஸ் நமக்கு PV அப்படின்றது இருக்கு இல்லையா, இது இப்படியே வச்சுக்கிட்டு இன்கேஸ் இதை வந்து PT அப்படின்னா அது பவர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு ஜென்ரலாக நமக்கு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். PV is equal to nRT. ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இந்த V இருக்கிற இடத்துல வந்து நமக்கு T நமக்கு தேவை. அப்போ ரைட் V is equal to nRT divided by P. ஓகே, அப்போ இந்த V இருக்கிற இடத்துல நம்ம இந்த V நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். now P into nRT divided by P the whole gamma will be equal to constant. சரிங்களா? இப்போ இது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா n கான்ஸ்டன்ட் r கான்ஸ்டன்ட். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு நம்ம கொண்டு போயிடலாம். அது வந்து இன்னொரு கான்ஸ்டன்ட்டா மாறிடும். பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் பார்த்தோம்னா p dot p to the power of gamma dot t to the power of gamma minus gamma will plus gamma தான் will be equal to constant. அப்போ p to the power of 1 minus gamma dot t to the power of gamma will be equal to constant. சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு இருக்குங்களா? p to the power of 1 minus gamma t to the power of gamma is equal to constant. அப்போ a நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கு. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, which does not give the equation of the adiabatic process கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் a will give the equation for adiabatic process. அப்போ இது வந்து நம்ம கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. PV to the power of gamma is equal to constant. அதுமே is one of the equation for adiabatic process. அப்ப இதுவே நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கு. அப்ப rather நமக்கு C and D ல இருந்து ஏதோ ஒன்னு தப்பா இருக்க போகுது. அந்த தப்பா இருக்குறத நமக்கு தேவையான ஆப்ஷனா இருக்க போகுது. அப்போ இது நமக்கு இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா PT அப்படின்றது நமக்கு it will not be நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், PT ஃபார்மட்ல இதுதான் நம்ம கரெக்ட், இது நமக்கு வராதுன்னு தெரிஞ்சுச்சு. அப்போ எது நமக்கு அப்போ PV அப்படின்ற டேர்ம் இது நமக்கு adiabatic processல இதே மாதிரி நீங்க இந்த ஈக்குவேஷனை நம்ம TV நமக்கு வேணும்னா இப்போ இதே ஃபார்முலா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா P is equal to nRT divided by V அப்படி நம்ம போட்டுட்டு அந்த P க்கு பதிலா நம்ம அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ண பார்த்தோம்னா நமக்கு இந்த TV to the power of gamma minus 1 will be equal to 0 அப்படி நமக்கு கிடைக்கும். அப்போ ஓவராலா பார்த்தோம்னா இந்த மூணு ஈக்குவேஷனுமே adiabatic process-ஐ டிஃபைன் பண்ற மாதிரியான ஈக்குவேஷனா தான் இருக்க போகுது. எந்த ஈக்குவேஷன் நமக்கு adiabatic process டிஃபைன் பண்ணாத ஈக்குவேஷன் கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு டிஃபைன் பண்ணாத ஈக்குவேஷன். கரெக்ட்டுங்களா? சோ அக்ஷதா டி, திவ்யா டி, பீட்டர் பார்க்கர் 6 minutes to 12 minutes. என்னது இது 12 மணி ஆனா ஆயிட்டு போகுது. இப்போ என்ன நாளைக்கு நியூ இயர் ஆனா திவ்யா ஓகே சார் காட்டர் மை மிஸ்டேக்ஸ் சார் 2 போகுமா? இல்ல அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. இன்னும் 2 ப்ராப்ளம் ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. தட்ஸ் இட், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? சோ ஓவரால் நம்ம பார்ப்போம். திவ்யா அக்ஷதா நெக்ஸ்ட் பார்த்தலாமா? Okay, last problem. Listen, the mass of diatomic gas gamma is equal to 1.4. Okay, gamma is equal to 1.4 at a pressure of 2 atmosphere is compressed adiabatically so that the temperature rises from 27 degrees Celsius to 927 degrees Celsius. The pressure of the gas in the final state. So first of all நமக்கு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கணும். throughout the thermodynamics என்னோட கன்சர்ன் என்னோட அட்வைஸ் என்னன்னா நீங்க இந்த thermodynamics kinetic theory of gas அப்புறம் வந்து thermal properties of matter எல்லாம் படிக்கும்போது டிகிரிஸ்ல கொடுத்தாங்கன்னா நம்ம கெல்வின் ஸ்கேல்ல மாத்திரோம். இது லாஸ்ட் ப்ராப்ளம், இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம டாடா சொல்லிக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் இதை போடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்போ T1 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னவா இருக்கு 27 டிகிரி செல்சியஸா இருக்கு. 27 டிகிரி செல்சியஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா கெல்வின் ஸ்கேல்ல மாத்தோம்னா 273 டிகிரி செல்சியஸ் நம்ம ஆட் பண்ணணும். 273 plus 27 273 290 290 300. ஸோ இது வந்து நமக்கு 300 கிலோ நம்ம எழுதலாம். அதே மாதிரி T2 அப்படின்னு சொல்லும் பொழுது 927 plus 273. ஸோ 900 1000 1100 1200 1200. ஸோ நமக்கு ஜென்ரலாக நம்ம கொடுக்குற டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வின் ஸ்கேல்ல நம்ம மாற்றி எழுதியாச்சு. சரிங்களா?
கெல்வின் ஸ்கேல் நம்ம மாற்றிருச்சு. தேங்க்யூ சார். சதீஷ் குமார் எதுக்குயா தேங்க்யூ? ஓகே ஷீலா தேங்க்யூ. நோ ப்ரோ. சரி லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்களும் பாவம் எனக்கு புரியுது. ஸோ லிசன் இங்கே பாருங்க மாதிரி பார்த்துங்க. இந்த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நமக்கு ஃபைனல் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்றது கொஸ்டின். ஃபைனல் ஸ்டேஜில் அதோட ப்ரெஷர் என்னவா இருக்கும் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ப்ராசஸ்னா இந்த அடியபடிக் ப்ராசஸ். இது வந்து நமக்கு ஒரு அடியபடிக் ப்ராசஸ். இந்த அடியபடிக் ப்ராசஸ்னாலே நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா நமக்கு ப்ரெஷரும் நமக்கு தெரிஞ்சு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெஷரையும் டெம்பரேச்சரை வச்சு நமக்கு அடியபடிக் ப்ராசஸோட ஃபார்ம் நம்ம எப்படி பில்ட் பண்ணியிருந்தோம்னு பாருங்க. ஜஸ்ட் நம்ம என்ன எப்படி எழுதுறோம்னு பாருங்க. P to the power of 1. இது ஆக்சுவலா இந்த லாஸ்ட் கொஸ்டினோட ஆப்ஷன் வந்து இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஆன்சர் கிடையாது. இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? கீ தப்பா கொடுத்துருக்காங்க. P to the power of gamma, sorry, P to the power of 1 minus gamma, T to the power of gamma will be equal to constant. ஒரு அடிபடிக் ப்ராசஸை பொறுத்த அளவுக்கு in terms of நமக்கு P to the power of 1 minus gamma into T to the power of gamma will be equal to constant. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா. அடிபடிக் ப்ராசஸ்ல in terms of ப்ரெஷரையும் டெம்பரேச்சர் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்றதுனா இதுதான். குட் மார்னிங் சதீஷ். குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ஓகே, காலை வணக்கம் ஐயா. வணக்கம். ஆனா இந்த நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோங்க. அவ்வளவுதான் முடிய போகுது. 2 to the power of 8 atmospheric pressure. இல்ல அந்த அளவுக்கு வேண்டியது இல்லை. அவ்வளவுதான் முடிய போகுது. 2 minutes மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன். இங்க பாருங்க. இப்போ நமக்கு பிரஷர் நமக்கு தெரிஞ்சு, டெம்பரேச்சர் நமக்கு தெரிஞ்சு, and that will be equal to 0. இப்போ நமக்கு இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. P initial, okay, 1 minus gamma into T to the power of gamma. T will be equal to P final 1 minus gamma T to the power of gamma. இப்படி எழுதிக்கலாம். T final எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ரீஃபைன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க. இப்போ நமக்கு காமாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1.4 நமக்கு தெரியும். இப்போ நம்ம அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். P initial 1 minus 1.4 into T initial, அதாவது temperature initial 1.4 will be equal to P final 1 minus 1.4 into T final 1.4. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இத எல்லாத்தையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா P initial 1 minus 1.4 என்னவா இருக்க போகுது? 0.4 ஆ இருக்க போகுது. minus 0.4 ஆ இருக்க போகுது. minus 0.4 into T initial 1.4, and that will be equal to P final minus 0.4 into T final 1.4. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன செய்வோம்னா ப்ரெஷரையும் ஒரு சைடு மட்டும் எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவோம். நமக்கு என்ன தேவைன்னு பாருங்க. ப்ரெஷர் தான் நமக்கு தேவை, ஃபைனல் ப்ரெஷர் தான் நம்ம தேவை. ஸோ ஃபைனல் ப்ரெஷர் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு ஆர்கனைஸ் பண்ணி எழுதிடலாம். ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. ஆர்கனைஸ் பண்ணி எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரெஷரையும் நமக்கு இந்த மாதிரி எழுதிடலாம். minus 0.4 is equal to T final divided by T initial to the power of 1.4. கரெக்ட்டுங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம பவர்ல மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம்னா பவர்ல மட்டும் minus 0.4 நம்ம டிவைட் பண்ணலாம். பவர்ல minus 0.4 நம்ம டிவைட் பண்ண போறோம். அப்போ P initial divided by P final will be equal to T final divided by T initial minus 1.4 divided by 0.4. Okay, இப்போ நம்ம 1.4 divided by 0.4 நம்ம பார்த்தோம்னா 14 divided by 4. நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க. 1 4 is 4, 3 4s are 12, balance 2 பாயிண்ட் வச்சுட்டு 2 5 4s are 20. so 3.5. இந்த 3.5 எப்படி கூட எழுதிக்கலாம்னா 7/2 ன்னு எழுதிக்கலாமா? 7/2 கூட நம்ம எழுதிக்கலாம். இந்த 3.5 நம்ம 7.2 கூட எழுதிக்கலாம். அந்த மைனஸ் சிம்பிளுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம அப்படியே நம்ம ஃபிளிப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து அதை ஃபிளிப் பண்ணிடலாம். ஃபிளிப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. P initial P final will be equal to T initial divided by T final. கரெக்ட்டுங்களா? T initial divided by T final the whole to the power of 7 divided by 2 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம வேல்யூ மட்டும் நம்ம உள்ளக்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். so P initial P final will be equal to
P initial, P final will be equal to ஆனா டக்குனே ஒருத்தர் சொன்னானே அப்ப அது ஆன்சர் திவ்யா நீ தானே திவ்யா எப்படி திவ்யா 2 to the power of 8 is equal to 256 ஆக்சுவலா அதான் ஆன்சர் தான் ஆன்சர் கரெக்ட் தான் திவ்யா காலை வணக்கம் ஐயா சார் யூஸ் பண்ணலாமா எஸ் சார் யூஸ் பண்ண 253 வருது சார் கரெக்ட் தான் அக்ஷதா ஆன்சர் உங்களுக்கு கரெக்ட் தான் ஓகே ஜஸ்ட் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கோம் அதை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் முடிச்சிட போறோம் T2 T1 300 divided by 1200 300 divided by 1200 7 divided by 2 அப்போ P initial divided by P final will be equal to 2 cancel பண்ணிட்டு 1 4 okay 1 divided by 4 அப்போ 7 divided by 2 இப்போ இத இன்னொரு விதமா எழுதணும்னா 1 divided by 2 to the power of 7 okay so இதெல்லாம் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா P final will be equal to 2 to the power of 7 into 2 to the power of 7 2 to the power of 7 into P initial சரிங்களா so 2 to the power of 7 அப்படினு சொல்லும்போது 2 to the 4 2 to the 4 4 to the 8 8 to the 16 16 to the 32 32 to the 64 64 to the 128 கரெக்டா ஆனா நமக்கு வந்து 256 தான் கிடைக்குது எங்க தான் போட்டுருக்கேன் திவ்யா 64 into 4 256 கரெக்ட் தான் இது நான் பண்ணிருக்கிறது கரெக்டாங்களா ஏதாவது டவுட் இருக்கு இது தப்பு இருக்கா 2 to the 4 4 to the 8 2 to the 4 4 to the 8 8 to the 16 16 to the 32 32 into 4 ஒரே நிமிஷம் நான் டவுட் மட்டும் பார்த்துக்கிறேன் சரி ஆக்சுவலாக என்னன்னா ப்ரெஷர் இனிஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷர் அவங்க கொடுத்துருக்காங்க கரெக்டாக அப்போ நமக்கு இனிஷியல் ப்ரெஷர் மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும் அப்போ இனிஷியல் ப்ரெஷருக்கு பதிலாக P final will be equal to இது 2 to the power of 7 அப்படின்னு சொல்லும்போது 2 to the 4 4 to the 8 8 to the 16 16 to the 32 32 to 6 64 to sir 128 இந்த 128 into இந்த இனிஷியல் ப்ரெஷர் நமக்கு 2 ஆ கிடைக்குது 8 to the 16 2 to the 4 5 2 so final pressure is equal to 256 atom okay atmospheric pressure 256 atmospheric pressure திவ்யா அக்ஷதா நீங்க சொன்னது கரெக்ட் சரிங்களா okay that's it 2 to the power of 7 ஷீலா சரி அக்ஷதா லாஸ்ட் நமக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் இனிஷியல் ப்ரெஷருக்கு உண்டான வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இனிஷியல் ப்ரெஷருக்கு உண்டான வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் என்ன வரதுக்கு 256 இருக்க போகுது ஸோ தட்ஸ் இட் ஓகே ஸோ நம்ம வந்து இன்னைக்கு செஷன் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொல்கிறேன் ரொம்பலாம் நம்ம பார்க்கல என்ன பார்த்துக்கோம்னா நமக்கு ஆசிலேஷன்ஸை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா மட்டும் பார்த்துருந்தோம் அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அண்ட் ஆல்சோ நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் பற்றின ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நமக்கு லைட்டாக நம்ம கொடுத்துட்டு பேசிட்டு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்தாச்சு இதுல கடைசி வரைக்கும் இருந்தது வந்து யாரு நம்மளோட திவ்யா அக்ஷதா வந்து வேற யாரு தேங்க்யூ சார் ஸோ மச் வெரி யூஸ்ஃபுல் சரி சரி நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ இவ்வளோ நேரம் என் கூட இருந்ததுக்கு வந்து நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் ப்ளஸ் இதை நான் சொல்லிக்கிறேன் இதில் வந்து கிரேட் அண்ட் பேட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி எழுதி பாருங்க
இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா நமக்கு கிரேட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஜாலியத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகே, அது வந்து உண்மையான ஸ்பெஷலான எக்ஸாம். இது பீரியடிக்காக வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டே இருக்கேன். தெய்வ நாயகம், தேங்க்யூ சார், நன்றிகள். ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ இந்த ஆக்சுவலாக நமக்கு கம்மிங் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு இந்த GIB எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ப்ளஸ் மதுரையிலையுமே இந்த டைம் வந்து நமக்கு GIB எக்ஸாம் வந்து நடத்த போகிறோம். இப்போ இந்த அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 26 அன்னைக்கு வந்து நமக்கு எக்ஸாம் நமக்கு நடக்க போகுது. லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இனிமேல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 ஒருத்தான ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட் சார். அப்படியே திவ்யா, உண்மையிலே திவ்யா நீ வந்து செம்ம பிரில்லியன்ட். நான் ரெஜிஸ்டர் பண்ணட்டேன். கண்டிப்பாக பண்ணுங்க அக்ஷதா, நீ பண்ணாலும் நீ எழுதிதான் ஆகணும். ஓகே, செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட் சார். திவ்யா, உனக்கு நல்ல நீ நல்லா படிக்கிற சரியா? இன்கேஸ் நன்றி ஐயா. உனக்கு எஜுகேஷனலாக உனக்கு எந்த சப்போர்ட் இருந்தாலுமே ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் அஸ். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எந்த ஒரு நீட் இருந்தாலுமே எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். திவ்யா, செல்ஃப் ஸ்டடியில் வந்து இவ்வளோ நீ உண்மையிலே நல்ல அப்சர்விங் டெண்டன்சி இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுற, உனக்கு வந்து நல்லா படிக்கிற நீ சரிங்களா? படிங்க. குட் நைட் சார். அக்ஷதா, நான் குட் நைட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, நெக்ஸ்ட் நம்ம சொல்லிட்டு நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது ரிப்பீட்டருக்கு உண்டான ஒரு பேட்சஸ் தான் இது. நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் அவங்க அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் அவங்களோட நீட் எக்ஸாம் எழுதணும்னா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு நல்ல பேட்சாக இருக்கணும். நல்ல பேட்சாக இருக்கும். ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட 8,500 கிட்ட சார்ஜ் பண்ணுறோம். ப்ளஸ் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,500 அவைலபிளாக இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, எல்லா விதத்துலையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் தட்ஸ் ஆல். மோரோவர் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்த கிளாஸோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நோட்ஸுமே நம்ம பார்த்த செஷனோட நோட்ஸ் ப்ளஸ் மற்ற ஃபேக்கல்ட்டிஸ் மற்ற கிளாஸ் நடத்த எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் ஓகே, இன்கேஸ் வந்து நம்ம பார்த்ததுல ஒரு வேல்யூபிளான உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்கோ இல்லை உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கோ உங்களுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, உங்களோட இன்னும் கொஞ்சம் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணோம், நாங்கள் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா எங்களுக்கு அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சேரும் சரிங்களா? ஸோ அண்ட் தென் லாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவ்வளோதான். என் கூட இவ்வளோ நேரம் 12 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் என் கூட இருந்து கிளாஸுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் சல்யூட் யூ சார். எதுக்கு? பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ சார். திவ்யா, சதீஷ்குமார், தேங்க்யூ ஸோ மச் சார். பரவாயில்ல. ஓகேங்களா? சாரி, எப்படி உங்கள்கிட்ட டவுட்டு கேட்குறது கேளுங்க. நீங்கள் நான் செஷனுக்கு வருவீங்க இல்லையா, நீங்கள் கேளுங்க சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஹார்ட்ஸ். ஓகே, பரவாயில்ல. ஸோ நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கூடயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிங்க. ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்படாமல் வலிக்காமல் பெயின் இல்லாமல் படிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எங்களை ஒரு ரீச் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்குது சரிங்களா? தட்ஸ் இட். இது நம்ம பார்த்ததுல வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கன்சர்ன் இருந்துச்சு, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஒரு குறை நிறை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இங்கே ஓப்பன் மைண்டடாக தான் இருக்கும். இன்கேஸ் என் மேலே இல்லை நம்ம ஏதாச்சும் மேலே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பன் மைண்டடாக இருக்கும். எதுனாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என் கூட ரொம்ப நேரம் இருந்துட்டீங்க. ஓகே, நான் ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய். திவ்யா, தேங்க்யூ ஐயா, நன்றி, பாய்.